இப்போ இருக்க பையன் போய் செஸ்ஸை கொடுத்து உட்கார வச்சோம்னா இட்ஸ் போரிங் ஃபார் தம். பிகாஸ் அவனோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. அவன்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கான ஒரு ஃபன்னான கூலான ஒரு டாய் பில்ட் பண்ணுங்கிறது தான் ஓவரால் ஐடியா ஆஃப் ஆட்டமிக்ஸ். டேரக்டாக நாங்கள் ஸ்கூல்ஸ்க்கு போக மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்கூல்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு 100 ஸ்கூல்ஸை அவங்களோட லேப்ஸை செட்டப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ்ட்டு வந்து அவங்க கீழே ஒரு 100 ஸ்கூல்ஸ் இருக்கும். நான் 100 ஸ்கூல்ஸ் போகிறதுக்கு பதிலாக நான் அந்த மாதிரி ஒரு அக்ரிகேட்டர்ட்ட போயிடும். எங்களை ஸ்டேபிளாக வச்சிருந்தது கிராண்ட்ஸ், வேல்டெக்ல நிதி பிரேஸ் வாங்கணும், அப்புறம் வந்து ஐவிபி வவுச்சரியே வாங்கணும், அப்புறம் கல்டிவேட்ல வந்து நிதி ட்ரிபிள் எஸ் வாங்கணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லலாம் அந்த தப்பு பண்றதுக்கான ஃப்ரீடம் கொடுத்துச்சு. ஓகே, நான் தப்பு பண்ணலன்னா ரைட் பண்ணிருக்க மாட்டேன். பட் லேட்டா தான் தெரிஞ்சு ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் தான் கம்பெனியை உயிரோட வச்சுக்கும், ப்ராடக்ட் பில்டிங் கிடையாது அப்படின்னு. ஒரு 1 month பேக் சுந்தர் பிச்சைக்கு வந்து வருண் மாயா வந்து ஒரு ரப்பர் டக்கி கொடுக்கறதா இருந்துச்சு. அவ வந்து நம்ம ஏன் ரப்பர் டக்கி கொடுக்கும், சம்திங் இன்னோவேட்டிவ் ஃப்ரம் இந்தியா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹி ப்ரொபோஸ்ட் ஹெக்கா. வருண் மாயா டீம்ல இருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. எங்களுக்கு வந்து 3 days டைம் கொடுத்தாங்க ஒரு ஹெக்கா ரெடி பண்ண. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் ஆனால் அது போல. ஸோ அன்னைக்கு நான் கொடுத்துருந்தேன்னா என்ன சுந்தர் பிச்சை கைக்கு அன்னைக்கு கூகுள் ஐயோல ஒரு பெரிய பிஆர் ஃபர்ஸ்ட் 30 யூனிட் வரும்போது 3D பிரிண்டர்ஸ் டைம் கன்சூமிங் தான். அண்ணா இன்குபேட்டர்ல இருக்க எல்லா பிரிண்டரும் எங்களுக்கு தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த 0 பாயிண்ட் எதுவுமே நம்மள்ட்ட இல்லை, நம்மள்ட்ட ரெவன்யூ இல்லை, நாளைக்கு ஸ்டார்ட் அப்புக்கு ஏதோ வாங்கணும்னா கூட நம்மள்ட்ட எதுவுமே இல்லைன்னு தெரியும் போது தான் ரெவன்யூ பண்ணுங்கிறதே மூலையில கிடைச்சிச்சு. வெல்கம் ஆகாஷ் ப்ரோ. வெல்கம் டு பீயிங் சீனியர் ஸ்ரீராம் செல்வன். ஸோ அந்த ப்ரோங்கிறத நிறைய யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இந்த ப்ரோன்னு சொல்லாதீங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் ஆகாஷ்னே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் எப்படி கூப்பிடுறது ப்ரோ? நான் ஸ்ரீராம்னே கூப்பிடுங்க. ஸ்ரீராம்னே கூப்பிடுவோம். கொஞ்சம் கஷ்டம். சரி, இப்போ ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி அதுதான் கஷ்டம். நம்ம அப்படி பேசி பழக மாட்டோம். ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் ப்ரோனை டிஸ்கஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும் வரும்ல, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆட்டோமிக்ஸ் நீங்கள் லைக் கான்டென்ட் நல்லா பண்ணுவீங்க. ஸோ எனக்கு உங்களை தெரிய வந்து ஃபர்ஸ்ட் அந்த கான்டென்ட்ல இருந்து தான். நம்ம அது மாதிரி கான்டென்ட் பெங்களூரில் பண்ணுவாங்க, லைக் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறவங்க ஜாலியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நான் அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு பார்த்த கண்டென்ட் உங்களோட தான். ஸோ அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் மினி விலாக்ஸ் மாதிரி ஒரு டைம் போட்டுருந்தீங்கல்ல, ஸோ அப்போதுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸோ அப்போ ஆட்டோமிக்ஸ்னா என்ன, வாட் ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங் ஹியர், ஸோ அது சின்ன 60 செகண்ட் பிட்ச் மாதிரி சொல்லிடுங்க ப்ரோ. ஓகே. So Atomex is a fun robotics toy company. ஸோ நம்ம சின்ன வயசுல பம்பரம், ரிமோட் கண்ட்ரோல் கார் எல்லாம் விளையாண்டுருப்போம், செஸ் அந்த மாதிரி வேரியஸ் டாய்ஸ் இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க பையன் போய் செஸ்ஸை கொடுத்து உட்கார வச்சோம்னா இட்ஸ் போரிங் ஃபார் தம். பிகாஸ் அவனோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. அவன்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கான ஒரு ஃபன்னான கூலான ஒரு டாய் பில்ட் பண்ணுங்கிறது தான் ஓவரால் ஐடியா ஆஃப் ஆட்டமிக்ஸ். ஸோ அந்த டாய் அவனுக்கும் ஃபன்னாக இருக்கணும் யூஸ் பண்ண, அட் த சேம் டைம் அதுலேருந்து ஒரு வேல்யூ வரணும். ஸோ இந்த 2 points கிரியேட் பண்ணது ஆட்டமிக்ஸ். ஸோ வி மேக் ப்ராடக்ட்ஸ் that are cool, fun, and also has purpose for the kids. Okay. So that's the whole idea of Atomics. Okay bro, numberல சொல்லுவீங்கன்னா லைக் இந்த மார்க்கெட் இவ்வளோ பெருசு, we are able to capture just this market மாதிரி நம்பர்ல சொல்றது அந்த எப்படி இன்ட்ரோடியூஸ்? So Indian toy market right now we are majorly focusing on Indian toy market and schools எங்களோட ஒரு predominant-ஆன portion where we provide our toys to the schools இருக்க robotics labs அந்த மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா India has more than lakh of schools. So and right now there are more than 20,000 plus CBSE schools which can afford come under affordability of a product range. Okay. So that's the perfect sweet spot that we are targeting. இன்னொரு இது வந்து like we are also giving a discounted products for the government schools which are controlled and run by CSR programs. Okay. So using through the CSR program, through the CSR fund, we get the collect the fund and we help the we also have put some discounted price on the products and we give it to the government schools. So in the end particular segment of the market is where we are targeting in the B2B. Apart from that, we are slowly exploring the B2C side of the product where we are going to retail stores. We're doing some Instagram activities and we promote our products through social media. So this is how we are capturing the market. Okay, like அது வந்து direct to consumer மாதிரியா இல்லைனா traditional wayல distribution? We are going through traditional distribution way because direct to consumer need a lot of money. Right now we want to be a bootstrap company. So we don't have that money. So we are starting with the traditional way of going through distributors, அப்புறம் retailers மூலமா. Once slowly we get the money cash flow in and we gonna slowly expand to the D2C.
ஓகே ப்ரோ, இப்போ ஸ்கூல் சொல்லிட்டீங்க. ஸோ டாய்ஸுக்குன்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக டாப் ஆஃப் த மைண்டில் டாய் ஸ்டோர்னால் எனக்கு ஹேம்லேஸ் ஞாபகம் வருது, மால் ஞாபகம் வருது. வேறு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ப்ரோ? லைக் ஒரு டாய் மேனுஃபேக்சர் இருக்காருன்னா அவர் கொண்டு போய் வைக்கலாம் அந்த மாதிரி ரீட்டைல் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது? ரீட்டைல் பொறுத்தவரையும் வி ஹேவ் வெரி லெஸ் ஆப்ஷன்ஸ். ஹேம்லேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒன்லி மேஜர் ரினவுட் டாய் ஸ்டோர். ஃபன் ஸ்கூல் இருக்குது. those are the two major toy retailers. அது இல்லாமல் we are also collaborating with local Chennai retailers. There are a lot of locally well-known toy retailers. They don't have franchising, but through a right distributor we can reach to all the Chennai stores. Okay. So one right distributor will help us reach to all the toy stores in Chennai or any cities. So அதான் எங்களோட மேஜர் go-to market for going into retailers. ஓகே ப்ரோ, லைக் அன்ஆர்கனைஸ்ட் செயின் ஆஃப் இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டாக இருக்க நிறைய பேரோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் மாதிரி. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. ஸோ திஸ் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆட்டோமெக்ஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது ப்ரோ? லைக் right now we have launched 2 products, majorly focusing on the B2B. Right now we have dispatched 500 units. In the year we have a 3000 units kana order copy. Okay, B2B. Apart from this, using the CSR and the programs, we are part of Non-Mudalvan program of Tamil Nadu government. We are providing training programs and using our robotic toys. Okay. For industrial IoT and electrical engineering. So we are one of their execution partner. Okay, like நான் பீவர்சிட்டி பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பயோடெக்குக்கான நான் ஸ்கீம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து IoT and EC அந்த இதில் பண்ணுறோம். லைக் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக பண்ணுறோம். வேர் we are using our robotic toys. Okay. So majorly we'll do for polytechnic students and sometimes we do for engineering students. So அந்த மாதிரி டைமில் as it's a government college, we won't get funds from them directly. We get the funds from the government. Using the funds we execute the project. Okay. நான் முதல்வன்ல அது மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்கள் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் கீழே பண்ணுறீங்க. மற்றபடி டேரெக்டாக CBSE ஸ்கூல்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டீங்களா? நாங்கள் வந்து அகைன் டேரெக்டாக நாங்கள் ஸ்கூல்ஸ்க்கு போக மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்கூல்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு 100 ஸ்கூல்ஸை அவங்களோட லேப்ஸை செட்டப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஓகே. ஸோ அந்த கம்பெனிஸ்ட்டு வந்து அவங்க கீழே ஒரு 100 ஸ்கூல்ஸ் இருக்கும். நான் 100 ஸ்கூல்ஸ் போகிறதுக்கு பதிலாக நான் அந்த மாதிரி ஒரு அக்ரிகேட்டர்கிட்ட போயிடுவேன். ஸோ அந்த அக்ரிகேட்டருக்கு இயர்லி டாய்ஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், ஒரு ரோபோட்டிக் கிட்டுக்கான ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நாங்கள் எடுத்து வில் ஃபுல்ஃபில் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையும். ஓகே ப்ரோ, லைக் அது என்ன ப்ரோ அந்த மார்க்கெட் அது எப்படி வேலை செய்யுது ப்ரோ? லைக் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இப்படி ஒரு வே ஆஃப் மேக்கிங் இருக்குன்னு. ஸோ அது எப்படி நடக்கும் ப்ரோ? அது எனக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலி இது? ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரிலேட்டடாக ஆர் ப்ராடக்ட்ஸ் கிட்ஸ் ரிலேட்டடாக ப்ராடக்ட்னா ஸ்கூல்ஸ் ஆர் த பெஸ்ட் வே டு கோ இன். இப்போ நான் வந்து ஈவன் ஃபார் மை B2C கூட ஐ கன்சிடர் இது ஒரு நல்ல கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஒரு 1000 கிட்ஸை நான் வந்து சோஷியல் மீடியா வழியாக ட்ராக் பண்ணுறது ஆர் என்னோட ப்ராடக்ட் அவங்க கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். இன்ஸ்டாகிராம் இஸ் ஃபார் ஒரு டீனேஜர்ஸ் அந்த ஏஜில் போயிடலாம். ஃபேஸ்புக் வந்து மச் மெச்சூர்ட் ஆடியன்ஸ். பட் ஒரு கிட்ஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ ஸ்கூல்ஸுங்கிறது இப்போ நான் என் ப்ராடக்ட் வந்து ஈவன் நான் B2B நான் போகிறனாலும் ஒன்ஸ் இந்த கிட்ஸ் எல்லாருமே என் ப்ராடக்ட்ஸை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் என் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். திஸ் இஸ் ஒரு சூப்பரான ஆர்கானிக் வே ஆஃப் இது. அண்ட் ஆல்சோ இந்த சேனல் நான் போகிற மூலிமா நான் ரெவன்யூ மேக் பண்ணுறேன். ஸோ அதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. தட்ஸ் வை நாங்கள் B2B ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த B2B வழியாக ஒன்ஸ் எல்லா கிட்ஸுக்கும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஒரு B2C வில் க்ரோ. ஓகே ப்ரோ, லைக் என்ன சொல்றதுக்கு உங்களுக்கு இன்கம் வர மாதிரியான மார்க்கெட்டிங் இது. உங்களுக்கு தேவையான அட்டென்ஷன் வந்துடுது. டார்கெட் ஆடியன்ஸை டைரக்டா ரீச் பண்றீங்க. லைக் ப்ராடக்ட்டை உடைய கையில் அந்த ப்ராடக்ட்டை வச்சு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. எண்ட் ஆஃப் த டேல அது மூலமா உங்களுக்கு ரெவென்யூ வந்துடுது. அது இல்லாம உங்களுக்கு அந்த பிராண்டுங்கிறது ஈஸியா அவங்க ரிலேட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்கூல்ஸ் எப்படி ரீச் பண்ணோம்னா லைக் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸாக போய் பார்த்தோம். ஒரு ஸ்கூலை கன்வின்ஸ் பண்றது ஒரு 1.5 months ஜேர்னி. அதே 1.5 month ஜேர்னி தான் எனக்கு வந்து ஒரு ஸ்டெம் அக்ரிகேட்டரை கன்வின்ஸ் பண்ணுறதும். ஓகே. ஆனால் அந்த ஸ்டெம் அக்ரிகேட்டர்கிட்ட மினிமம் 100 ஸ்கூல்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் 1000 ஸ்கூல்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஸ்கேலபிளாக மாறணும். நம்ம ஸ்கேலபிளாக மாறணும். ஸோ நான் என்னோட 1.5 month ஒரு ஸ்கூலை கன்வின்ஸ் பண்ணுறது போகிறதுக்கு பதிலாக நான் வந்து செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ் வச்சிருக்க ஒரு ஸ்டெம் அக்ரிகேட்டர் கன்வின்ஸ் பண்ணேன். அவருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. மோஸ்ட்லி டாய்ஸ் செக்மெண்ட்டே இட்ஸ் சைனாலேருந்து தான் தே ஆர் இம்போர்ட்டிங். அண்ட் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை, கன்சிடர் குவாலிட்டி கண்ட்ரோல்லேருந்து ஈவன் வந்து கன்சிடர் அவங்களுக்குன்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, கஸ்டமைசேஷன் இருக்குன்னா அவங்களோட வெண்டர் இஸ் சம்வேர் எங்கேயோ சைனால இருக்காது. ஸோ அவங்களுக்கும் ஒரு கஸ்டமைஸ் சொல்யூஷன் வேணும்.
அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியும் ஹேவிங் க்ரோன். லைக் நம்ம சின்ன வயசுல என்ன பார்த்தோமோ டிஏ வைக்கிட்டு இருக்கோ அதே தான் இன்னமும் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் வேணும். ஸோ அந்த ரைட் ரெக்குயர்மெண்ட் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் நாங்கள் சால்வ் பண்ணுறோம். வி மேக் அவங்களுக்கான ஒரு கஸ்டமைஸ்ட் டாய். அப்புறம் அவங்களுக்கு லைக் எங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது வில் பி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் அவங்கள வி நோ பெட்டர் தென் தென் த சைனா வெண்டர்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி செயின் ஆஃப் ஸ்டெம் ஸ்கூல்ஸ் வச்சுக்க ஸ்டெம் அக்ரிகேட்டர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோன்னா எங்களால் ஈஸியாக அந்த 1000 ஸ்கூல்ஸை இன்னும் 1.5 months எங்களால் ரீச் பண்ண முடியும். நாங்கள் அந்த அதே 1000 ஸ்கூலில் 1.5 monthsல ரீச் பண்ணோன்னா அது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். அது மாதிரி இங்கேயும் நீங்கள் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணால் போதும், 100 ஸ்கூலுமே முடிஞ்சிடும். 100 ஸ்கூல்ஸுமே முடிஞ்சிடும். நான் 100 ஸ்கூல்ஸ்க்கு 100 பேரை கன்வின்ஸ் பண்ணுறோம். ஓகே ப்ரோ. லைக் இது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல சரி, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, அது எப்படி கண்டுபிடிச்சிங்க இப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது? ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து சென்னையில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் டேரெக்டாக போனோம். டேரெக்டாக போகணும். ஸ்கூல்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் ஒன்று செல் பண்ண போறீங்க அப்படின்னா வாட்ச்மேனே உள்ள விட மாட்டார். ஓகே, வாசல்லே அனுப்பிடுவாங்க. வாட்ச்மேனே உள்ள விட மாட்டார். அதுக்கப்புறம் சம்மோவி கன்வின்ஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் என்னன்னா எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விஷுவலி அப்பீலிங்காக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து நாங்கள் வின் பண்ணிடுவோம். செகண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். எப்பயுமே எனி ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் விஷுவலி நம்மள அட்ராக்ட் பண்ணும், கியூரியஸ் ஆகும் இது என்ன பண்ணும் அப்படின்னு. எங்களோட அதர் காம்படிட்டர்ஸ் ஆர் அதர் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினா லைக் பாக்ஸ் ஷேப்ல இருக்கும். லைக் வேற எங்களோட ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும், ஒரு டாய்க்கான அப்பீல் இருக்கும். ஸோ நாங்கள் டிசைன்லி ஸ்ட்ராங்கிறனா எப்படி நாங்கள் அந்த வாட்ச்மேனை தாண்டிடுவோம் எப்படியும். பட் ஆனால் ஸ்டில் பிரின்சிபல் போனோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா நாளைக்கு வாங்க அகைன் எங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலன்னு இல்லை, ஒர்க் அவுட் ஆகும் ஒரு ஸ்கூல். பட் 1.5 மாதம் ஆகும். அந்த சேல்ஸ் சைக்கிள் 1.5 மாதம் ஆகும். ஒரு 5 ஸ்கூலை கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன் 1.5 மாசத்துல. அதுலேருந்து எனக்கு ரெவன்யூ வருது அப்புறம் பார்க்கும்போது எங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம். அப்புறம் தான் இன்னொரு டாய் கம்பெனியில் இங்கே ஸ்டெம் அக்ரிகேட்டர்ஸ் ஒருத்தருக்காங்க. அவங்க ஆல்ரெடி லேப் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் டிசிஷன் மேக் பண்றாங்க, பிரின்சிபல் டிசிஷன் மேக் பண்றது இல்ல. ஓகே, இங்க என்ன உள்ள என்ன பொருள் வரணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்றாங்க. அவங்க 2 பேர் பேசி தான் கடைசியில் முடிவு பண்றாங்க. இது தெரிய வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டெம் அக்ரிகேட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்க்கும்போது ஓகே ஸ்கூல்ஸ்ல வந்து லேப்ஸ் வந்து ஸ்கூல்ஸே மெயின்டைன் பண்ணல, வேற வெளில அவுட் சோர்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி லேப்ஸை. ஏன்னா ஸ்கூல்ஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸுக்கு அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் இல்லை. ஓகே. அண்ட் ஃபுல் டைமா ஒரு ரோபோட்டிக்ஸ் டீச்சர் கிளாஸ் ஸ்கூல்ல வைக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா ஸ்கூல்ஸோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேற, இவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேற. ஸோ இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லி இவங்களுக்காக எங்கள் ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம். தென் இவங்களை ரீச் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ எங்கள்கிட்ட வந்து டோட்டலாக ஒரு 12 ஸ்டெம் அக்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க. எல்லார்ட்டையுமே அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 150 ஸ்கூல்ஸ் இருக்கு. எங்கள்கிட்ட இருக்க ஒரு ஸ்டெம் அக்ரிகேட்டர்கிட்ட 2000 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தென் டைவர்சிஃபை பண்ணும் போது லாஸ்ட் 6 monthsல தான் இவங்களை ஆன்போர்ட் பண்ணும். பட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் பொட்டென்ஷியலி என்கிட்ட இருக்க ஸ்கூல்ஸ் வந்து அட்லீஸ்ட் 10,000 ஸ்கூல்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே எனக்கு கன்வெர்ட் ஆகல. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு பொட்டென்ஷியலி கன்வெர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கான டேப் பண்றதுக்கான பாயிண்ட்ல நீங்க இருக்கீங்க. இருக்கும். ஃபைன் ப்ரோ, ஃபைன். ஏன்னா இது பெரிய நுவான்சஸ்ல இதுதான் லைக் ஸ்டார்ட் பண்றவங்க வந்து கிராக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. இப்போ நம்மளே பாட்காஸ்ட் ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா அந்த சின்ன ஸ்பார்க் போதும், அவங்க கூட இதை வச்சு லைக் அவங்க ஸ்டார்ட் அப் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போய்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ப்ரோ அந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல? இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து மேஜர்லி எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைக் எங்களோட சிங்கிள் பாயிண்ட் வந்து இட் ஷுட் பி ஃபன் ஃபார் த கிட்ஸ். அதுலேருந்து நாங்கள் மாறவே மாட்டோம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் எனக்கு இந்த எஜுகேஷனல் வேல்யூ இருக்கணும், எல்லாமே ஓகே வேல்யூ இருக்கணும் தான். பட் அந்த பையன் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு ஹாப்பியாக இருக்கணும். எட் அனதர் ஃபிசிக்ஸ் கிளாஸாவோ அது கெமிஸ்ட்ரி கிளாஸாவோ இருக்கக்கூடாது. அதுலேருந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வரணும். ஸோ அந்த பாயிண்ட்ல நாங்கள் எப்பயுமே வெளில வர மாட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்போம். சில பேர் வந்து அவங்க நிறைய அசம்பிளி தேவைப்படும், சில பேருக்கு நிறைய எலக்ட்ரானிக்கலி அந்த பையன் நிறைய பண்ணணும்னு தோணும், சில பேருக்கு கோடிங் ரிலேட்டடான ஸ்டப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்குலாம் கேட்டு வி கிராஃப்ட் த டாய் ஃபார் தம், ப்ராடக்ட் ஃபார் தம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது பண்ணி முடிக்கும் போது அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒன்றுங்கிறது தான் ஹோல் பாயிண்ட் ஆஃப் த லேபும் சரி, த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் மேக்கிங்கும் சரி. நான் சின்ன வயசுல ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரை உடச்சி ஒரு மோட்டர் எடுத்து அதில் ஃபேனை மாட்டும் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்தது. இதை பண்ணி பார்க்கும் போது ஓகே இது செமையா இருக்கு. நாளைக்கு அவன் டாயை உடச்சி அதுக்குள்ள பார்ட்ஸ் எடுத்து வேற ஒன்று செஞ்சாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த டிவைஸ்குள்ள இருக்கணும். ஸோ அதெல்லாமும் நாங்கள் வந்து வி கீப் தட் இன் மைண்ட். அந்த கியூரியாசிட்டி அந்த பையனுக்கு பில்ட் பண்றது தான் ஓவரால் பாயிண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அது ஃபன்னா இருக்கணுங்கிறது எங்களோட மோட்டோ. ஓகே. லைக் நீங்க இப்போ கமர்ஷியலா உங்களோட vlogsல காமிக்கிற மாதிரி அந்த மினி ரோபோட் தான் அங்கேயே இருக்குமா ப்ரோ? லைக் B2Bக்குமே ஹெக்கா வந்து எங்களோட ஒன் ஆஃப் த ட்ரீம் ப்ராடக்ட்.
இன்னும் நாங்கள் அதை லான்ச் பண்ணவே இல்லை. பிகாஸ் அது வந்து எங்களுக்கு நிறைய ஃபண்டு தேவை. அண்ட் அஸ் அ பூட் ஸ்டாப் கம்பெனி நாங்கள் நிறைய ரெவன்யூ சோர்ஸ்லேருந்து ரெவன்யூ மேக் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் வச்சு we are மேக்கிங் ஹெக்கா. ஹெக்கா இஸ் கோயிங் பியூர்லி ஒரு B2C ப்ராடக்ட். ஸோ இன்னொரு அது நாங்கள் லான்ச் பண்ணல. இன்னொரு எங்களோட டேபிளில் அண்டர் தி R&Dல தான் அது இருக்கு. ஓகே, லைக் இவங்க கொடுக்குற டிவைசஸ்ல என்ன மாதிரி இருக்கும்? இவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே ரோபோட்டிக் டாக்ஸ், அப்புறம் வந்து ஒரு டிப்பிக்கல் DIY கிட்டா இல்லாமல் லைக் ஒரு இதே ஹெக்கா மாதிரியான ஒரு டிசைன் அப்பியரன்ஸில் உள்ள ஒரு ஃபன்னான ஒரு டாய்ஸா இருக்கும். ஒரு அசம்பிளி பேஸ்டு டாய்ஸ், லெகோஸ் மாதிரி இருக்கும். ஆமா, நீங்க அதை அசெம்பிள் பண்ணி அப்புறம் வயரிங் மாதிரி பண்ணி கோடிங் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, லைக் ஆமா, ஸ்டெம்ல வரதே டிஃபரெண்ட் விஷயங்கள் சேர்க்கிறது மாதிரி. சோ அந்த B2B பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும் அந்த டாய்ஸ் எல்லாமே. ஓகே, பசங்க அதை வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கு வயரிங் மாதிரி எல்லாம் பண்ணி சார்ஜ் பண்ணி அப்புறம் அதை ப்ரோக்ராம் பண்ற மாதிரியான டாய்ஸா இருக்கும். ஓகே, அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கிராச்ல இருந்து நம்ம ஒரு டாயை பண்ணிருக்கோம் மாதிரி. B2Bல மேஜர்லி அது ஐடியா என்னன்னா, நான் ரிமோட் கண்ட்ரோல் காரை வந்து வாங்காம நான் ரிமோட் கண்ட்ரோல் கார் செய்யறதுக்கான எல்லா காம்பனன்ட்ஸும் கொடுத்துருவேன். அந்த பையன் ஃபிகர்ஸ் அவுட் எப்படி அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் நானே செய்யறது. அதான் ஓவரால் கான்செப்ட் ஆஃப் B2B. ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி டூ இட் யுவர் செல்ஃப்ங்கிற ஐடியாக்குள்ள வந்துடும். லைக் நீங்க சொன்னீங்க இது B2Bல வர சப்போர்ட் வச்சு தான் லைக் கன்சூமர் ஒர்க் பெருசாக பண்ணணும்னு. இப்போ எப்படி ப்ரோ மானிட்டரே எப்படி சப்போர்ட் வருது B2Bல? லைக் இட்ஸ் ஓகே ஃபார் யூ இல்லை நீங்கள் நினச்ச நம்பர் வந்துட்டா? ஷோ நாங்கள் வந்து ஸ்லோலி அகைன் நிறைய தப்பு பண்ணோம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 8 மாதம் வந்து ப்ராடக்ட் பில்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து செஞ்சுட்டு இருந்தோம். B2Bக்காக B2Cக்காக. ஓகே, அதுக்காக. பட் லேட்டாக தான் தெரிஞ்சு இப்படியே உட்காந்து ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் தான் கம்பெனியை உயிரோட வச்சுக்கும், ப்ராடக்ட் பில்டிங் கிடையாது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வைவ் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் எப்படிலாம் எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தோம். அதே டைம்ல எங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளில போயிட்டு ரெவன்யூ ஸ்ட்ரீம் எடுத்துட்டு வரலாம். சம்திங் அவுட் வேற ஏதோ இண்டஸ்ட்ரி எனக்கு இந்த டாய் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கணும். எனக்கு வந்து இந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்ற இண்டஸ்ட்ரி, கால் இட் கியூரியாசிட்டி பில்டிங் இண்டஸ்ட்ரி, அந்த இதுல தான் இருக்கணும். பட் வி வாண்ட் டு மேக் ரெவன்யூ அப்படிங்கிறது தான். ஸோ அப்புறம் நாங்கள் ஸ்லோலி இது பண்ணும் போதெல்லாம் வேற எங்கெல்லாம் டாய்ஸ்க்கான ரெக்யர்மெண்ட் இருக்கு, எஸ்பெஷலி இந்தியாவில் லைக் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த B2B உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருந்துச்சு. பிகாஸ் 1 லட்சம் ஸ்கூல்ஸ் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்டெம் லேப்ஸோ ரோபோட்டிக்ஸ் கிட்ட வாங்க போதுன்னு இல்லை. பிரைவேட் ஸ்கூல்ஸ் அவங்க காசு வச்சு வாங்க போறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் CSRs மூலமா ரன் ஆக போகுது. அது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்னு ஸ்கூல்ஸ்க்கு 10 lakhs தருது இந்த லேப்ஸ் செட் பண்ண. ஸோ எனிவே இந்த எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் சம்வேல இந்த லேப்ஸை செட் பண்றதுக்கான ஒரு இது இருக்கு. ஸோ திஸ் மார்க்கெட் இஸ் ஹியூஜ். ஒரு ஸ்கூல் அட்லீஸ்ட் எங்கள்கிட்ட 20 to 30 வாங்குவோம். ஸோ 30 lakh யூனிட்ஸ் எங்களால் ஒரு இயருக்கு கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அகைன் அவங்க எல்லாருமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்றாங்க. அதில் அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் ஓவர் த ப்ராடக்ட் இல்லை. அதுதான் அந்த மேஜர் ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஓகே, நீங்க சொன்ன குவாலிட்டி இல்லை, கஸ்டமைசேஷன் இல்லை, விஷுவலி அப்பீலிங் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸை பொறுத்தவரை என் ஸ்கூல் இங்கே இருக்கு, பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு. நானும் இந்த ஸ்கூல் எப்படி டிஃப்ரெண்ட் தான் ஸ்கூலோட ஒரு மேஜர் இது. ஸோ பட் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கும் போது தே ஆர் லூசிங் தட் யூனிக்னஸ். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட மேஜர் பெயின் பாயிண்ட்ஸ். ஸோ அங்கே தான் we comes in. So அதை we started to solve. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெம் அக்ரிகேட்டர் ஆரம்பித்தோம். 30 units ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தோம். அப்புறம் ஸ்லோலி நெக்ஸ்ட் மந்த் 70 போச்சு. அப்புறம் 150 ஆச்சு. இப்போ 500 units இது டிஸ்பேச் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ ஒரு ஸ்டெம் அக்ரிகேட்டர்ஸ் அபவுட் டு ஆன் போர்ட். அவருக்கு மட்டுமே 3000 unitsக்கான ரெக்வயர்மெண்ட் இருக்கு. ஸோ ஸ்லோலி we already started to progress. We can see that எங்களால் பார்க்க முடியுது. ஓகே, in 2 months இங்கே போயிடலாம், 3 months இங்கே போயிடலாங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் எங்களால் இமேஜின் பண்ண முடியுது. ஸோ இமேஜின் பண்ண முடியுதுனாலே லைக் சொல்லி அங்கே போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க. ஆமாம். ஸோ இது எங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் இப்போ ரெவன்யூ சோர்ஸ் அண்ட் we are more stable. இதுக்கு முன்னாடி எங்களை ஸ்டேபிளாக வச்சிருந்தது கிராண்ட்ஸ், வேல்டெக்ல நிதி பிரயாஸ் வாங்கணும். அப்புறம் வந்து IVP வவுச்சரியே வாங்கணும். அப்புறம் கல்டிவேட்ல வந்து நிதி SSS வாங்கணும். அது CCTல வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து உண்மையாக சொல்லலாம் அந்த தப்பு பண்றதுக்கான ஃப்ரீடம் கொடுத்துச்சு. பட் ஆனால் அகைன் அது தப்பு பண்ணலன்னா ரைட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்போ கிராண்ட்ஸே இல்லாமல் இதுக்கு மேலே கிராண்ட்ஸ் வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். ஏன்னா இதுக்கு அது இன்னொரு ஸ்டார்ட் அப்புக்கு புரியுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக எங்களோட ரெவன்யூஸ் வச்சு நாங்கள் வந்து சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சர்வே ஆகணும்.
நம்ம ஒன்று பண்ணி ஷிப் பண்ணி அதில் வச்ச ரெவன்யூ வச்சு இப்போ நாங்கள் சர்வேவ்லேருந்து இப்போ தான் அந்த ஸ்கேலுங்கிற பாயிண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ ஆட்டோமேக்ஸ் கரெக்டாக இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி லைக் கிராண்ட்ஸ் பற்றி இருக்கு ஒரு லைக் பின்னாடி இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் 300 யூனிட்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கியூரியாசிட்டி வரும் எல்லாத்துக்கும், எப்படி மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணீங்கன்ட்டு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் அடுத்தடுத்து இருக்கு. லைக் நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வரும்போது மேனுஃபேக்சரிங் எப்படி பண்றீங்க, ஸோ அந்த கிராக் பண்ணணும்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து லேட்டர் பாயிண்ட்ல பார்க்கலாம் ப்ரோ. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ப்ரோ லைக் நீங்க பண்ண உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஈனோ ஒன்று இருக்குல்ல, ஈமோ அது ரொம்ப முன்னாடியே நான் எதுலயோ பார்த்துருந்தேன். அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது எப்படின்னா ஒரு அடல்ட்டுக்கான டெஸ்க்டாப்புக்கான ஒரு கம்பெனியன், லைக் டெஸ்க்டாப் கம்பெனியன் மாதிரி அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுன்னா ஓகே அவங்க அதோட இன்னொரு வருஷன் இங்கே பண்ணுறாங்க மாதிரி தோணுச்சுது. அப்புறம் வெப்சைட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கிட்ஸுக்குன்னு ஒன்று அடல்ட்ஸ்க்குன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ கிட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் லைக் வேற மாதிரி இருந்துச்சு, அடல்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சு. லைக் அடல்ட்ஸ் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஏன்னா அதில் நீங்கள் ரொம்ப பெயின் பாயிண்டாக ஃபிக்ஸிங் ரொட்டீன்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது பிரச்சனை இருக்குது, ஃபிக்ஸ் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பேசலாம். ஸோ உங்களோட லைக் அந்த ஹெக்கா வந்து எப்படி ப்ரோ இது மாதிரி நீங்கள் கிட்ஸ் எடுத்தாலுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மாடலில் தான் பண்ணியிருந்தீங்களா? கிட்ஸ் பார்த்துருவோம், அடல்ட்ஸ் பார்ப்போம். கிட்ஸுக்கு நீங்கள் அப்படி தான் பிளான் பண்ணீங்களா இல்லைன்னா ஈனோ தானே ஈமோ மாதிரி ரெடி டு யூஸ் மாதிரி பிளான் பண்ணீங்களா இல்லை அவங்க வாங்கி அசம்பிள் பண்ணி கோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணீங்களா கிட்ஸுக்கு? ஹெக்கா பொறுத்தவரையுமே எங்களுக்கு வந்து அது ஒரு டாயா அகெயின் ஈவன் தோ அது ஒரு டாய் டிஜிட்டல் லைக் 2024 கிரியேட் பண்ணப்பட்ட டாய்னாலும் டாய்க்குன்னு ஒரு எசென்ஷியல்ஸ் இருக்கு. அது வந்து நாங்கள் எங்கேயுமே லூஸ் பண்ண விரும்பல. டாய்ஸ் வந்து லைக் வெளிலேருந்து பார்க்கும்போது அது விளையாடுற ஒரு ஜாமான், பட் ஆனால் அதுக்குள்ள அவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரம் போர்டுங்கிறது தட் மசில் அண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேல்யூ சிஸ்டம் வந்து நாங்கள் என்னைக்குமே லூஸ் பண்ணல. ஜஸ்ட் அது ஒரு ஃபன்னாக மட்டும் இருந்துக்கூடாது. ஸோ ஹெக்கா ஸ்டார்ட் பண்ணும் போதே இது வந்து டைரக்டா போயிடுச்சுன்னா அந்த எசன்ஸ் சீக்கிரமா இதாயிடும். லைக் போனோடனே அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஜாலியா டான்ஸ் ஆடுது பாடுது அப்படின்னா. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பையன்கிட்ட போகும்போது அதுக்கு எந்த ஒரு ஃபீச்சர்ஸோ எந்த ஒரு எபிலிட்டிஸோ இருக்கக்கூடாது. எப்படி ஒரு கேம்ல வந்து ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங்ல வரும்போது எந்த ஒரு எபிலிட்டி இல்லாமல் வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த பையன் ஒரு டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அதோட சேர்ந்து பண்ணணும். லைக் வி ஹாவ் a லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அதோட சேர்ந்து அந்த பையன் கத்துக்கிறது. ஸோ அது ஒன்று பண்ண இந்த ரோபோட்டோட எபிலிட்டிஸ் ஸ்டார்ட் டு இதாகும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அசம்பிள் பண்றது. ஹெக்கா வந்து வேற பார்ட்ஸாக வரும். லைக் ஃபர்ஸ்ட் அதை அசம்பிள் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ அதை நவுற வைக்கணும். இப்போ நவுற வைக்கிறேன்னா மோட்டர்ஸ்னா அவன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மோட்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அவன் புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் வாட்டி ஹெக்கா மூவ் ஆகும். ஓகே, சிமிலர்லி அது பற்றி கேட்க வைக்கிறதுக்கு அதை பார்க்க வைக்கிறதுக்கு ஆர் நான் ஒரு பால் வச்சிருக்கேன் என் பாலை ஃபாலோ பண்ணிட்டு அது வரணும் அப்படின்னா. ஸோ இது எல்லாம் இந்த பாயிண்ட் ஆஃப் நான் என்னோட வீட்டில் ஒரு குட்டி ரோபோட்டிக் விஷயத்த பில்ட் பண்றேன். அதை நான் பண்ணேன். அது நான் டப்பாலும் திறந்தாலும் வரல, நான் தான் அதை பண்ணேன். இங்க பாருங்க அது பாலை துரத்திட்டு போகுது, அது நான் தான் அதை பண்ண வச்சேன். ஸோ இது ஓவரால் இட் ஆஃப் நான் என்னோட குட்டி ரோபோட்டிக் கம்பெனியை பில்ட் பண்றேன் அப்படிங்கிறது தான் ஹவு வி டிஃபர் ஃப்ரம் ஈமோ. ஈமோ வந்து நீ ஓப்பன் பண்ணி பாக்ஸ்ல இருந்து இட் கம்ஸ் வித் ப்ரீவியூ போன்றது. இது நான் பண்ணுவேன். ஒன் கேஸ் நான் பண்ணலைன்னா அது எதுவுமே பண்ணாது. ஓகே. ஸோ அதே போல இன் அடல்ட்ஸ்னு வரும்போது ஹெக்கா வந்து அடாப்ட்ஸ் டு யூ. உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி, பர்சனல் இதுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு ரொட்டீன் சேஞ்ச் இஸ் அ பிக் வேர்ட். ஏன்னா சேஞ்சிங் ரொட்டீன், ஹியூமன் ரொட்டீன் டேக்ஸ் பெரிய டைம். ஆமாம் ப்ரோ, லைக் எனக்கு அது ரொம்ப பெரிய டாஸ்க். லைக் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுங்க ரொம்ப கஷ்டமான டாஸ்க். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லி ஜிம் போகிறேன்னா அப்படின்னு கேட்கறதுக்கு என்னை யாராவது ஒரு ஆள் கேட்டால் it makes a bigger difference. accountability. So நான் போலனா ஏன் போல நான் அந்த போலன்னு நான் கொஞ்சம் ஜட்ஜ் மீ எதுவும் இல்லை. பட் ஆனால் ஏன் ஓகே நம்ம போகிறோமா போலையான்னு தெர் இஸ் அ அக்கௌண்டபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன கான்வர்சேஷன் இஸ் வாட் ஹெக்கா மேக்ஸ். ஓகே, அடல்ட்டுக்கு வரும்போது அவங்க வந்து எக்ஸ்டென்சிவாக கோட் பண்ணிக்கலாம். அடல்ட்ஸ்க்கு வரும்போது we have a different settings. இந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி அதை அன்லாக் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணிடுவீங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப டம்மான கேரக்டரா இருக்கும். மோர் யூ இன்ட்ராக்ட் பிகம் ஸ்மார்ட், மோர் பர்சனலைஸ்ட் அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மாறிடும். உங்க ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இப்போதைக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு ஓன் ஏஐ மாடல்ஸ் பில்ட் பண்ண எனர்ஜி போடல. நாங்கள் ChatGPT-யோட APIs வச்சு we are tuning it on. So ChatGPT is super intelligent and first time
இன் அ டாய் we are integrating ஹார்ட்வேர்க்குள்ள ஒரு ஏஐ மாடல். ஓகே. ஸோ அதுவும் ChatGPT மாதிரியான பவர்ஃபுல்லான மாடல். ஓகே, அந்த மாதிரி காம்பினேஷன்ல இன்னும் இதோட டாய்ஸ்ல ChatGPT மாதிரி ஒரு டிவைசஸ் நிறைய இருக்கு. டிவைசஸ் நிறைய இருக்கு. ஃபோன்ஸ்ல இப்ப ஆப்பிளே சிரியோட சேர்ந்து இது பண்ற ஒரு கிளிப் மாதிரி ஒரு டிவைஸ் வந்துச்சு இல்ல? ஆமா, அது கூட ChatGPT தான். ஸோ டாய்ல the reason we are calling எங்க ப்ராடக்ட்டை நாட் அ ரோபோட்டிக் கம்பெனியன் அண்ட் டாய்னு வரும்போது அகைன் டாய்ஸ் ஆர் மோர் ஃபன். அந்த ஐடியா ஆஃப் டாயே ஒரு பம்பரம் இஸ் மோர் ஃபன் தென் எனிதிங் தட் யூ கேன் டூல. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நெவர் அந்த எங்களோட ஓவரால் ப்ராடக்ட்லேருந்து எப்பயுமே நான் வந்துடுறேன். தட் இட்ஸ் அ ஃபன் திங் அப்படிங்கிறது நவரே வராது. ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் தான், பட் இட்ஸ் ஃபன் அப்படிங்கிறது தான் the first point for us. Like end of the day அது வந்து அந்த it makes me happy. Okay. Toys make me happy or products makes you happy. அதுதான் end goal. So நீங்க அந்த adults இதுல போறீங்க interact with other devices like smart devices and மாதிரி. So அதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க? எனி ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் நீங்க இப்போ இந்த அலெக்சா கூகுள் ஹோம் எல்லாமே இருக்குல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸில் தே கிவ் APIs. அதை வந்து எங்களோட இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வி மேட் அ டேஷ்போர்ட். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உள்ளே போய் இந்த ஏபிஐக்கு இதில் போட்டிங்கன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் whenever you say turn on lights, டர்ன் ஆஃப் ஃபேன் அப்படின்னா இங்கேருந்து அதுவே டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணிடும். ஓகே, அந்த அலெக்சாவோட இதுக்கு கம்யூனிகேட் அலெக்சாவோட கம்யூனிகேட் பண்ண அலெக்சா பண்ண வேண்டிய வேலை இது பண்ணிடும். ஓகே, அதான் ஓகே 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 அந்த கம்யூனிகேஷன் அது பார்த்தோம். ஆனால் அது போகிற இது வந்து அலெக்சா வழியாக தான் போகும். இல்லை அலெக்சா தேவையில்லை. ஓகே, லைக் இது ஸ்டாண்டர்டன் ஒரு ஹோம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. நான் இந்த ஹார்ட்வேர் டெக்னிக்கலாக கேட்குறேன் ப்ரோ. நேற்றுக்கு பிளிங்க் பேசணும்ல, பிளிங்க் பேசும்போது சொன்னாங்க அவங்க அந்த மேட்ரோ ஒரு த்ரெட்டுங்கிற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணது மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு அது மாதிரி எதுவும் லைக் அட்வான்ஸ்டு இது இருக்கா இல்லைன்னா ஒய்ஃபை மாதிரி போறீங்க? ஒரு டெக்னிக்கல்லாம் கிடையாது. ஓகே ஓகே, சாரி ப்ரோ. லைக் எனக்கு அது வேலை செய்யும் தெரியும். ஓகே, அது டெக்னிக்கலா என்ன டெக்னிக்கலா எப்படி பண்ணிருக்காங்க? அது அந்த டீம் யாரு? ஹரன் இஸ் CTO. ஹரன் வந்து லீட்ஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு சென்னை திருப்பி இந்தியாவுக்கு வந்து வெக்கேஷனுக்காக வந்திருந்தான். ஸோ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் தான், பட் 2 years அவன் லீட்ஸ்ல இருந்தான் யூகேல. வந்திருக்கும் போது நான் சொன்னேன், நான் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ஒரு ஐடியா இல்லை, 3 months அப்படிதான் ஆயிருந்துச்சு. ஓகே, என்ன இது மாதிரி ஒரு டாய் ரோபோட்டிக் டாய் அது மாதிரி ஒரு கம்பெனியன் பண்ண போறேன். அந்த ஐடியா மட்டும், அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இது புல் ஆஃப் பண்ண போறோம்? இல்ல கம்பெனியன் பண்ண போற ஐடியாவும் இல்லை. எனக்கு வந்து எனக்கு ஒரு டாய் கம்பெனி பில்ட் பண்ணும். அது வந்து இட் ஷுட் பி வே மோர் ஃபன். நான் சின்ன வயசுல எனக்கு எப்படி ஒரு டாய் எக்ஸைட் பண்ணிச்சோ அதே எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் வரணும். அது மட்டும் தான் ஹெக்கா தான் பண்ண போறோங்கிற ஐடியாவும் எங்கள்கிட்ட கிடையாது. ஓகே. ஸோ நான் ஹரன்ட்ட சொல்லும் போது ஹரன் என்ன சொன்னான்னா, நானும் திருப்பி UK போற ஐடியா இல்லை, எனக்கு அங்கே பிடிக்கல, நான் திருப்பி இங்கே தான் இருக்கணும், எனக்கு ஏதாவது பில்ட் பண்ணணும். நீ சொல்றது சவுண்ட்ஸ் ஃபன். நம்ம வந்து ஒரு டெக் டாய்ஸ் லெகோ எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்கோ அது மாதிரி ஒவ்வொரு டாயும் லைக் அவங்க ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து ஃபாலோ ஆயிடுவாங்க. ஸோ அது மாதிரி எங்களுக்கு வந்து டெக்கில் டாய்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஓவரால் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 6 months நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஹேம்லீஸில் இருக்க எங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஒர்க் ஷாப்ஸ் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஒர்க் ஷாப்ஸ். ஸோ பசங்களை கூப்பிட்டு வச்சு ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் தான், சும்மா அவங்களோட விளையாடுவோம், அவ்வளோதான். லைக் வி லெட் தம் பிளே வித் த டாய்ஸ். அந்த டைம்ல வி அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இந்த டாய் அந்த பையனை பிடிச்சிருக்கு, ஏன் இதை யாருமே யூஸ் பண்ணல, ஏன் இதை யூஸ் பண்றாங்க, இதை ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், ஏன் இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சில ப்ரோட்டோடைப்ஸ் மேக் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ப்ரோட்டோடைப்ஸ் மேக் பண்ணி அந்த ஒர்க் ஷாப்ஸில் வைக்க ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் ப்ரோட்டோடைப்ஸில் என்னெல்லாம் ஒர்க் ஆகலைங்கிறத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு வந்து இதை மட்டும் காமிக்காம எல்லாத்தோட இந்த ஆப்ஷனாக இருக்கும், அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் ப்ரோட்டோடைப்ஸ் சில டைம் எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அது ப்ரோட்டோடைப்ஸ் இது பண்ணோம். ஆக்சுவலாக 6 months நாங்கள் வெறும் ஒர்க் ஷாப் கம்பெனியாக இருந்தோம். அந்த ஒர்க் ஷாப் கம்பெனியாக இருந்ததுக்கான ஐடியாவும் லைக் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எ கிட் இஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பட் அந்த 6 months இல்லைனா லைக் இந்த 1.5 hours இருந்திருக்காது. ஓகே, அந்த 6 months அவ்வளோ இன்சைட்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா ரெகுலர்லி நாங்கள் கிட்ஸோட இருப்போம், ரெகுலர்லி ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும், அண்ட் அது ஃபன்னாகவும் இருக்கும். அந்த ஒர்க் ஷாப்ஸ் அவங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும். அது கூப்பிட்டு வந்து பொம்மையோட விளையாட வச்சிங்கன்னா யாரும் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் இன்சைட் இருக்கு. அப்புறம் நாங்கள் இந்த இன்சைட் நோட் பண்ணோம், வெரி ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு அந்த மாதிரி அந்த ஒர்க் ஷாப்பில் லேர்னிங்கில். சில இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சதுலாம் அவங்களுக்கு எக்ஸைட்டிங்காகவே இல்லை. மோர் ஆஃப் எப்படின்னா இப்போ இருக்கவங்களோட கிட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3rd year ஆஃப் their ஏஜ்லேருந்து டிவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். டிவியில் அவங்க கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் இருக்காது, கேஜெட்ஸ் இருக்கும்.
ஓகே அந்த இதுல ஒரு கார்ட்டூன்ஸ்லயும் கேஜெட்ஸ் இருக்கும். ஆமா பென்டென்னா வாட்ச் ஸோ அவங்களோட ஆஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் கேஜெட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே ப்ரோ ஓகே ஓகே நல்ல இன்சைட் ப்ரோ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ PS5 அதெல்லாம் வந்து அதுவும் அவங்க கேஜெட்டாக தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் அது வெரி எக்ஸ்பென்சிவ், 40,000 rupees ஒரு மேட்டர். இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட் ரிலேட்டடான டாய்ஸ். ஒரு கன்னுனா இப்போ நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு கன்னுனா AK-47 ரிசம்பிள் பண்ணுற கன்னு தான் உங்களுக்கு பிடிக்கும். இவங்களுக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் தீம்ல கன் தான் பிடிச்சிருக்கு. ஓகே ஏன்னா இது கேஜெட்டி லுக்ல இருக்கு, இது வந்து ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்கு. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் அட்டேர் அண்ட் விஷுவல் அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மேபி இதுதான் கடைசி ஏரா ஆஃப் த ட்ரெடிஷ்னல். இது மேபி அதில் மாச்சு ஓல்டர் ஆடியன்ஸ் நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகலாம். பட் அவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது, அவங்க எக்ஸைட் ஆக போகிறது. ஸோ இந்த மாதிரியான கேஜெட் வைஸ்ட் டாய்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஜீப்போட அட்டை இருக்கும், இந்த இடத்துல ஒரு வந்து அகைன் ஒரு ஸ்டார் வார்ஸ் தீம்ல இருக்க ஒரு அட்டை இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு. பேட் மொபைல் மாதிரி எக்ஸைட் ஆகுறாங்க. ஸோ அப்போதான் நான் கண்டுபிடிச்சேன், ஓகே நம்ம டெக் செக்மெண்ட்குள்ள போகிறது ஒரு ரைட் சாய்ஸ். ஓகே அவங்களுக்கு அந்த ஒரு கேஜெட்டாக அது ஃபீல் ஆகணும், கேஜெட்டாக ஃபீல் ஆகணும். அதே போல் அகைன் அது நேச்சுரலி இருக்கிறது தான், ஹியூமன்ஸ் லவ் லைட்ஸ். ஸோ அந்த லைட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பிளேஃபுல்லாக இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் பயங்கர அட்ராக்டிவாக இருக்கு. ஓகே அது போல் நாங்கள் இதுவரையும் அந்த ஒர்க் ஷாப்பில் யாருமே செஸ்ஸை கையில் எடுத்து நாங்கள் பார்த்ததே இல்லை. அதனால தான் உங்கள் வீடியோ மாதிரி. பட் அகைன் அது ஒரு அருமையான ஒரு விஷயம் டாய் தான். பட் ஆனால் எல்லாமே ஒரு கட்டத்தில் ஃபேட் அவுட் ஆகும். லைக் எல்லாமே வில் பி ரீப்ளேஸ்ட் பை சம்திங். ஸோ மேபி செஸ்ஸோட வாட்ஸ் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இட், பிகாஸ் எல்லாமே ஒரே வெர்ஷன்ல நிற்க முடியாது. இட் நீட்ஸ் டு எவால்வ். லைக் இன்டராக்டிவா அதை எப்படி மாடர்னைஸ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட் இப்போ இந்த ஈவன் தோ அவங்க இந்த கலர்ஃபுல் இந்த கேஜெட் வைஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் சால்விங்கிறது இந்த கேஜெட் ஸ்டப்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுச்சு. ஓகே லைக் மோர் ஓவர் ஃபன்னிலேயே நின்றுடுச்சு இப்போ வர கேஜெட்ஸ் மாதிரியான டாய்ஸ். ஸோ அகைன் ஸோ அப்போ இந்த கேஜெட் மாதிரியான டாய்ஸ் ஸ்டில் வேல்யூபிளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் சில பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி தான் வி ஸ்டார்டட் டு மேக். ஓகே லைக் அவங்க டிஜிட்டலாகவும் இருக்கணும், அது வந்து ஒரு ஸ்க்ரீன்லேயும் முடியக்கூடாது, இன்டராக்டிவாக இருக்கும், ஃபன் இருக்கணும், லேர்னிங் இருக்கணும். லேர்னிங்கிறது கூட இல்லை, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் கிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். இல்லை அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பில்ட் பண்ணணும்னு வந்து பில்ட் இன் பண்ணலாம். அவங்களுக்கானதை பில்ட் பண்ணி அது கோட் பண்ணி இன்னும் பில்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் பண்ணோம், எல்லாமே சும்மா ட்ராஷில் இருக்கு. கடைசியாக லைக் பெரிய ஒரு ரோபோ இந்த சைஸில் ஒன்று பண்ணியிருந்தீங்கல்ல ப்ரோ? ஆமாம், வீடியோஸ்ல எங்கேயோ அது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் லைக் 1 year பேக். அது நம்ம கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் வந்து மேஸ்காட்ஸ்லாம் தீம் பார்க்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். மேஸ்காட்ஸ், ரோபோட்டிக் மேஸ்காட்ஸ் வந்து தீம் பார்க்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே ஸோ அது ஒன் ஆஃப் த தீம் பார்க்ஸ்க்காக பண்ண. இவ்வளோ சைஸ் இருக்கும்ல, லைக் இவ்வளோ இங்கே இருந்துன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த மாதிரி மேஸ்காட்ஸ் பண்ணியிருந்தோம். எங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தே டிசைன் தான். ஸோ டிசைன் தான் எங்களோட கம்பெனியை இன்னொரு கம்பெனி இருந்தோ இன்னொரு ப்ராடக்ட்ல இருந்தோ இது பண்ணுறது. ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் நீங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு லைக் யூ சி த ஃபங்க்ஷனாலிட்டி மேஜராக சேமாக தான் இருக்கும். பையன் கற்றுக்கிறான், அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணுதுங்கிறது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்கூல் வச்சிங்கன்னா அது வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். பட் ஆனால் அந்த டிசைன் ஹவ் வி ஹேண்டிலிங் த டிசைனுங்கிறது வந்து இட்ஸ் ஒரு யூனிக்னஸ். ஸோ அப்படிங்கும்போது ஒரு மேஸ்காட்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அந்த மேஸ்காட் பண்ணி கொடுத்தோம். ஓகே அது வந்து கன்டினியூ பண்ணல அது மாதிரி இல்லை, அது அந்த டைம்ல ஒரு கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு. அதனால டக்குனு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுத்தோம். சின்ன கிக் மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். வேற என்ன பண்ணிருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இதுக்குள்ள? லைக் அது வந்து நான் பார்த்துருந்தேன், ஏதோ ஒரு ரீல்ல தான் உங்க ரீல்ல தான் பார்த்தேன் அது. ஏன்னா லைக் இது சர்வே ஆகிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியோட கோருக்கு வெளில எனக்குன்னு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, ஹரனுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, அண்ட் அதர் 2 co-foundersக்கும் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. ஸோ அதை எப்படிலாம் மானிட்டைஸ் பண்ணலான்னு பார்க்க ஆரம்பித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 4 பேரை மீட் பண்ணி ஒரு சேல்ஸ் கால் க்ளோஸ் பண்ணுறது என்னோட ஒன் ஆஃப் த எக்ஸ்பர்டைஸ். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்லைனாலும் வேற ஒருத்தவங்க ப்ராடக்ட்ஸை அந்த இருக்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி அதில் வி ஸ்டார்டட் டு மேக் சம் ரெவன்யூ. ஹாரன் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னா இந்த மேஸ்காட்ஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் சம்திங் அவுட் சைட் த கம்பெனினா கூட வி டேக் த ப்ராஜெக்ட், ஹாரன் அதை முடிச்சிருவான். ஸோ அதுலேருந்து நாங்கள் ரெவன்யூ எடுப்போம். ஸோ இந்த மாதிரி
என்ன சோர்ஸ்ல இருந்தெல்லாம் ரெவன்யூ வருதோ எல்லாமே பண்ணோம். ஸ்லோலி அதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டே வந்தோம். தேவையில்லாத சோர்ஸ்க்கு போவேனா, நம்ம டைவர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்களோட எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூஸ் எல்லாம் இந்த நாங்கள் அட்ரஸ் பண்ணல மார்க்கெட்குள்ளேயே வச்சுக்கிட்டோம். ஓகே, லைக் நீங்க சொன்ன மாதிரி B2B பண்ணாலுமே இதே நம்ம செக்மெண்ட்குள்ளேயே இருப்போம். கிட்ஸை சுத்தியே இருப்போம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சோ லைக் 4 கோஃபவுண்டர் ப்ரோ? 4 கோஃபவுண்டர்ஸ். ஓகே, நீங்க எந்த ரோல் 4 பேர் என்னென்ன ரோல் பாத்துக்கிறீங்க? நான் வந்து சேல்ஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, லைக் அவுட் சைடு வெளில. நீங்க ஆப்வியஸா ஆட்டோமிக்ஸ்னாலே நீங்க மாதிரி. சோ நான் வெளில போறது, மீட் பண்றது, டேக்கிங் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி இது. ஹரன் வந்து CTO. அவன் வந்து லீட்ஸ்ல வந்து completed masters in robotics. அப்புறம் இங்க வந்து ஃபுல்லா டெக்னிக்கல், எங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே பாத்துக்கிறான். அண்ட் we have பிரபாகரன். அவன் வந்து யூஎஸ்ல வந்து ஒரு கம்பெனிக்கு ஆபரேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தான். ஓகே. ஸோ இப்போ நாங்க பண்ற நான் முதல்வர் மாதிரியான ப்ரோக்ராம்லாம் நாங்க ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றோம் 3 monthsல. எவ்ரி 3 months ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரியான ஒரு பெரிய பிக் டாஸ்க் அது. ஸோ அந்த மாதிரியான ஹெவி ஆப்ரேஷன். அப்புறம் இப்போ நீங்க மேனுஃபேக்சரிங் பத்தி கேட்க வந்தீங்கன்னா நான் சொல்ல ஆரம்பிப்போம் பத்தி. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஆப்ரேஷன் ஸ்டப்ஸ்லாம் அவன் பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அஜீம் இருக்கான். எங்களோட ப்ராடக்ட் ஸ்டடி அண்ட் கிட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டோட இந்த ஃபீச்சர் தான் ஆக்சுவலாக வந்து மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் த கம்பெனி பார்க்குறான். ஸோ இந்த ப்ராடக்ட்ல இதுதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இதான் ப்ரைஸ் ரேஞ்சு, இதான் விற்கும், இதான் விற்காது. ஸோ அந்த ஸ்டடி அப்புறம் அந்த ஓவரால் ப்ராடக்ட் பத்தியான எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறான். மார்க்கெட்டிங் வந்து அஜீமோட இது. ஓகே ப்ரோ. ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் அவனோட. ஆமா, நீங்க அந்த பியோசிட்டி சுதர்ஷன் அவங்க லைக் அவங்களும் 4 பேர் இருப்பாங்க. அவங்களும் இப்படிதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரோல் எடுத்துக்கிட்டாங்க. லைக் நீங்க முடிஞ்ச அந்த பாட்காஸ்ட் கேட்டு பாருங்க. லைக் 2 எபிசோடா இருக்கும். லைக் உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்களுமே. அவங்களுமே 4 பேரும் பயோடெக் தான். ஒருத்தர் ஃபினான்ஸ், ஒருத்தர் மார்க்கெட்டிங், ஒருத்தர் கான்டென்ட் பார்த்துக்கிறார், ஒருத்தர் சிஇஓவா லைக் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா. நாங்க 4 பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 பேருக்கு 4 விஷயமே தெரியாது. ஸோ நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். 4 பேரும் பயோடெக் ப்ரோ. பயோடெக் முடிச்சவங்க தான் லைக் CMOவா இருக்காங்க, லைக் மார்க்கெட்டிங் பாத்துக்கிறாங்க. பயோடெக் முடிச்சவங்க தான் ஃபினான்ஸும் பாத்துக்கிறாங்க. பயோடெக் முடிச்சவங்க தான் லைக் கம்பெனியும் பாத்துக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து அந்த கான்டென்ட் கிரியேட் பண்றது, நீங்க சொன்ன CTO ரோல். பியூவர்சிட்டியில வந்து பயோடெக் சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்போ ஒருத்தர் வந்து CLOவா இருக்கார், சீஃப் லேர்னிங் ஆஃபீஸர். அதே மாடல் தான் 4 பேரும் பயோடெக்ல இருந்து வந்து 4 ஸ்ட்ரீம்ஸும் பாத்துக்கிறாங்க. உங்க இது மாதிரி இருக்க மாதிரி லைக் அது ஒரு நல்ல காம்பினேஷன் ப்ரோ. 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு விஷயம் பில்ட் பண்றதுன்னா, ஏன்னா 2ங்கிறது இல்ல, நம்பர் 3, 4ங்கிறது ரொம்ப டாஸ்க் இல்ல. 3, 4ல அதே போல ஒரு இது கிளாஷ் இல்லாம ஒருத்தன் டிபார்ட்மெண்ட்குள்ள இன்னொருத்தன் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இப்போ நான் ஒரு கான்டென்ட் கிரியேஷன்னா நாங்கள் எங்கள் மந்த்லி ஒரு இது வச்சிருப்போம். என்னைக்குமே நாங்கள் ஃபாலோவர்ஸ் ஏற்றணுங்கிறத கோலாக வச்சதே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணோம்னா இத்தனை கான்டெக்ட் பண்ணோம், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிடணும் இத்தனை பேர்ட்ட அப்படிங்கிறதா. ஸோ அதை சொல்லிட்டா அதை பண்ணி முடிக்கிறது லைக் நாங்கள் பிளைண்ட்லி அசீம்ட்ட கொடுத்துரும். ஓகே, அதுக்குள்ள நாங்கள் போய் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருந்து எனக்கு வந்து நம்ம இவ்வளோ செலவு வரப்போகுது, நமக்கு இந்த ஸ்டேஜில் குரோ ஆனாதான் நம்மளால இது பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லிடுவான். சொல்லும் போது இத்தனை கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணாதான் நம்மளால இந்த இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த கிளைண்ட் ஆன்போர்ட் பண்றது என்ன பண்ணுவோம்னா தெரியாது, ஆனால் அது என் வேலை. ஸோ இந்த மாதிரி எங்களுக்குள்ள ப்ராப்பரா பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் ப்ரோ. லைக் ஆமாம். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம் ப்ரோ. லைக் நீங்கள் எப்படி என்ன மாதிரி மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணுறீங்க, அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதுவிதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சு எனக்கு. ஏன்னா ஒருத்தர் பேசும்போதும் அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஓகே, இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கு, அவங்க அதை யோசிச்சிருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்து மெயினாக மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னிக்கலாக போயிடலாம். டெக்னிக்கலாக சொல்லிட்டீங்க, லைக் அவர் தான் மேக்ஸிமம் பார்த்துக்கிறாரு. ஸோ மேனுஃபேக்சரிங் கிராக் பண்ணணும்ல ப்ரோ. ஏன்னா நீங்க பண்றது ப்ராடக்ட் 3000 ப்ராடக்ட் டெட்லைன்ல இருக்குன்னா அதை நம்ம கிராக் பண்ணணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க 1-2 பண்ணும்போது நீங்களே R&D பண்ணிப்பீங்க. லைக் 3D பிரிண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. 3D பிரிண்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன், அந்த லேப்ல இருக்கும்ல, லைக் கடைசி லேப்ல இருக்கும், முன்னாடி பார்த்துருந்தேன். உங்களோட வீடியோஸ்லேயும் 3D பிரிண்டர் இருந்துச்சு. நீங்க அதை வச்சு ப்ரோட்டோடைப்லாம் பண்ணிடுறீங்க. அது ஓகே, ப்ரோட்டோடைப் ஃபேஸ்க்கு. ஸ்கேல் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் எப்படி புல் ஆஃப் பண்றீங்க ப்ரோ? ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 30 யூனிட் வரும்போது 3D பிரிண்டர்ஸ் 30மே டைம் கன்சூமிங் தான். ஆனா இன்குபேட்டர்ல இருக்க எல்லா பிரிண்டரும் இங்க தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, நான் பார்க்கும்போது அதுல 3-4 பிரிண்டர் இந்த மாதிரி ஞாபகம். இப்போ ஒரு 6-7 இருக்கு. அந்த 6-7யுமே நாங்க 2 வாரம் ஃபுல்லா புடிச்சு வச்சு ஃபுல்லா பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அந்த 30 யூனிட்ஸ் நாங்க அந்த மாதிரி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் 200 யூனிட்ஸ் ஒரு ஆர்டர் வரும்போது அப்ப எங்களுக்கு இடிச்சிச்சு. லைக் பிகாஸ் எங்களால கேஸ்டிங் போக முடியாது.
ஃபார் எக்ஸாம்பிள் மோல்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா மோல்டு மட்டும் நான் போனனாலே எனக்கு ஒரு 10 to 15 lakhs ஆகும் என் ப்ராடக்ட். ஓகே, மோல்டுக்கு மட்டும் அதை டிசைனருக்கு கொடுக்கணும். மோல்டு டிசைன் பண்ண போறவருக்கு அது அவுட் சோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதே டைம்ல அந்த மோல்டு வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான விஷயம். ஸோ அந்த 10-15 லட்சம் நான் போடுறதுங்கிறத விட எனக்கு இன்னும் கூட எனக்கு அந்த ப்ராடக்ட்ல மேபி ஒரு ரிஃபைன்மெண்ட் இருந்துச்சுன்னா என்னால் பண்ண முடியாது. நான் மோல்டு பண்ணிட்டேங்கிறனால அதே தான் நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஓகே, நாளைக்கு ஒரு நீங்க 3D பிரிண்டர்ல இருக்கிற அந்த இனோவேஷன் பார்ட் இருக்கா, 3D பிரிண்டர் ஒரு பார்ட்டை மட்டும் இது பண்ணி யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்க ஒரு கிளிப் இருக்கு, இந்த கிளிப் இப்படி ஒர்க் ஆகல, எனக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வருது, இந்த கிளிப்பை நான் இப்படி வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது நான் அந்த மோல்டு போச்சு எனக்கு. அவ்வளவுதான். அகைன் அந்த 15 lakhs இல்ல, அந்த ஒரு பார்ட் மட்டும் திருப்பி 2 lakhs திருப்பி நான் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் எனக்கு வந்து லேக்ஸ்ல வந்து காஸ்ட் ஆகும். அது ஆஸ் அ ஸ்டார்ட் அப்பா அதெல்லாம் பேர் பண்ணவே முடியாது. ஸோ இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா எனக்கு 200 units கொடுக்கணும், கொடுக்காம இருக்க முடியாது. ஹார்ட்வேர் கம்பெனிஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனையே ஹார்ட்வேரை மேக் பண்றது தான். சாஃப்ட்வேர்னா ஈஸியான்னு சொல்ல வரல, பில்ட் பண்ணிட்டா ஸ்கேல் பண்றது ஈஸி, மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆனா உங்க இதுல பிரச்சனையே அந்த மேனுஃபேக்சரிங் தான். ஸோ நாங்க வேரியஸ் இது பார்த்தோம். வேக்யூம் காஸ்டிங் இருந்துச்சு. வேக்யூம் காஸ்டிங் வந்து ஒரு காஸ்டிங்கோட ஒரு ஸ்டிப் டவுன் வெர்ஷன். அதை வச்சு ஒரு 100 units மட்டும் பண்ண முடியும். ஓகே, காஸ்டிங் வச்சு உங்களால thousands of units பண்ண முடியும். ஓகே, அது என்ன ப்ரோ, என்ன மெட்டீரியல்ல இருக்கும் அந்த காஸ்ட்? அது வந்து லைக் ஸ்டீல் மாதிரியான ஒரு மெட்டீரியல், எனக்கு எக்ஸாக்டா மெட்டீரியல் தெரியல. பேசிக்கா என்னன்னா ஒரு 2 elements இருக்கும், நடுவில் ஒரு கேப் இருக்கும், உள்ள பிளாஸ்டிக்கை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ உப்பும் போது யூ கெட் இந்த மாதிரியான ஷேப்ஸ் எல்லாமே. வேக்யூம் காஸ்டிங் வந்து அகைன் சேம் பிரின்சிபல் பட் டிஃப்ரெண்ட் மெத்தட். ஆனா காஸ்டிங்ல உங்களால thousands or lakhs ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதுல இருந்து எடுக்க முடியும். ஓகே, அது வரையும் அந்த மோல்டு தாங்கி இருக்கும். வேக்யூம் காஸ்டிங் ஒரு 100 இதுலயே அந்த மோல்டு உடைஞ்சிரும். ஓகே, சோ அதனால சீப்பர் ஆல்டர்னேட்டிவ். ஆனா அது ஸ்டில் எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அது ஸ்டில் 3 to 4 lakhs 5 lakhs ஆகும். ஸோ அகைன் நாங்கள் திருப்பி சேஞ்சஸ்னா அதே பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா எங்கள்கிட்ட வர எல்லா ஸ்டெம் அக்ரிகேட்டர்ஸ்க்கும் அவங்கள்ட்டே 3D printers இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்கள்ட்ட 100 ஸ்கூல் இருக்குன்னா 100 ஸ்கூலுக்கு 10 யூனிட் கேட்குறாங்கன்னா 1000 யூனிட். அப்போ இந்த 1000 யூனிட்டை நான் மேனுஃபேக்சர் பண்ண கஷ்டம். நான் என்ன சொன்னேன்னா நான் ப்ராடக்ட்டில் 1500 குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே கேட் ஃபைல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கூல்லையும் 10 நீங்களே பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவங்க எல்லா ஸ்கூல்லையும் 3D பிரிண்டர் இருக்கு. அவங்க லேப் செட் பண்றாங்களே 3D பிரிண்டர் வச்சிருப்பாங்க. ஓகே, லைக் ஸ்டெம்ல அது வந்துருது. ஓகே, சோ உங்களோட இதுலயே பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ப்ராடக்ட் பிரைசிங் குறைஞ்சிரும். நீங்களே தான் பிரிண்ட் பண்ண போறீங்க. ஒரு ரோல் எடுத்தீங்க, ஒரு ரோல் 1000 rupees தான். அந்த ரோலை வச்சு 5 ப்ராடக்ட் பிரிண்ட் பண்ணிடலாம். ரோல் சொல்றீங்க அவங்க PLF element. ஸோ ஒரு கிளைண்ட்டை நாங்கள் அப்படி கன்வின்ஸ் பண்ணோம். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட 300 units அப்படி தான் கொடுத்தோம். ஓகே, சம வரும் சம. லைக் ஸோ அவங்களோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. ப்ராப்ளமோட சொல்யூஷன் அவங்க கையில இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் ஒரு பட்ஜெட் வச்சிருந்தோம் BOM. இதான் நம்மளோட ப்ரைசிங் ஃபார் இந்த கேசிங் இந்த இதுக்கு எல்லாமே. ஸோ அது வந்து அதை அப்படி இது பண்ணிட்டோம். ஓகே, லைக் அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு போகவும் அது பிரேக் ஈவன் ஆச்சு. பிரேக் ஈவன் ஆச்சு. ஏன்னா நாங்கள் அது எக்ஸாக்டாக அதுக்காக என்ன வச்சிருந்தோமோ அதை சொல்லிட்டோம். இதை நான் எடுத்துடுறேன், நீங்கள் பண்ணுங்க. அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் 10 unitsல வந்து 6000 7000 சேவ் ஆகுது. ஸோ அவங்களுக்கும் அது வின், எனக்கும் அது வின் தான். நம்ம அந்த டிவைஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணல, லைக் இன்வெஸ்ட் பண்ணி அந்த காலேஜ் ஸ்கூல்ல இருக்கு. ஸோ அவங்களுக்கு வேற எந்த லைபிலிட்டி இல்லை. ஸோ அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த 200-300 ஆர்டர் வந்துச்சுன்னா உடனே நாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அக்ரிகேட்டர்ஸ் சொல்லுவோம். அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் லாஸ் பேர் பண்ணிட்டு நாங்களே பண்ணா தான் 1500 வரும். நாங்க வெளில கொடுத்தோம்னா 2200 ஆகும் ஒரு யூனிட்டுக்கு. பட் அது எங்க மார்ஜின்ல அடிப்படும். பட் ஸ்டில் நம்ம யூனிட்ஸ் கமிட் பண்றோம் அண்ட் அகைன் நம்ம க்ரோ பண்றோம் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த 600 மார்ஜினை லூஸ் பண்ணிட்டு வெளில அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, வெளியே 3D பிரிண்டிங் லைக் இந்த மார்க்கெட் பத்தி எனக்கு ஐடியா இல்லை. 3D பிரிண்டிங் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நிறைய இருக்கு. லைக் இது மாதிரி அது பேர் ப்ரோ 3D ஃபார்ம் மாதிரி இருக்கும். நிறைய 3D ஃபார்ம் மாதிரி இருக்கும். லைக் அப்படியே லைக் லேயரா மேல அடுக்கி வச்சிருப்பாங்க. சென்னையில இருக்கா? சென்னையில் நெக்ஸ்ட் ஜென் இருக்கு. அவங்க 2 floors வச்சிருக்காங்க. ஓகே, லைக் 2 ஃப்ளோர்லயும் நிறைய 3D பிரிண்டர்ஸ். இண்டஸ்ட்ரியல் லெவல் 3D பிரிண்டர் மாதிரி இருக்கும். நம்மளது இங்க அவங்க இருக்க எல்லாமே இண்டஸ்ட்ரியல். இங்க இருக்க ஹாபிஸ்ட். ஓகே, ஹாபிஸ்டிக். அவங்க வச்சிருக்க எல்லாமே இண்டஸ்ட்ரியல் கிரேடடா இருக்கும். ஃபாஸ்ட்டுமே லைக் இது 6 hours பிரிண்ட் பண்றது அது 2 hours பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே ப்ரோ, ஓகே. ஆர்டர் மாதிரி கொடுத்துருவோம். லீட் டைம் பெருசா இருக்கும். பட் ஸ்டில் நம்ம கொடுத்துடலாம். லைக் அவங்க ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஸோ பண்ண முடியாதுங்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி போவோம். அந்த டைம்ல பேர் பண்ணிட்டு பண்ண முடியுங்கிறவங்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அவங்களே பண்ண வச்சிருவோம். இப்போ இந்த 3000 அந்த மாதிரி யூனிட் ஆர்டர் வரும்போது பிளைண்ட்லி நாங்கள் வந்து
கேஸ்டிங் போயிடும். ஸோ பிகாஸ் கேஸ்டிங் வந்து சரி அப்பயுமே நாங்கள் வேக்யூம் கேஸ்டிங் அதான் ஒன் ஸ்டெப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஹியூஜ் ரிஸ்க் எடுக்கிறது. அதுக்கான அகைன் அது ஒரு பெரிய அது சரி போடுறது திருப்பி நாங்கள் உட்காந்துட்டு திருப்பி இன்னொன்று ஏதாவது பண்ணிட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. இப்போ 3000 ஆர்டருக்கு வந்து நீங்கள் வேக்கம் போயிட்டீங்க. 3000 ஆர்டர் இன்னும் இந்த சேல்ஸ் கால் இன்னும் ஃபைனல் இதில் இருக்கு. டீல் இன்னும் முடியல. ஓகே, முடிஞ்ச வேக்கம் தான் பிளான். ஓகே ப்ரோ. லைக் இந்த 3D பிரிண்டிங்காக கேட்குறேன். லைக் இதெல்லாம் இல்லாமல் அது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது? நீங்கள் இப்போ ஸ்கூல் சொன்னீங்கல்ல, எப்படி அது சிஸ்டம் மாட்டி அது எப்படி அந்த பிரிண்டிங் ஒர்க் ஆகும்? ஆக்சுவலி பேசிக்காக நம்ம 2D பிரிண்டர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி 2D பிரிண்டர்ஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணி தருது. அதுக்கு வந்து பேப்பரையும் இன்கையும் கொடுக்குறோம். இதுக்கு வந்து பேப்பர் இன்க்கு பதிலாக பிளாஸ்டிக் வந்து ரோலாக வந்துடும். ஓகே, நம்ம வீட்டில் இந்த மருதாணி போடுறாங்களே அதே டெக்னாலஜி தான். லைக் இப்படி கையில் அமுக்குனா லைக் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஹீட் ஆகி உருகி வரும், கம் மாதிரி வரும். ஸோ அது அப்படியே அது உருகி மேலே வர லைக் அது மேலே அப்படியே லேயர் அடுக்கி பிரிண்ட் பண்ணி வந்துடும். ஸோ பேசிக்காக 2D பிரிண்டர்ஸ் பண்ணுறது தான் 3D பிரிண்டர்ஸ் பண்ணுது. பட் ஆனால் இன்புட் கொடுக்கறது கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல $300 வரும்போது காலேஜ் கொடுக்குறீங்கன்னா அந்த இதுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுப்பீங்க? லைக் சிஸ்டம் மாட்டி பிரிண்ட் பண்ணணுமா, இல்லைனா லைக் சிப் மாதிரி டிவைஸ் மாதிரி? பென் டிரைவில் வந்து ஆக்சுவலாக எங்களோட கேட் ஃபைல்ஸ்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துரும். STL ஸ்லைஸ் பண்ண ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்துரும். லைக் சேஃப் தானே அது? லைக் அதை பேக் ட்ராக் பண்ணி கிராக் பண்ண மாதிரி இல்லை? ஆக்சுவலாக எங்களோட USP வந்து டிசைன் இல்லை. என் டிசைனை நான் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்கள் உட்காந்து அதை உங்கள் டிசைனை வச்சு பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல பண்ணிடலாம். எங்களோட USP வந்து எங்களோட போர்டு அண்ட் எங்களோட சாஃப்ட்வேர். ஓகே, அதை பில்ட் பண்ண உங்களுக்கு 6 to 8 months ஆகும். அப்பையும் A பண்ண சாஃப்ட்வேர் B பண்ண சாஃப்ட்வேர் ஒன்றா இருக்காது. நான் சொன்ன மாதிரி எங்களோட கோர்ஸ் டிசைன் தான். டிசைன்னா லைக் நாட் ஹவ் இட் லுக்ஸ். எங்க சாஃப்ட்வேர் எப்படி இருக்கு, லைக் எப்படி ஹவ் யூசர் ஃப்ரெண்ட்லி அந்த கிட்ஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ அதை கிராக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, அவங்களுமே கோட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறீங்கல்ல. ஸோ அதை கிராக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அது எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் எப்பயுமே. ஓகே, ஸோ போர்டு எங்கள்கிட்ட தான் வருது. போர்டு மேனுஃபேக்சர் பண்றது எனக்கு பெரிய மேட்டர் இல்லை. நாங்க வந்து JLC PCBன்னு ஒரு சைனா மேனுஃபேக்சரர் இருக்காரு, அங்க இருந்து எடுத்துட்டு வரோம். அகைன் ஓகே, லைக் அங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணிடுவீங்க. PCB வந்து நாங்க சைனால ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காரு, கிரீன் கலர் போர்டு. ஸோ அது அங்கேருந்து ஆர்டர் பண்ணிவிடும். இங்கே வரும். இங்கே வந்தோடனே எங்கள் டீம் வந்து அதை அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணி டெஸ்டிங் நடக்கும். டெஸ்டிங் நடந்தோடனே எத்தனை யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணாங்களோ அத்தனை யூனிட்ஸ் கேசிங் அவங்க பண்ணுறாங்கன்னா அது போகாது. கேசிங் பண்ணலன்னா எங்கள்கிட்ட இருந்து கேசிங் மீன்ஸ் அந்த ரோபோட்டோட லுக்ஸ் லைக் அந்த 3D பிரிண்டட் பார்ட்ஸ் இல்லைனா எங்கள்கிட்ட இருந்து போகும். ஓகே ப்ரோ, ஓகே. அந்த இது கிராக் பண்ணது எப்படி கிராக் பண்ணீங்க ப்ரோ? லைக் இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா சில பேர் அந்த ஃபீல்ட்லேயே 10-15 இயர்ஸ் இல்லைனா 8 or 5 years இருந்துட்டு வருவாங்க. அவங்க எல்லாமே கிராக் பண்ணியிருப்பாங்க. லைக் எல்லாமே உங்களுக்கு ஆபீஸாக தெரியும். நீங்கள் ஏர்லியாக பண்ணும்போது லைக் இப்படி இப்படி சைனாலேருந்து வாங்கலாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த இது எப்படி கிராக் பண்ணீங்க அந்த டைம்? ஒருத்தர் அப்ரோச் பண்ணி எப்படி அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் அவர் மேலே வந்துச்சு அந்த இதில்? ஸோ ஆக்சுவலாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த இம்போர்ட் கெட்டிங் காம்பனண்ட் வெளிநாட்டிலேருந்து அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து இங்கே டான்சம்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க டைடல் பார்க்கில். தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர். யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து ஆன் பேப்பர்ஸில் இருக்கும் போதே அவங்க வந்து எங்களோட ஒரு லிங்க்டின் வீடியோ பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஒரு ரோபோட் பண்ணணும், நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்னு. பட் 1 week தான் டைம் இருந்துச்சு. அந்த 1 week கழிச்சு CM வந்து அதை ஓப்பன் பண்ண போறாரு. ஓகே, CM ஓப்பன் பண்ணும்போது அந்த ரோபோட் அங்கே இருக்கணும். 1 weekல பண்ண முடியுமான்னு. ஸ்டார்ட் அப்பாக இருந்தோம், காசும் இல்லை, என்ன ப்ராஜெக்ட் வந்தால் நாங்கள் இறங்கி பண்ணுவோம், நீங்கள் கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி பண்ணோம். பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு கேமரா மட்டும் தேவை. இங்கே நாங்கள் ரோபோன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் பார்த்தோம். அதில் வந்து 45,000 இருந்துச்சு. ஆனால் அந்த கேமரா வந்து இன்டெல் ஓடது. இன்டெலே விற்கிறான். அது வந்து 25,000 தான் $1 to Indian. பட் ஆனால் அது US இருக்குது. பட் ஸ்டில் அவன் என்ன சொன்னான்னா 3 daysல நான் ஷிப் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னான். சரி 3 daysல ஷிப் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. அந்த ஆர்டர் போட்டுட்டோம், ஷிப்பும் பண்ணிட்டான். கஸ்டம் கிளியரன்ஸ்னு ஒன்று இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. ஆமாம், கஸ்டம் கிளியரன்ஸில் உள்ள எங்கள் கம்பெனி பேரில் தான் போட்டு எடுத்துருக்கோம். கஸ்டம் கிளியரன்ஸ்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது. இங்கே எதுவும் பண்ணி கேமரா வேற ஒன்று அரேஞ்ச் பண்ணி இந்த இது முடிச்சிட்டோம். CM வந்து பார்த்துட்டு போயிட்டாரு, அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த கேமரா அங்கே மாட்டிட்டு இருக்கு. அந்த கேமராவை அந்த கஸ்டம் கிளியரன்ஸ் ப்ராசஸ் ஒன்னொன்னையும் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த கேமரா 65,000 ஆச்சு. நான் என்ன நினச்சேன்னா இந்த 20,000 இங்கே சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஆர்டர் பண்ணேன் USலேருந்து. ஆனால் அந்த கஸ்டம் கிளியரன்ஸில் GST 18%, கஸ்டம் கிளியரன்ஸ்க்கு அதுக்கு தான் 45,000 கேட்குறாரு. இவங்க ரோபோ கேட்குறாங்க. அது எனக்கு தெரில.
அந்த ப்ராசஸ் பேங்க்குக்கு வேற போய் ஏஇ கோட் வாங்கணும். இது இல்லாமல் சிஏ வச்சு ஐஇசி கோட், அது மாதிரி ஒரு 10-15 டாக்குமெண்ட் என்னென்னமோ பண்ணி இங்கே போய் எதுக்கு நீங்கள் இதை வாங்குறீங்க, எதுக்கு இது இவ்வளோ நாள் வேர் ஹவுஸில் வேற 5 நாளைக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஃபைன் கட்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்பேஸுக்கான என்னோடது 4 மாதம் இருந்துச்சு. அந்த 4 மாதம் அதை நிற்க வச்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க கொடுத்த காசும் அந்த கேமரா நான் வாங்கின காசும் கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, பெரிய மிஸ்டேக், காஸ்ட்லி மிஸ்டேக் தான். காஸ்ட்லி எனக்கு அது அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு. ஈவன் அதுக்கப்புறம் இதுதானே மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக சைனாலேருந்து நிறைய காம்பனன்ட்ஸ், ஏன்னா இந்தியாவில் சிப் மேனுஃபேக்சரிங் கிடையாது, எங்கள் சிப் எல்லாமே உலகத்துக்கே சைனாலேருந்து தான் வருது. ஸோ எங்கள் சிப் எல்லாமே அங்கே தான் வருது. ஸோ அந்த சிப் வாங்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் சிப் ஆர்டர் பண்ணுறோம், லோக்கலி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்ம டேரெக்டாக மேனுஃபேக்சர்ட்ட வாங்கிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். மேனுஃபேக்சரை கன்வின்ஸ் பண்ணியாச்சு, அவர் அனுப்புறேன்ட்டாங்க ஓவர் த இன்டர்நெட்டே. இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் சைனா போய் அந்த மேனுஃபேக்சரை நேரில் போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் தரேன்ட்டாங்க நான் கேட்ட ப்ரைஸிங்கில். ஓகே, அது தேவைப்படுது. அப்புறம் நேரில் போகணுங்கிறது மேண்டேட்ரியா? லைக் மேண்டேட்டரிங்கிறத விட உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிகாஸ் இந்த சென்ஸ் கன்வின்ஸ் இந்த சென்ஸ் பிரைசிங்ல அதே போல யூனிட்ஸ் நம்ம 100 தான் எடுப்போம், ஆனா அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. அவங்க 1000 யூனிட்ஸ்க்கான பிரைசிங்ல கொடுக்க கேட்போம், தர மாட்டாங்க. சில டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் 10 கொடுங்கன்னா கொடுக்கவே மாட்டான். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நேர்ல போய் கன்வின்ஸ் பண்றது இன்னும் பெட்டர். ஃப்ரெண்ட் கிளம்பி போயிட்டா சைனாக்கு? இல்ல, அங்க ஒருத்தர் இருந்தாரு, ஃப்ரெண்ட் அங்க இருந்தாரு. அவர் ஆனா வேற பார்ட் ஆஃப் சைனா இருந்தாரு. சைனா ஒரு பெரிய இடம், லைக் அவர் ஒரு 1.5 day டிராவல் பண்ணி எங்களுக்காக போய் அந்த மேனுஃபேக்சரை போய் கன்வின்ஸ் பண்ணோம். ஸோ அங்கே சிப்ஸ் எடுத்துட்டு வந்தோம். அப்போதான் சிம்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. அது என்னது ஆக்சுவலி? அது வந்து என்னன்னா, நீங்க இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வர எல்லா சிப்புக்கும் ஒரு சிப்புக்கும் நாங்கள் கணக்கு காட்டணும். இத்தனை சிப் நாங்கள் இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம், இது எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம், இதை வச்சு என்ன பண்ண போறோம், இந்த சிப் என்னென்ன ப்ராடக்ட்ல போகுதுங்கிறத நான் அந்த உள்ள இருக்கவங்க கணக்கு காட்டணும். இது எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஃபர்ஸ்ட் ஏன்னா சிப் நான் என்ன நினைச்சேன், எனி ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட் நினைச்சேன். அப்படி இல்லை, அவன் இந்தியா கவர்மெண்ட் பொறுத்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று. ஓகே, அது யூஸ் கேஸ் என்ன இருக்கு, யூஸ் கேஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அந்த சிப் எதுக்கு யூஸ் ஆக போகுது, எதுக்கு சைனால வாங்குறோம், இந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய இருந்துச்சு. அது இங்கே வந்து நான் ஒரு ஆர்டர் காப்பி வச்சிருக்கேன் 30-40 யூனிட்ஸ்க்கு. அது எனக்கு 3 weeks ஆகுது. அந்த ரிப்போர்ட் கொடுத்து நான் அது பாம்பே வந்துருச்சு. பட் பாம்பேலேருந்து எனக்கு அது அங்கே அந்த கஸ்டம் கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு 3 weeks ஆகுது. அப்போ நான் அது வரையும் இங்கே இருக்க கிளைண்ட்டை வந்து வந்துடும் அப்படின்னு. ஸோ மேனுஃபேக்சர் இன்ன வரையும் மேனுஃபேக்சரிங்லாம் அவ்வளோ பிரச்சனை இருக்கு எனக்கு. இன்ன முறையும் நாங்கள் சால்வ் பண்ணிட்டோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இதெல்லாமே ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணால் சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் இருக்கா மேனுஃபேக்சர் பண்ண, பட் ஆனால் அது எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு, எங்களால் அதுக்கு போக முடியாது இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஸோ நாங்களே தான் பண்ணி ஆகணும். மேபி ஒரு 3000 யூனிட்ஸ் போகும்போது என்கிட்ட மார்ஜின் நிறையா இருக்கும், நான் போய் ஈஸியாக ஒரு அவுட் சோர்ஸ் கம்பெனிட்டு கொடுத்துருவேன். 30-40க்கு நான் தான் எப்படியா கற்றுக்கணும். ஓகே ப்ரோ, ஓகே. ஏன்னா நீங்கள் லைக் ஜஸ்ட் ஒரு வார்த்தையில் சொன்னீங்க சிப் இம்போர்ட் பண்ணிட்டோம், ஆனா அது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியுது இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அந்த சிப்பை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து கஸ்டம் கிளியரன்ஸ்ல அவரை கன்வின்ஸ் பண்ணி உள்ள எடுத்துட்டு வரதுக்கு. ஓகே, நீங்க சொன்னீங்க நாங்க இதுதான் பண்றோம், எங்க ஸ்டார்ட் அப் இதுதான் பண்றோம், நாங்க இதுதான் யூஸ் பண்ண போறோம்ட்டு. ஆமா, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது லைக் நீங்கள் நான் தப்பாக சொல்லலை, நம்ம பார்க்கும்போது இந்த ஃபன்னாக இருக்குது, நாங்கள் சேர்ந்து ஏதோ பில்ட் பண்ணுறோம், நாங்கள் லைக் அப்படி தானே ப்ரோ, நீங்கள் சேர்ந்து இந்த பேட் கிரிக்கெட் ஆடுற மாதிரி அதெல்லாம் போடுவீங்க. அதை பார்க்கும்போது வெளியே என்ன தோணும், ஓகே நம்மளும் இது மாதிரி ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிக்கலாம், இன்குபேட்டர் போயினா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஆனால் இங்கே வந்தால் லைக் இது மாதிரி கான்வர்சேஷன்ல தான் தெரியும் பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் போகுதுன்னு. ஸோ எனக்கும் அது என்னன்னா இந்த ரியாலிட்டி வெளியே சொல்லணும், லைக் இவ்வளோ விஷயங்களை கடந்து தான் அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஸோ அந்த ஜாலிக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள வரீங்களா அப்படின்னாலே, எஸ்பெஷலி அது ஒரு எலக்ட்ரானிக் ஆர் கன்சியூமர் குட் கேட்டகரிக்குள்ள வருதுன்னா உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஃபோன்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் கொஞ்சம் இப்போ ஈஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி ஹெட்ஃபோன் இண்டஸ்ட்ரிஸ் வந்து யாரும் இங்கே R&D பண்றது இல்லை. அங்கே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், நம்ம இங்கே வந்து ஒயிட் லெவல் பண்ணி நம்ம பிராண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் அந்த பார்ட் ஆஃப் எடுத்துப்போம். பட் ஆனால் சில கம்பெனிஸ் இன்னமும் ஹார்ட்வேரை இன்னொரு இந்தியா ஒரு பெரிய ஹார்ட்வேர் கம்பெனி பில்ட் பண்ணல. இன்னும் அதுக்கு ஒரு பெரிய இது இருக்கு, அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு ஏன்னா அதுக்கான எக்கோ சிஸ்டம் இன்னும் இல்லை. அதுக்கு இன்னும் நிறைய தேவை, பெரிய சப்போர்ட் தேவை அதுக்கு. நாங்கள் ஏதோ குட்டியாக ஒன்று பண்ணுறோம் டாய், எங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது. நாளைக்கு நான் ஆப்பிள் விஷன் ப்ரோ மாதிரி ஒரு வியரபிள் பண்ண போறேன்னா எனக்கு வந்து அதில் எவ்வளோ விஷயம் இருக்கு. நான் இப்போ வாங்குற போர்டு வந்து சிப் வந்து வெரி ஈஸிலி அவைலபிள் சிப், இந்தியா ஃபுல்லாக இருக்கு. எல்லா ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க சிப் தான் அது. பட் ஆனால் ESP அப்புறம் ஆர்டினோஸோட சிப் தான் யூஸ் பண்றோம். ஆர்டினோ கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் ESPஸோட சிப்ஸ் தான்
தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த விஷன் ப்ரோ மாதிரி இருக்கிறதுலாம் குவால்காமோட சிப் வாங்கணும். குவால்காமை கன்வின்ஸ் பண்ணி 2 சிப் வாங்குறதுலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார்ட் அப் இருக்காங்க. அவங்க வந்து அட்டானமஸ் டிராக்டர் பண்ணுறாங்க. அட்டானமஸ் டிராக்டர் ஃபுல்லி அட்டானமஸ் டிராக்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் அது ஒரு பயங்கரமான ஹார்ட்வேர் மார்வல். அது ஒரு டிராக்டரை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கலி பில்ட் பண்ணிட்டு அப்புறம் அட்டானமஸாக அதை மூவ் பண்ணி வைக்கணும். இப்போ என்னன்னா எனக்கு மோட்டர் ஈஸியாக கிடச்சிரும். ஏதோ எங்கேயோ நான் வாங்கிடுவேன், இல்லை எப்படி வாங்கிடுவேன். அவங்களுக்கு வந்து மோட்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறது OEMs. ஓகே, ஒரு 4 OEMs தான் இருக்காங்க. எஸ்பெஷலி அவங்க ப்ரைஸிங்க்கு ஒரே ஒரு OEM தான் இருக்காரு. அவன்கிட்ட இவங்களால 10 வாங்க முடியாது. எனக்கு ஒரு 2 மோட்டர் கொடுங்க, நான் ஒரு டிராக்டர்ல வச்சு பார்க்குறேன், வேலை செஞ்சுன்னா இது பண்ணேன். ஏன்னா அவங்க அந்த மோட்டர்ஸ் மட்டுமே 3 to 5 lakhs போல. அவங்களுக்கு அது அவங்க பூட் ஸ்டாப் கம்பெனி வேற. கிராண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. பட் ஆனால் ஸ்டில் அந்த கிராண்ட்டுக்கும் அந்த மோட்டருக்குமே முடிஞ்சு போயிடுச்சு. டிராக்டர்ல அதை சுற்றி நிறைய மேட்டர் இருக்கு. 7.5 lakhs அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த OEM தரவே மாட்டேன்ட்டான். 6 months அவர் மோட்டர் கன்வின்ஸ் பண்ணி அந்த கம்பெனியோட மெயில்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஹியூஜ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இல்ல அவங்க கடைசியும் தரவே இல்லை. இப்போ இல்ல அவங்க வேற ஒரு எக்ஸ்பென்சிவ் மோட்டர் சைடு போயிட்டாங்க. ஏன்னா அவன் தரமாட்டான்ட்டு. அவன் என்ன சொன்னான்னா, எதுக்கு நான் 2 மோட்டர் தரணும், எனக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து EV வாங்குறது 10-20 வாங்குறாங்க, நீ R&D பண்ண போறேன்னு நான் உனக்கே 2 தர போறேன், அது நீ கேட்குற ப்ரைஸ்க்கு. ஓகே, ஆனால் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கல, நாளைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணி இவங்க தானே OEM இருக்க போறாங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டிங். அதுக்கு வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ணு OEMs. ஓகே, லைக் நான் பெரிய கம்பெனி ஆயிடுவேன். ஆமா, இல்ல ப்ரோ, அந்த ரிஸ்க் லைக் ஸ்டார்ட் அப்னால ரிஸ்க் தான். அந்த பார்ட் இவங்க இனிஷியல் எடுக்கும்போது ஒரு பெனிஃபிட் இருக்கும் லாங் டர்ம்ல இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் போல சில OEMs இவங்களே நிறைய பார்ட்ஸ், அந்த ஸ்டேரிங் பார்ட் எல்லாமே வெளில வாங்கினாங்க, அது எல்லாமே கிடைச்சிருச்சு. அந்த மோட்டர் பர்டிகுலர் மோட்டர் அவங்களுக்கு இதுதான் தேவைப்பட்டுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மோட்டரோட டேட்டா ஷீட் வாங்கி டிசைனும் பண்ணிட்டாங்க. அவன் லேட் பண்ண சரி தந்துருவான்னு சொல்லிட்டு, இப்போ இவன் தரலன்னு அது டிசைன் வர மாத்தணுமேன்னு சொல்லிட்டு அந்த ஏற்ற மாதிரி ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. ஸோ பில்டிங் ஹார்ட்வேர் எஸ்பெஷலி ஒரு அவங்கள மாதிரி டீப் டெக் ஸ்பேஸ்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டம். லைக் இந்தியாவில் அதுக்கான கஷ்டம் இல்லை, மோர் ஃபன். ஓகே, அல்டிமேட் ஃபன். ஆமா, ஓகே. அவங்க பேர் என்ன ப்ரோ? அவங்க பேர் வந்து ஹார்வ்டெக். எங்க இருக்காங்க? அவர் நான் சென்னையில தான் நிறைய பார்த்திருக்கேன். சென்னை தான் நினைக்கிறேன். சீட் கூட வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 crores. இல்ல அந்த 10 lakh அந்த ஒரு இருக்குமே டான் சீட் இல்லையா? ஓகே ப்ரோ. ஸ்டார்ட் அப் டீம் ஒரு 10 lakh ஒரு 10 lakh வாங்கியிருந்தாங்க. எனக்கு சரியா தெரியல அவங்க வாங்கினாங்க. ஆனால் அவங்க நிதி பிரைஸ் வாங்கினாங்க, எனக்கு தெரியாது. ஓகே ப்ரோ, ஓகே. கனெக்ட் பண்ணுங்க லேட்டரில், நம்ம கனெக்ட் பண்ணுங்க, நான் உங்களை பேசி பார்க்குறேன் ப்ரோ. ஓகே, ஸோ அப்போ ஏன்னா இதுதான் அந்த விஷயம், அந்த மேனுஃபேக்சரிங் செக்டருங்கிறதுல. ஏன்னா நீங்கள் அப்புறம் ஸ்கேல் பண்ண அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு இருக்கா இப்போ ஒரு வியூ இருக்கா? இப்போ நீங்கள் ரொம்ப ஏர்லியாக தான் இருக்கீங்க, இந்த கேள்வி லைக் சென்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்கு. மேபி லாங் டேர்மில் ஓன் பண்ணுறதெல்லாம் பிளான் இருக்கா? லைக் மேனுஃபேக்சரிங் இப்போதைக்கு அகைன் அவ்வளோ பெருசாக நாங்கள் இது வரையும் லைக் தூரமாக நாங்கள் யோசிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் 3 steps நாங்கள் எப்பயுமே யோசிப்போம். ஓகே, லைக் இன்னைக்கு 300 வச்சிருக்கோம், நாளைக்கு 500 யூனிட், அப்புறம் 1000, அப்புறம் வந்து 2000, அப்படி தான் யோசிப்போம். ஸோ 3000 யூனிட்ஸ் போகும்போது நம்ம வந்து இது அவுட் சோர்ஸ் பண்ணிடலாங்கிறது எங்கள் பிளான். ஓகே, அதான் த்ரெஷோல்ட். 30,000 வரும்போது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அகைன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பில்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பில்ட் பண்ணிடலாம். அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அப்போ அந்த ரன் பண்ணும்போது அது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அதுக்கு நிறைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போகணும், அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எல்லா ப்ரெஷரும் வந்துடும். ஸோ அந்த இதை நாங்கள் இப்போ எடுத்துக்கல. இப்போ தேவையான ப்ரெஷர் ஆல்ரெடி சுற்றி இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஒரு 1000-2000 யூனிட்ஸ் இந்த இயர்க்குள்ள இப்போ முடியறதுக்குள்ள ஒரு 3000 யூனிட்ஸ் முடிச்சிடணுங்கிறது தான் எங்களோடது. அந்த 3000 ஆர்டர் இல்லாம. ஓகே, அது இல்லாம இன்னொரு 3000 யூனிட்ஸ் முடிச்சிடணும். ஓகே ஓகே ஓகே. லைக் அது வந்து இதுக்கு தான் B2Bல தான். B2C நாங்கள் வந்து இன்னொரு 2-3 monthsலேயே எங்களோட ஆல்ரெடி பைலட் ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய வீட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு 1 week யூஸ் பண்ண வச்சிருக்கோம், 2 weeks யூஸ் பண்ண வச்சிருக்கோம். அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் ஸ்டாண்ட் அலோன் ப்ராடக்டாக ஒரு 3 months பைலட் ட்ரையல்ஸ் இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் 100 batches அப்படிலாம் நாங்கள் இன்னும் போல. அது வந்து இன்னும் 2 monthsல நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 100 batches இது பண்றோம். ஓகே, பண்ணிட்டு அது 100 batch கன்சியூமருக்கு தான் வருமா? இல்லை கன்சியூமர் தான், எல்லாமே கன்சியூமருக்கு தான். பட் எல்லாமே ஆல்ரெடி எங்களுக்கு பே பண்ணவங்க, வெயிட் லிஸ்ட்ல இருக்கவங்க. ஓகே, ப்ரீ ஆர்டர்னு சொல்லி 7000 இருக்குல்ல. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க, அதுலேயுமே இருக்கு, எல்லாமே பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாமே லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 8 months
months ஆயிடுச்சு, எல்லாமே பேஷண்ட்டாக இருக்காங்க. பே பண்ணிட்டு எதுவுமே பண்ணிட்டு சொல்ல, ஏன்னா அவங்களுமே ஒரு கம்யூனிட்டியாக எங்களை ஸ்டார்டிங்லேருந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க. லைக் ஏர்லி அடாப்டர்ஸ். தெரியும். சில பேர் வந்து எங்களோட ஒர்க் ஷாப்புக்கு வந்தவங்க. இனிஷியலி நாங்கள் அந்த டாய் பசங்களுக்குலாம் அப்போ நாங்கள் அந்த ஒர்க் ஷாப் நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவோம். லைக் நாங்கள் இதான் பண்ணுறோம் அப்படியாப்பா சூப்பர், நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணவங்க, அதில் பேசினவங்க. அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம், இந்த மாதிரி சேல் பண்ண ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஸ்டார்டிங்லேயே யாராவது ப்ரீ ஆர்டர் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும் போது அப்படி கொடுத்தவங்க. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. அந்த அதுவும் அது உங்களுக்கு ஒரு வே ஆஃப் ரெவன்யூவாகவும் இருக்கும். வே ஆஃப் ரெவன்யூவாகவும் இருந்துச்சு. ஓகே ப்ரோ, ஓகே. லைக் இது யோசிச்சிங்களா ப்ரோ, நான் இப்போ ப்ராடக்ட் பண்ணுறீங்க, ஸோ இதுக்கு நம்ம டாய்ங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப சப்போர்ட்டுங்க மாதிரி எல்லாம் தேவைப்படாதில்ல ப்ரோ? லைக் இப்போ நீங்கள் எப்படின்னா சொன்னீங்கல்ல, அந்த பையனை வந்து ஒவ்வொரு ஆக்டிவாக பண்ணணும், அது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க? லைக் ஒரு பிளே புக் மாதிரி இருக்குமா, இல்லை வீடியோஸ் மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அது மோஸ்ட்லி வந்து வீடியோஸை தான் பண்ணியிருக்கோம். ஓகே, லைக் அந்த சப்போர்ட்டுங்கிற மாதிரி விஷயம். ஆனால் யூஸ்வலி லைக் ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி டிஓ இது பண்ணுங்க அப்படி இருக்காது. மோஸ்ட்லி எல்லாமே ஃபிகர் அவுட் பை யுவர் செல்ஃப் தான், ஸ்ட்ராட்டஜி தான். ரொம்ப எல்லாத்துக்கும் ஹிண்ட் தான் மேக்ஸிமம். எங்கள்கிட்ட எதுக்குமே சொல்யூஷன் கடைசியே இருக்காது, ஹிண்ட் தான். ஒரு ஹிண்ட்ல பிடிக்கலாம் அவனால தெரிஞ்சுக்க முடியாது, ரெண்டாவது ஹிண்ட் வரும். மோர் த ஹிண்ட் போக ஈஸி ஆகிட்டு வரும் அந்த ப்ராப்ளம். அப்படிதான் ஃபிகர் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டிஸ் டிசைன் பண்றதும் அசீம் மேலே தான். அந்த கேமிஃபிகேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து நாங்கள் ஒரு 2 months ஸ்டடி பண்ணோம். நிறைய கேம்ஸ் பத்தி பார்த்தோம், நிறைய இது பத்தி பார்த்தோம். அப்போதான் பசங்களுக்கு என்னென்ன கார்ட்டூன் ஃபர்ஸ்ட் நாங்கள் அதான் சில டைம்லாம் நாங்கள் வந்து சின்ன இன்சைட் தான் பெரிய அவுட்கம் கொடுத்துச்சு. பசங்க என்ன கார்ட்டூன் பார்க்குறாங்கிறதுல தான் எங்களுக்கு வந்து இப்போ இந்த கேஜெட் மாதிரி நான் சொன்னேன்ல இன்சைட், அதுல தான் கிராக் பண்ணோம். எனக்கு கார்ட்டூன்ஸ்னா நான் எப்படின்னா இப்போ கார்ட்டூன்ஸ்னு வந்தேன், எனக்கு வந்து டக்குன்னு சோட்டா பீம் வரும். ஏன்னா நான் சின்ன வயசுல தான் பார்த்தேன். பட் ஆனால் அவன் இப்போ அந்த பையன் கார்ட்டூன் கேட்டால் சோட்டா பீம் வரலங்கிறது அவன்கிட்ட பேசும்போது தான் தெரியுது. ஓகே. ஸோ ஒரு 8 year ஓல்டாலே அனிமி ஸ்டார்ட் ஆயிடுது, அனிமி கல்ச்சர். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ அகைன் அந்த கேஜெட்லேருந்து ஸ்லோலி அந்த அனிமி ஸ்டைல் ஆஃப் விஷுவல் அப்பியரன்ஸ்க்கு இன்னும் இது இருக்கு. ஓகே ப்ரோ, லைக் இது ஏன்னா எனக்கு அது டைரக்ட் எக்ஸ்போஷர்ல நீங்க ஸ்டடி பண்ணதுல அப்படி இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. அப்போ அதுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க அவ்வளோ சீக்கிரமாவே? ஒரு ஈஸிலி ஒரு 10 year old ஒரு அனிமே எக்ஸ்போஷர் பண்ணிருக்கு, எஸ்பெஷலி சென்னையில் இருக்க கிட்ஸுக்கு. அவங்களுக்குள்ளே எங்கே போனாலுமே அனிமேக்கான டாய்ஸ், அதனால தான் லைக் ஸ்லோலி டாய் கம்பெனிஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. டி-ஷர்ட்ஸ் அப்படிதானே, எங்க இருந்துடா வந்தீங்க மாதிரி எல்லாம் அனிமே. நீங்க கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஸ்பைடர்மேன் பேட்மேன் இருக்கும். ஸ்பைடர்மேன் அது வந்து கேஜெட் ஃபேஸ் ஆஃப் மார்க்கெட். ஓகே, குட்டி பசங்களாம் நான் பார்த்துருக்கேன், ஸ்பைடர்மேன் தான் கிரேஸா இருப்பாங்க. அயன்மேனோட ஸ்டஃப்ஸ்லாம் பயங்கர கிரேஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட லைக் இன்னும் ஓல்டு ட்ரெடிஷ்னல் டாய்ஸ் இருந்திருக்கும். இந்த கேஜெட் ஃபேஸ் வந்துச்சு. இப்போ ஸ்லோலி அந்த அனிமி ஃபேஸ்க்குள்ளே போகுது. ஓகே 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 ஓகே. ஸோ அந்த மாதிரி லைக் பட் அனிமி அகைன் அது ஒரு ட்ரெண்ட் தான். இப்போ நாங்கள் அந்த ட்ரெண்டுக்காக அனிமிக்குள்ளே போக மாட்டோம். ஏன்னா எங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் கேஜெட்ஸ்னு இருக்கு. மேபி அதுலேருந்து ஒரு குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் எடுத்துப்போம். பட் ஆனால் ஒரு ட்ரெண்டுக்கு பின்னாடி போனோம்னா எங்களால் ஒரு பிராண்ட் இது கிரியேட் பண்ண முடியாது. இது சொல்லும்போது தான் ஈமோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், அது பேர் என்னது ப்ரோ, அனிமேல சொன்னா போது அனிமே மாதிரி கையெல்லாம் வச்சுட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறது. நான் ஃபுல்லாகவே ப்ராடக்டே அதுக்கு பண்ண மாட்டேன். அனிமி கல்ச்சர் நல்லா போயிட்டு இருக்குன்னா அனிமிலேருந்து ஒரு சின்ன எலமெண்ட் எடுத்து அதுக்குள்ள அது ஏதோ சொன்னா அது மாதிரி கையெல்லாம் வைக்குது அது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் நாங்களும் அடாப்ட் பண்ணுறோம். பட் ஆனால் ஃபுல்லாக ஒரு இன்னொரு ட்ரெண்ட் பின்னாடி போக மாட்டோம். ஓகே ப்ரோ, லைக் அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கா ப்ரோ, லைக் அந்த ப்ராடக்ட்? ஈமோ எங்களோட ஒரு ஆஃப் இன்ஸ்பிரேஷன். நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது ஈமோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஈமோவும் எங்களோட ஒர்க் ஷாப்ல இருக்கும். இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் அவங்க வந்து எங்கேயுமே பசங்களுக்கானது பண்ணிக்கவே இல்லை. நாங்களும் அதை ஒர்க் ஷாப் வந்து சும்மா ஓப்பன் மைண்டடா எல்லாமே தான் எடுத்துட்டு வரும். ஓகே, இதுதான் அப்படின்னு எடுத்துட்டு வர மாட்டோம். ஸோ அப்படிங்கும்போது ஈமோ அங்கே இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவலா அந்த ஓவரால் ஒர்க் ஷாப்போட இதாவே இருக்கும், சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாவே இருக்கும். பசங்க எல்லாத்துக்கும் அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆனா அது மச் ஃபார் அடல்ட்ஸ் தான். அது மச் ஃபார் அடல்ட்ஸ் தான். அதே போல ஈமோட பர்பஸ் வேற. அது அவங்கள இன்னொருமே வச்சுக்கோங்க. இன்னைக்கு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், பாக்கெட்ல வைக்கிற மாதிரி. அவங்க எட் டு லான்ச். பட் ஈமோ சில மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக்ஸ் பண்ணி 2 வாட்டி பேங்க்ரப்ட் ஆன கம்பெனி. அப்படியே ப்ரோ? ஆமா. ஸோ அவங்க வந்து ஒன் டைம் ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு டைம் வந்து அண்டர் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணாம பயங்கர பேட் ரெப்புடேஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு வாட்டி மார்க்கெட்டிங் பண்ணாம ப்ராடக்ட்ஸ்
மார்க்கெட்டிங் ஜாஸ்தி பண்ணி ப்ராடக்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு இன்னமும் பயங்கர கிரேஸ் இருக்குது. பட் அந்த கம்பெனி இப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ள இன்டர்னல் கிளாஷ், அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்டு கம்பெனி. ஓகே ப்ரோ, ஓகே. எப்போ பார்த்தா ஞாபகம் இல்லை, நான் ரொம்பவே பிஃபோரே நான் பார்த்தேன். அதை பற்றி எப்படி எனக்கு தெரிய வந்துச்சுன்னு தெரியல. அப்போ நான் பார்க்கும்போது யூஸ் கேஸ்லாம் வேற மாதிரி. இப்போ அது பார்த்தல ஸ்கேட் போர்டு, ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் இல்லை. ரொம்ப பேசிக் ஸ்டேஜில் இருக்கும்போது நான் பார்த்துருந்தேன். அட் பாயிண்ட் ஆப்பிள் அதை அக்வயர் பண்ண இருந்தாங்க ஸ்டார்டிங்ல. ஓகே. அகைன் அந்த டீல் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் டிஜிட்டல் ட்ரீம் லேப்ஸ்னு ஒரு கம்பெனி அவங்க அக்வயர் பண்ணாங்க. அவங்களை பற்றி ஆக்சுவலாக ஃபுல் ஸ்டடி பண்ணோம். இன்ச் பை இன்ச் இப்போ இருக்க கோஃபவுண்டரோட லிங்க்டின்ல கனெக்ட்ல இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எந்த பாயிண்ட் எல்லாம் அவங்களோட தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்க. அவங்களுமே நிறைய லைக் என்ன சொல்றது, அவங்க ரொம்ப டெக்னாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அதில் வச்சிருந்தாங்க. ஆமா. ஓகே ப்ரோ, ஓகே. நீங்க இப்பவும் லைக் பாட்காஸ்ட் ஆரம்பிக்க முன்னாடியுமே சொன்னீங்க ஹையரிங் போயிட்டு இருக்கு, அதனாலதான் இன்ஸ்டாகிராம் லைக் ஆக்டிவா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உங்க பழைய போஸ்ட் லைக் 1 year பிஃபோர் போஸ்ட்ல இருந்து ஹையரிங்கே லைக் நிறைய போஸ்ட் இருக்கும். ஹையரிங்னு சொல்றதுக்கு அப்பதான் எனக்கு உண்மையான கஷ்டம் தெரியுது, டீம் பில்ட் பண்றதா கஷ்டம் தெரியுது. நிறைய போஸ்ட் இருந்துச்சு. லைக் நீங்க இப்ப சொல்லும் போது அதான் ஞாபகம் வந்துச்சு. லைக் ஒரு நீங்க தான் அந்த ஹையரிங் பார்ட் பாத்துக்கிறீங்க, அதுல மீம் கூட போட்டிருப்பீங்க, HR will get back, HR அது யாரா கம்பெனில. ஸோ இன்னுமே அந்த ப்ராப்ளமா இருக்கா ப்ரோ ஹையரிங்? லைக் அதுல என்ன மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, லைக் எதனால அது இன்னும் ப்ரெசிஸ்ட் ஆகுது? ஆக்சுவலா ஹையரிங் பொறுத்தவரையும் ரெஸ்யூம் கலெக்ட் பண்ணுறது ஒரு பார்ட். எவ்வளோ ரெஸ்யூம்ஸ் நமக்கு வருது, நம்மளோட ரெஸ்பான்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது, அப்புறம் நமக்கு தேவையான பர்சன் இருக்காங்களா அப்படிங்கிறது செகண்ட் பார்ட். அது வந்து ரெஸ்யூம்ல அதை அனலைஸ் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்போ நாங்கள் கிராக் பண்ணிட்டோம். ரெஸ்யூம்ஸ் எடுத்துகிட்டு வருது, எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் முதல்வன் ப்ரோக்ராமுக்காக எங்களுக்கு 200 ட்ரெயினர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஓகே. யூனிவர்சிட்டியும் நான் போயிருந்த டைம் அப்படிதான் கேட்டாங்க. எங்க ஊர்ல அங்க நாகர்கோயில்ல பயோடெக் படிச்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க ப்ரோ, ரெஃபர் பண்ணுங்க. லைக் அவங்க இது பண்ணுவாங்க இருந்துச்சு. ஒரு நாகர்கோயில்லாம் வந்தீங்களா? இப்பயும் நாங்க நாகர்கோயில் இருக்கேன் எங்களுக்கு. ஓகே. யார் வராங்க? எங்களோட ஒரு 20 ட்ரெயினர்ஸ் வருவாங்க அங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நீங்க சொல்ல போறீங்க, அது எப்படி லைக் எப்படி எடுத்தோம் ஆக்சுவலாக. பட் ஆனால் எங்களோட நான் முதல்வன் ஹையரிங் வேற ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். எங்களோட கோர் ஆட்டமிக்ஸ் டீமுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இதையும் நாங்கள் குழப்பிக்க மாட்டோம். ஸோ பட் ஆனால் இந்த ஹையரிங் வந்து நாங்கள் வித்தின் 2 weeksல முடிச்சோம். எத்தனை பேர் ப்ரோ? 200. பட் ஆனால் எல்லாமே தமிழ்நாடு பார்ட் டைம் 3 months தான் அந்த ஓவரால் ப்ரோக்ராமே, அந்த ரோலே. ஆனால் அது வந்து வெறும் 2 weeksல முடிச்சோம். ஓகே. எப்படி ப்ரோ? ஆல்ரெடி நாங்கள் வந்து கிராக் பண்ணி வச்சிருந்தோம் ஃபார் நான் முதல்வன் ப்ரோக்ராமுக்காக. எங்களுக்கு தெரியும், அதுவும் நாங்கள் ஸ்கேல் பண்ணிகிட்டே தான் வரோம். ஃபர்ஸ்ட் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணோம். 2வது 2000 பண்ணோம். லாஸ்ட் டைம் வந்து 4500 பண்ணோம். இந்த வாட்டி எப்படியும் ஒரு 15000 பண்ணிடும். ஸோ அதையும் ஸ்லோலி ஸ்கேல் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியும் இதுலேயும் ஸ்லோலி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஹையரிங் ஒரு பெரிய டாஸ்காக இருக்க போதுன்னு. அப்போ என்ன பண்ணோம்னா நிறைய லோக்கலி நிறைய கம்பெனிஸோட டைப் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு HR கம்பெனி டைப் இருக்காங்க. HR கம்பெனியோட. இன்னொன்று வந்து மதுரையில் ஒருத்தங்க இருக்காங்க, கன்னியாகுமரியில் ஒருத்தங்க இருக்காங்க, இந்த பக்கம் திருச்சியில் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய டைப் பண்ண ஆரம்பிச்சோம். டைப் பண்ணி லோக்கலி ட்ரெயினர்ஸ் வந்து சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆட்டோமேக்ஸ் கோர் டீம்ல வந்து ஹையர் பண்றதுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணும்போது இன்டர்ன்ஷிப்பில் போஸ்ட் பண்ணேன். இன்டர்ன்ஸ்க்காக ஒரு 30 ரெஸ்யூம்ஸ் வந்துச்சு. நான் பாட்டு எக்கச்சக்கமாக எடுத்து வச்சிட்டேன். சரி இப்படி ஒரு 10 பேர் எடுத்துக்கலாம், ஏன்னா ஃப்ரீ இன்டர்ன்ஸ் எல்லாருமே விர்ச்சுவலி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீ இன்டர்ன்ஸ் தானே, நமக்கு எப்படியும் ஏதோ ஒரு வேலை இருக்கும்ல, ஏதாவது ஒருத்தவங்க வேலை கொடுத்தாங்க. ஆனால் அந்த 20 பேர் என்னாலும் ஒரு வாரம் கூட ரீட்டைன் பண்ண முடியல. ஏன்னா என்ன வேலை கொடுக்குறதுங்கிறத விட அந்த டீம் பில்ட் பண்ணி அது ஒரு ஸ்பிரிட்டாக நீங்கள் ஃபிசிக்கலி வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் விர்ச்சுவலிங்கும் போது என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த கம்பெனியில், என்ன இதுக்கு நிஜமாக கம்பெனியாகவே தெரியாமல் நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைட் பர்சன் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக டாஸ்க்னு தெரிஞ்சு. ஸ்கில்ஃபுல்லாக பர்சன்ஸ் ஈஸியாக கிடச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள்கிட்ட ஒரு இன்டர்ன் இருந்தார். அவருக்கு வந்து என்கிட்ட அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்கிற எனக்கே தெரியும். இது ரொம்ப கஷ்டம், இது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங்கான மேட்ரு அப்படின்னு. இது எனக்கு ஒரு வாரத்தில் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க, நான் ஆனால் கூச்சமே எல்லாமே கேட்பேன். ஆனால் அவர் அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு வந்துடுவார். ஸோ என்ன டாஸ்க் அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு? டிசைனிங்ல. ஸோ அந்த வில்லிங்னஸ் டு நான் இந்த கம்பெனிக்காக ஐ வில் டூ திஸ் ஸ்டஃப். இப்போ நேற்று 12-1 மணி வரை இருந்தோம், யாருமே இது சொல்லலை. ஸோ அது அந்த ஸ்பிரிட். அதே போல் நாங்கள் சாட்டர்டே சண்டேஸ் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஏதாவது ஸ்டால் போடுறோம் அப்படின்னா லாஸ்ட் 1 week எங்கள் டீமில் மோஸ்ட்லி எல்லாருமே நைட் இங்கே தான் இருக்கும். இந்த ஓவரால் ஸ்பிரிட்
அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சில டைம் நான் 1 வீக் நான் ஆஃபீஸ் பக்கம் வரவே மாட்டேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி சேல்ஸ் ஒர்க்குங்கிறனால எனக்கு உள்ளே இருக்காது. எனக்கு நான் மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இல்லை வேறு பெங்களூர் அந்த மாதிரி ஹைதராபாத் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இங்கேருந்து நான் ஜஸ்ட் இங்கே மாதிரி எனக்கு ஒரு 10 யூனிட்ஸ் தேவைப்படுது, இங்கே கேட்குறாங்க நம்ம இங்கே பண்ணணும் அப்படின்னா பிளைண்ட்லி நான் டீம்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஸ்பிரிட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். டெக் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஹரன் வந்து ஈஸியாக ஒரு 2 வீக்ஸில் உட்காந்து எங்கள் டீமோட உட்காந்து என்ன வேணால் கற்றுக்கலாம். ஸோ அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் எவாலுவேஷன் ப்ராசஸே இதுவரை நாங்கள் ஆன்லைனில் இன்டர்வியூஸ் எடுத்து ஃபுல்லாக எடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைனில் இருக்கும், நெக்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் இங்கே இருக்கும். 2 ரவுண்ட்ஸில் ஒரு ரவுண்டு தான் டெக்னிக்கலாக இருக்கும், இன்னொன்று வந்து அந்த பர்சன் பற்றியும் அந்த பர்சனோட கிரியேட்டிவ் சைட் பற்றி இருக்கும். ஹவு கிரியேட்டிவ் த பர்சன், அவரோட வே ஆஃப் சால்விங் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஏன்னா அகைன் நாங்கள் வந்து ஒரு டெக் கம்பெனினா ஓகே, நாங்கள் வந்து ஒரு டாய் கம்பெனி, எங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அந்த அது ரொம்ப முக்கியம். ஈவன் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்னாலுமே அவருக்கு அது வேணும். ஏன்னா கிட்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேணும். ஸோ அது வேணுங்கிறனால அந்த ஸ்பிரிட் அண்ட் அந்த மைண்ட் செட் ஆஃப் த பர்சன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எங்களோட எப்பயுமே எங்களோட 3rd ரவுண்டு வந்து அந்த டெக்கே இருக்காது, அதை எடுக்கிறதும் எங்களோட கிரியேட்டிவ் டீம் தான் எடுக்கும் அந்த இன்டர்வியூ ப்ராசஸும். ஈவன் தோ எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருந்தாலும் இல்லை ஏ ரிலேட்டடாக ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கனாலும் அந்த இன்டர்வியூ எடுக்கிறது எங்களோட கிரியேட்டிவ் டீம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஓவரால் ஹைரிங் ப்ராசஸ் இருக்கும். 3 ஸ்டேஜஸ் இப்போ இருக்குது. முன்னாடி எங்களுக்கு ரெஸ்யூம்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆட்டமிக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒன்று வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கோம் ஒரு குரூப். அப்புறம் இன்ஸ்டால இப்போ ஒரு 4500 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. அது இல்லாமல் ஹரனோட டிஸ்கார்டில் சில பேர் இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணாலே மோஸ்ட்லி இப்போ எங்களுக்கு ஹைரிங் ஒரு பெரிய மீன்ஸ் ஹைரிங் இன்னமும் கஷ்டமாக தான் இருக்கு. அந்த கெட்டிங் த ப்ரொஃபைல்ஸுங்கிறது ஈஸியாக. ரெஸ்யூமே வரதுல ப்ராப்ளம் இல்லை. ரெஸ்யூமே என்ன ப்ரோ பிரச்சனை? ரெஸ்யூமே வருது, அதை ஷார்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கா? ஷார்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷர்ஸாக வராங்கன்னா இதுவரையும் எங்களுக்கு ப்ராப்ளமாக வந்ததில்லை. பிகாஸ் நாங்கள் மோஸ்ட்லி ஷார்ட் லிஸ்ட் ரெஸ்யூம்ஸ்லேயே நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடுவோம். எங்களோட கேண்டிடேட்டில் அஜித்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எங்களோட ஸ்கெச்சஸ், டூடுல்ஸ், நீங்கள் இந்த ஹெக்காவோட டிசைன்ஸ் இதெல்லாமே அவர் தான் பண்ணுறது கிரியேட்டிவ் சைடில். அவரோட ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கம்பெனி எடுத்திருக்காது. மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், எதுவுமே இருக்காது. அவர் அந்த ரெஸ்யூம்னா இப்படி தான் பேப்பரில் தான் இருக்கணுங்கிற ஃபார்மேட்டே உடச்சிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் லேஅவுட் மாதிரி அவர் பேரு கீழே வந்து அவர் அந்த இன்ஸ்டாகிராம் கீழே இருக்கும்ல பயோ மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சு பயங்கர கிரியேட்டிவா இருக்கும். அதே போல தி வே ஹி ஆன்சர் த கொஷின்ஸ் கூட எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்ட்டு நான் ஆன்சர் பண்ண அந்த ஆன்சர்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அப்படிதான் இருக்கும். நான் அவர் ஏன் அந்த பழைய கம்பெனில வந்தாருன்னா அவருக்கு ஒரு போஸ்டர்ஸ் பண்ண சொன்னதுல அவருக்கு ஏத்த ஃப்ரீடம் அங்க இல்ல. ஓகே, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த கிரியேட்டிவ் சைட்ஸ் அந்த கம்பெனி கோர்ல இல்லைங்கிறதா வெளில வந்தாரு. அவர் வாங்கிட்டு இருந்த சேலரியில இருந்து நாங்க வெறும் 30% தான் கொடுத்தோம். இங்க இருந்தாரு. இப்ப நாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் க்ரோ ஆக பட் சோ இந்த மாதிரி பீப்புள் தான் எங்களோட இதுல இருப்பாங்க. ஓகே ஓகே லைக் புது மாதிரியான கம்பெனில புது மாதிரியான ஹையரிங் தான் இருக்கும். லைக் ட்ரெடிஷனல் வே வந்து அண்ட் அகைன் இப்பதான் நம்மளால அதை பண்ண முடியும். அஸ் ஸ்டார்ட் அப்பா இருக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் 30-40 பீப்புள்ஸ் தான் உங்களால இந்த மாதிரி ஹேண்ட் பிக்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளும் வேற மாதிரி ஹையரிங்ஸ் போயிடுவோம். ப்ராசஸ் நிறைய விஷயங்கள் வேற மாதிரி. ஸோ அந்த கோர் 30 பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா ஹேண்ட் பிக்டா த பெஸ்ட் இன் பீப்புளா இந்த கம்பெனியோட வேல்யூஸ்க்கு அலைன்டா இருக்கணுங்கிறதுல கோர் டீம்னு சொல்லிடுறாங்க. அவங்க தான் எப்பவுமே லாங் லாஸ்டிங்கா இருப்பாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ கோர் டீம்? இப்போ வந்து நாங்க டோட்டலா 10 people. 4 நீங்க 4 நாங்க. லைக் 6ல என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் எடுத்துக்கறாங்க? இப்போ வந்து எங்களோட கிரியேட்டிவ் சைடுல ஒரு ஆளு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட் சைடுல 2 பேர், அது இல்லாம டேஷ்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒருத்தர், டிசைனிங்க்கு ஒருத்தர். ஓகே, டேஷ்போர்ட் இந்த சென்ஸ் எதுக்கு? எங்களோட அந்த சாஃப்ட்வேர் இன்டராக்ட் பண்றது, சாண்ட்பாக்ஸ் மாதிரி. ஒரு ஸ்கிராட்ச்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, டிராக் அண்ட் ட்ராப் ரிலேட்டடா அந்த மாதிரி. தென் எல்ஸ்னு சொல்லிட்டு எங்களோட ஓன் வெர்ஷன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, ஸ்கிராட்ச் மாதிரி. ஸ்கிராட்ச் மாதிரி. ஸோ ஒரு ஆள் தான் எங்களோட மொத்த டேஷ்போர்ட் பண்றது. ஓகே, ஒரு ஆள் தான் எங்களோட மொத்த எலக்ட்ரானிக்ஸ் பண்றது. எங்களோட டாய்ஸ்க்கான எல்லாமே சிங்கிள் பீப்புள் தான். அது இல்லாம லைக் திஸ் ஆர் டைரக்ட் கோர் டீம்.
இது இல்லாமல் நிறைய மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக வி ஹேவ் பீப்புள்ஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ். நான் முதல்வனுக்கு மட்டுமே வி ஹேவ் செப்பரேட் டீம். அங்கே ஒரு 30 பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 5-6 பீப்புள் இருக்காங்க. ஓகே, லைக் நான் முதல்வன் மொத்தம் இது ப்ராசஸ் அதெல்லாம் லைக் பார்ட் டைம் மாதிரி. அது எல்லாமே பார்ட் டைம் தான். எங்களுக்கு ஃபியூச்சரில் பிளான்ஸ் இருக்குது. நான் முதல்வன்லேயும் எங்களோட ரோபோட்டிக் டாய்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் முதல்வன் வழியாக 11th 12th ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகே ப்ரோ, இந்த பாயிண்ட்ல நான் முதல்வன் மூலமாக ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும் ஸ்கூல்ஸ்க்கு போகல நாங்கள் தெரியும். காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கும் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் போயிட்டு என்ன மாதிரியான இது சொல்லிக் கொடுக்குறீங்க? IoT, ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதில் வந்து உங்களோட இது இருக்காது, உங்களோட எங்களோட ஒரு பர்சன்டேஜாக தான் இருக்குது. ஓகே, லைக் அதுக்கு அதை சுற்றி இல்லை, அது சுற்றி இல்லை, ஓவராலாக சொல்லிக் கொடுப்பீங்க. அது சின்ன பார்ட் தான். ஆனால் எங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, இப்போ இது கொஞ்சம் இன்னும் ஸ்டடி பண்ணலாம். இப்போ தான் நாங்கள் ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் ஆனால் நம்மளே வந்து நம்மளோட கோர்சஸை பில்ட் பண்ணிட்டு நம்மளோட டாய்ஸ் சுற்றி இருக்க இல்லை அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம டாய்ஸ் பில்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம், டேரெக்டாக போகலாம் அப்படின்னு. அகைன் நான் முதல்ல 11th 12th வராங்க ஸ்கூல்ஸ்க்கு. ஓகே அவங்களும் 11th 12th வராங்க, நம்மளும் அவங்களுடைய ட்ராவல் பண்ணலாம் மாதிரி. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஓகே ப்ரோ. நான் முதல்வனோட அந்த கனெக்ட் எப்படி ப்ரோ கிடைச்சது? அகைன் அந்த தமிழ்நாடு ஸ்மார்ட் அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த அந்த ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப டீடியஸானது. ஒரு வாரத்தில் வந்து சிஎம்க்கு முன்னாடி ஏதோ ஒன்று வைக்கணுங்கிறது. ஸோ அந்த டைமில் யாருமே பண்ணல, நாங்கள் தான் பண்ணோம். பண்ணி முடித்தோடனே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அங்கே இருந்தவர், அங்கே சுப்ரீத் சிங்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சிஇஓ. அவர் பயங்கர சப்போர்ட் எனக்கு. டே 1 ஆஃப் அந்த அவங்களோட கனெக்ட் ஆனதுலேருந்தே பயங்கர சப்போர்ட். இவ்வளோ தூரம் ஆட்டோமேக்ஸ் வந்ததுக்கு அவரும் ஒரு பெரிய ரீசன். ஸோ அந்த இதில் தான் எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸோட கனெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களோட இன்னும் குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். இன்னும் சின்ன கொஞ்சம் ஸ்கேல் அப்படி பெருசாச்சு, ப்ராஜெக்ட்ஸோட சைஸ் பெருசாச்சு. அப்போ தான் நான் முதல்வன் ஓப்பன் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க டான்சமுக்கும் ஒரு ஆர்டர் வருது. ஸோ இது பண்ணும்போது டான்சம் வந்து நீ பண்ணுறியப்பா, உங்கள் டீமால் பண்ண முடியும், எங்களுக்கும் பிலீவ் இன் யூ அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் பண்ணோம், ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணோம். அதுலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட சேர்ந்து ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கொண்டு போகிறீங்க. ஸோ அந்த லைக் 1.5 years ரிலேஷன்ஷிப் அப்படியே ஸ்லோலி அவங்களோட சேர்ந்து அப்படியே பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இந்த பாயிண்ட் வரைக்கும் லைக் ரொம்ப மேஜராக டேக்அவே நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, அந்த மேனுஃபேக்சரிங் பார்ட், அந்த பார்ட் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இது ஏன்னா அதுதான் ரியாலிட்டி. ஒரு கன்சியூமர் பண்ணுறோம் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ரியாலிட்டியை நம்ம அதில் மெயினாக பார்த்தோம். ஸோ அது மாதிரி இந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் கொடுத்த இன்சைட்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. ஒரு கேஜெட் ஓரியன்டாக தான் இருக்குது. நமக்கு அப்படி இல்லை, ஜேசிபி இருந்துச்சுன்னா லைக் உங்களுக்கு நம்ம ஜேசிபி இருந்துச்சுன்னா அது இருந்தால் போதும். இப்போ அப்படி இல்லை, அது ஒரு கேஜெட்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க. அது எப்படின்னா டே டு டே லைஃப்ல இல்லாமல் இருந்தாலும் ஸ்பெஷலாக இருக்கணும், சம்திங் ஸ்பெஷல் மாதிரி பார்க்குறாங்க. அது இது நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்ம இனிஷியல் லைக் இருக்கும், லைக் இந்த சீரீஸே அப்படி பிளான் பண்ணல, ஆனால் -0 to 0 மாதிரி, லைக் 0 to 1 இல்லை. இப்போ நீங்கள் தான் மைனஸ்லேருந்து லைக் 0 போயிட்டு இருக்கீங்க. இந்த வருஷத்தில் இன்னொரு 3000 ஆர்டர் வந்தால் தான் லைக் உங்களுக்கு 0க்கே போவீங்க. அந்த ஜேர்னியை நம்ம லைக் ஓவராலாக அப்படின்னா டைம் லைன் வச்சு கவர் பண்ணலாம் ப்ரோ. ஸோ -1 நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஃபஸ்ட்டு 3 monthsக்கு ஒரு டாய் ஒன்று பண்ணணும்னு மட்டும்தான் ஐடியா இருந்துச்சே தவிர இது எப்படி பண்ணணுங்கிற மாதிரியான எந்த ஷேப்பும் இல்லை. உங்களோட கோஃபவுண்டர் வரும்போது தான் அந்த ஷேப் எடுத்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லைக் அந்த -க்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் அப்னு ஒன்று ஆரம்பிச்சது? ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல் டைம். நான் அசீம், பிரபாகரன், 3 co-founders. ஓகே, சம் இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் 3 பேருமே பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். என்ன கம்பெனி? நாங்கள் வந்து செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கம்பெனி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி பண்ணிட்டு அது ஒரு ஸ்டார்ட் அப். பட் ஆனால் அது ஒரு ரெனோட் ஸ்டார்ட் அப், கொஞ்சம் பெரிய ஃப்ளெக்ஸ் ஆட்டோன்னு 8 years old ஸ்டார்ட் அப். அது ஓகே, கம்ப்யூட்டர் விஷன்லாம் வச்சு அவங்க வந்து ஃபுல்லி அட்டானமஸ் டிராக்டரும் ஃபுல்லி அட்டானமஸ் ஃபோர்க் லிஃப்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோர்க் லிஃப்ட் அந்த இண்டஸ்ட்ரி வேர்ஹவுசஸ் எல்லாம் அந்த லாஜிஸ்டிக்ஸ். ஸோ டிராக்டர் வந்து ஆசீர்வாத் மாதிரியான வீட் ஃபார்ம்ஸ், வீட் பிளான்டேஷன்ஸ்க்கு வந்து தானாகவே டிராக்டர் போய் கல்டிவேட் பண்ணுறது, அப்புறம் பெஸ்டிசைட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான கம்பெனி அவங்க. நீங்கள் போகும்போது 8 years ஆயிடுச்சு. அது நாங்கள் போகும்போது 6th year. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து யூஎஸ்ல வந்து பெப்சி கிளைண்ட், பெப்சி அண்ட் கோக்குக்குமே வச்சிருந்தாங்க. வால்மார்ட் எல்லாமே அவங்களோட கிளைண்ட். அவங்க இருக்க எல்லா ஃபோக் லிஃப்ட்டையும் அவங்க ஆட்டோனமஸாக மாற்றிட்டு. ஸோ அதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அவங்க வந்து டெக்னாலஜி மட்டும் பார்த்துப்பாங்க கரெக்டாக ப்ரோ? லைக் அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் ஃபோக் லிஃப்ட்டை வாங்கி அது மேலே வந்து ரெட்ரோ ஃபிட் பண்ணி ஆட்டோனமஸாக மாற்றிடுவாங்க. ஓகே, லைக் அந்த கேமரா சென்சார் அது பண்ணி டெக்னாலஜி அவங்க பார்த்துப்பாங்க. கம்ப்யூட்டர் விஷன், மெஷின் லேர்னிங் அது எல்லாமே. அதில் வந்து நான் அசீம் அண்ட் பிரபா 3 பேரும் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து
ஏதோ ஒன்று பண்ணணும். என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்க கோடரா இருந்தீங்களா? நான் வந்து டெஸ்டிங் டீம்ல இருந்தேன். அசீம் வந்து மேப்பிங் டீம்ல இருந்தான். ஓகே. பிரபா வந்து யூஎஸ்ல இருந்தான். யூஎஸ்ல ஃப்ளெக்ஸாட்டோ ஒரு 6 monthsல யூஎஸ் அனுப்பிட்டாங்க அவனை. அங்க இருக்க வேர் ஹவுஸ்ல வந்து கோடரா அவன் வந்து ஓவரால் அந்த இங்க இருக்க டெக்னாலஜி எல்லாத்தையும் போய் அங்கே போய் இன்டெகிரேட் பண்றது அவங்க. ஓகே ப்ரோ, ஃபீல்டு போய் இன்டெகிரேட் பண்றது ஒரு வேலை. ஸோ இந்த மாதிரி அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிறது. ஸோ நாங்கள் 3 பேரும் அந்த டைம்லேயே நாங்கள் யோசிச்சு வச்சிருந்தோம், லைக் கண்டிப்பாக நம்ம ஏதாவது சேர்ந்து பண்ணணும், ஏதாவது பெருசாக பண்ணணும். அந்த ஸ்பார்க்குங்கிறது எங்கள் வீட்டில் தான் வந்துச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா இருக்காங்க. எங்கள் அக்கா வந்து ஸ்கூல்லேருந்து அந்த பசங்க வந்தோடனே டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஃபோனோ இதை எடுத்து பப்ஜி விளாடுவான். அவன் வந்து 8 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. அவன் ஃப்ரீ ஃபயர் விளாடுவான். ஸோ அக்கா பையன். ஸோ எங்கள் அக்கா வந்து இவனை எதுலையாவது இன்ட்ரெஸ்டாக பண்ண வைக்கணும் அப்படிங்கிற இது பண்ணுவாங்க. அந்த டைமில் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். சும்மா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஏதாவது வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேன். அப்போ என்டர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்து இது நல்லா இருக்கு, இது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஏதாவது பண்ணுறது பார்த்துட்டு ஒரு எக்ஸைட் ஆகி என்னோட உட்காந்துருப்பான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் என்னோட வருவான். ஓகே, எக்ஸைட் ஆகிற விஷயம் அதான். ஸோ அதனால எங்கள் அக்கா அவனை அடிக்கடி என்னோட அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அது எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. ஓகே, அவனுக்கு இப்போ இருக்க அவனுக்கு கொடுத்த எந்த ஆல்டர்னேட்டிவுமே அவனுக்கு பிடிக்கல. பட் ஆனால் ஏதோ ஒன்று ஃபேசினேட்டிங்காக இருந்தால் அவன் அதை தூக்கி போட்டு தான் வரான் அப்படிங்கிறது எனக்கு ஸ்பார்க் இருந்துச்சு. பட் அது ஐடியா இல்லை. அப்புறம் நாங்கள் குவிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா என்ன பண்ண போறோம்லாம் தெரியல. குவிட் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், டாய்ஸ் மேக் பண்ணலாம், ஏதாவது சூப்பராக பண்ணலாம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் இந்த டாய்ஸ்லாம் வச்சு தான் க்ரோ ஆனேன். அது மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன்னா நான் வந்து எனக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் என்னோட ரொம்ப பிடிச்ச டாய் அப்படிங்கிறேன். அந்த மாதிரி அவன் பெரிய பையனோட நம்ம டாய் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. அப்படின்னு நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வேலை வந்தேன். 3-4 months எங்கள் வீட்லேயும் நான் சொல்ல, எங்கள் வீட்டில் வந்து நான் கோர்ஸ் பண்ண போகிறேன் அண்ணா யூனிவர்சிட்டிலன்னு சொன்னேன். இங்கே வந்து நான் அண்ணா இன்குபேட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சேன். ஓகே, இன்குபேஷன் சென்டர்ஸ்னு இருக்குது. இவங்க வந்து நமக்கு வந்து இடம் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா வெளில வரோன்னா நமக்கு இடம், அப்புறம் வந்து ஸ்பேஸ் தேவை, சப்போர்ட் வேணும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது ப்ரோ? லைக் இன்குபேட்டர் போகலான்னு மாதிரி எப்படி தெரிஞ்சது? ஆக்சுவலி எனக்கு வந்து நேட்டிவ் வந்து கும்பகோணம். ஸோ நான் ஜாப் குவிட் பண்ணேன்னா சும்மா 1 மாதம் போய் எங்கள் வீட்டில் சும்மா இருந்தேன். சும்மா இருந்து நான் கூகுள் எல்லாம் ஸ்டார்ட் அப்னா என்ன, வாட் இஸ் ஸ்டார்ட் அப், அப்புறம் ஸ்டார்ட் அப்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க, தேவை ஃபண்ட் ரைசிங்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது இன்குபேட்டர்ஸ் பற்றி வந்துச்சு. இன்குபேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவங்க வந்து இடம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இடத்துக்கான இனிஷியல் எக்ஸ்பென்ஸ்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. அப்போ என்னென்ன இன்குபேட்டர்ஸ்லாம் இருக்கு, சென்னை போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன இன்குபேட்டர்ஸ்லாம் இருக்கும்போது நிறையா இருந்துச்சு. பட் ஆனால் ஒய் நாட் பெங்களூர் ப்ரோ? லைக் மோஸ்ட் ஹேப்பனிங் எப்பவுமே என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, அதான் மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ், நீ அங்கே போன மாதிரி சொல்லுவாங்க. இருந்தீங்க. நான் 4 years காலேஜ் வந்து சென்னையில் தான் பண்ணேன். சென்னை ஃபீல்ஸ் லைக் ஹோம். எனக்கு எல்லாமே தெரியும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஒரு ஆளாக சென்னையில் போய் இருக்க போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸாக முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது இருந்திருப்பேன். இப்போ நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். நான் ஒரு பிஜியில் தனியாக தங்க போகிறேன். எங்கே போய் ஒர்க் பண்ண போகிறேன், எங்கே போய் இந்த ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ண எதுவுமே தெரியாது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் வேணாம், கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபியூஷன் போதும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். வந்து இங்கே ஒரு பிஜி எடுத்துட்டு கொஞ்சம் பார்த்து எல்லா இன்குபேஷனும் பார்த்தேன். எனக்கு வந்து மோஸ்ட் சப்போர்ட்டிவ். அப்புறம் வந்து அகைன் நாங்கள் ஒரு கிரியேட்டிவ் கம்பெனி. எங்களுக்கு வந்து இஃப் யூ புட் ப்ரெஷர் ஆன் அஸ், எங்கே 300 units எங்கே 500 unitsன்னு போட்டிங்கன்னா எங்களால் அந்த ப்ரெஷரில் ஒர்க் பண்ண முடியாது. பிகாஸ் எங்களுக்கு அந்த கொஞ்சம் ஃப்ரீடம் தேவைப்படும். ஸோ அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு இங்கே கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் டு ஃபெயிலும் இங்கே கொடுத்தாங்க. பிகாஸ் நான் எவ்வளோ 1.5 வருஷம் ஆயிடுச்சு நான் ரெவன்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 1.5 வருஷம். ஸோ அந்த 1.5 வருஷம் ஃபெயில் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு இன்குபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுதான் அங்கே தான் எங்களால் க்ரோவும் ஆக முடியும். ஸோ அப்படி தான் எங்களை அண்ணா இன்குபேட்டர் தெரிஞ்சு. ஸோ நாங்கள் வந்தோம். ப்ராசஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஐடியா கேட்டாங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா ரொம்ப கேவலமான ஒரு ஷேப்பில் தான் இருந்துச்சு. அப்புறம் பட் அவங்க தே பிலீவ்ட் இன் அஸ். ஓகே, இந்த பசங்க ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்லோலி அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்து ஒரு நீங்கள் உங்களோட ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சது இங்கே தான். ஸோ 3 months எங்கள் வீட்டில் வந்து நான் கோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 1 lakh வாங்கினேன். அந்த 1 lakh அனாலிசிஸில் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த 1 lakh வந்து நான் 1.5 மாதத்துலேயே காலி பண்ணிட்டேன். பிகாஸ் ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லை. ஸ்டார்ட் அப்னா ஃபர்ஸ்ட் எடுத்து இதை வாங்கணும் அதை வாங்கணும். என்ன பண்ணீங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் என்ன பண்ணால் தேவையில்லாமல் நிறைய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வாங்கணும். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் ஒரு 1 லட்சம் வாங்கியிருப்பீங்க, ஆனால் ஒரு டேபிள் சைஸ் கூட வாங்கிட்டேன். பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமையும் பண்ணிருக்கு. இப்பனாலே எல்லாமே பண்ணிருக்க தெரியும். ஆனால் அப்போ இருக்க எனக்கு தெரியல. வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் 3 monthsலேயே ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு. எதுவுமே இல்லை. என்னோட பேசிக் எக்ஸ்பென்ஸுக்குமே என்கிட்ட எதுவுமே இல்லை.
எப்படி மேனேஜ் பண்ணீங்க ப்ரோ அந்த டைம்? அதுக்கப்புறம் பட் பிரபா அண்ட் அசீம் எனக்கு கொஞ்சம் சேலரியிலேருந்து கொடுப்பாங்க. பட் ஸ்டில் அது வந்து பேசிக் சேலரி. நீங்கள் மட்டும் வந்திருந்தீங்க? நான் மட்டும் தான் வந்திருந்தேன். நான் மட்டும் ஒரே ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும் போது தான் அந்த 0 பாயிண்ட் எதுவுமே நம்மள்ட்ட இல்லை, நம்மள்ட்ட ரெவன்யூ இல்லை, நாளைக்கு ஸ்டார்ட் அப்புக்கு ஏதோ வாங்கணும்னா கூட நம்மள்ட்ட எதுவுமே இல்லைன்னு தெரியும் போது தான் ரெவன்யூ பண்ணுங்கிறதே மூலியமாக கிடைச்சிச்சு. கைதாங்க ப்ரோ, அப்படிதான். அது எப்படின்னா எம்டி பாக்கெட் டீச்சர்ஸ் மெனி திங்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிற போது தான் ஹிட் வரும். அப்போதான் இது ப்ராடக்ட் பில்டிங்லாம் தேவை கிடையாது, நமக்கு தேவை ரெவன்யூ மேக் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டேல இனோவேஷன் எல்லாம் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே காசு தான். ஒரு அல்டிமேட் ஸ்டார்ட் அப் மேபி வேர்டாக இருக்கலாம், பட் தட்ஸ் அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸோட பர்பஸ் வந்து டு மேக் மணி. ஸோ டு சால்வ் அ ப்ராப்ளம், அதனால பை ப்ராடக்ட் கெட்டிங் த மணி. ஸோ அப்படிங்கும் போது தான் ஐ ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளோர் என்னென்ன சோர்ஸ்லாம் பண்ண முடியும். ஐ ஸ்டார்டட் டு கெட் இன்டு லிங்க்டின். அங்கே தான் சரி ரிசோர்ஸஸ் லைக் நம்ம போட்டால் நம்ம 4 பேருக்கு தெரியும் அப்படின்ட்டு. லக்கிலி நான் ரிசோர்ஸ் லைக் நான் ஃபஸ்ட்டு 2 வீடியோ போடுறேன், 2வது வீடியோவே டான்சம் கண்ணில் பட்டுடுச்சு. ஓகே ஓகே ஓகே. நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோனா அந்த வீடியோல யாரெல்லாம் இருப்பீங்க? அந்த வீடியோல டீமே இருக்காது. அப்போ நான் ஒரு 3 பேர் தான், நானும் இன்னும் 2 இன்டர்ன்ஸ். அப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டி இன்குபேட்டர்ல ஒரு சும்மா தலையை மட்டும் ஆடுற மாதிரி ஒரு ரோபோட் ஒன்று பண்ணி வச்சிருந்தோம். ஒரு சும்மா ஒரு மாக்கப் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருந்தோம். அதை போட்டிருந்தேன். அதை போட்டு தான் அவங்க வந்து இது மாதிரி சிஎம் வராரு, நீ சிஎம் வரும்போது ஒரு ரோபோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, லைக் ஆமா, இது கான்டென்ட் கிரியேஷன் கேட்கணும்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பேன், நான் அது மூலமா தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிருந்தீங்க லைக் கான்டென்ட் பண்ண. நான் அந்த டைம்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அந்த டைம்ல இதெல்லாம் மீன்ஸ் அந்த காலேஜ் முடிச்ச டைம்ல ஒரு யூடியூப் சேனல் ஒரு 4 months இருக்கா, லைவா இருக்கா? இல்ல அது இல்ல, டேக் டவுன் பண்ணிட்டீங்க. அது கொஞ்சம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கும்னா அப்படின்னு இல்லை, டெக் பிளஸ் டார்க் ஹியூமர்னு ஓப்பன் பண்ணுவோம். எடிட்டிங் அப்படி இருக்கும். எடிட்டிங் லைக் வீடியோஸ் வந்து லைக் நாங்கள் ஒரு வீடியோ பண்ண வீடியோ வந்து சேர் த டீச் யூ பப்ஜின்னு ஒரு வீடியோ போட்டேன். பேசிக்காக என்னென்னா எவ்ரி டைம் பப்ஜியில் விளையாடும் போது யாராவது சுட்டா உங்களுக்கு ஹர்ட் ஆகாது, லைக் நிஜமாக வலிக்காதுல, அதனால நீங்கள் திருப்பி போய் சுடு வாங்கிடுவீங்க. பட் அந்த சேர்ல வந்து எவ்ரி டைம் யூ கெட் ஹிட், குட்டியா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். ஸோ தட் அடுத்த வாட்டி யூ வில் பி வெரி கான்சியஸ் அந்த ஹிட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணியிருந்தோம், டெக் ரிலேட்டட் ஃபன்னாக வீடியோஸ் பண்ணி அது மாதிரி ஷேர் பண்ணியிருந்தீங்களா? ஷேர் பண்ணோம். ஸோ அப்புறம் அந்த வீடியோ ப்ரைவேட்ல போட்டேன், எல்லாத்தையும் ப்ரைவேட்ல போட்டேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் வந்து எனக்குமே பிடிக்கும், அசிம் எல்லாருக்குமே எங்கள் டீம்லேயே அந்த ஸ்பிரிட் இருந்துச்சு. ஸோ சும்மா லிங்க்டின்ல போட்டோன்னே அந்த டைமில் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ரெவன்யூ, எங்களோட முதல் ரெவன்யூ அவங்க கொடுத்தது அந்த இதுக்காக எனக்கு 75,000 சம்திங் நினைக்கிறேன். 65 அங்கேயே போயிடுச்சு. 65 கேமராவில் போயிடுச்சு. 15,000 இருந்துச்சு. பட் எங்களோட இதுக்குள்ள ஒரு ரெவன்யூ வந்துருச்சு. 15,000 இருக்கு இப்போ. அந்த டைம் அவங்க வந்துட்டாங்க, அவங்க 2 பேரும் குவிட் பண்ணி வந்துட்டாங்க. இல்லை வரல, அந்த டைம் வரல. ஒரு 6 months ஆச்சு, 6 months 8 months ஆச்சு பிரபா அசீம் வரதுக்கு. பிகாஸ் இங்கே நான் ஒரு ஸ்டேபிள் பண்ணோம், இங்கேருந்து ஒரு ரெவன்யூ இவங்கெல்லாம் எடுக்க முடியுங்கும் போது தான் அவங்களால வர முடியும். எல்லாருமே விட்டுட்டு வந்து நின்னோன்னா கஷ்டம். அதனால அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கணும்னு தெரிய வந்துச்சு, எப்படி 4 பேர் மீட் பண்ணணும்னு தெரிய வந்துச்சு. ஓகே இப்படி தான் பேசணும்னு தெரியும், கிராண்ட்னு ஒன்று இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஸோ எப்பெல்லாம் நம்ம கம்பெனிக்குள்ள ரெவன்யூ ஆர் மணி எடுத்துகிட்டு வரலாம், நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுங்கிறதா என்னோட மேஜர் இதாக எடுத்துகிட்டு வந்தேன். முன்னாடி நான் ப்ராடக்ட் பில்டிங்கு டெக் பில்ட் பண்ணுறது தான் என்னோட இதாக இருக்கும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ல ரெவன்யூங்கில் கம்பெனிக்குள்ள மணி எடுத்துட்டு வரதான் என் பார்ட் அப்படின்னு என்ன நான் பிரிச்சு எடுத்துட்டு வந்தது. நீங்க பாத்துக்கோங்க, அந்த பார்ட் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்குள்ள நான் போயிட்டேன். ஹரன் அந்த டைம்ல என்னோட வந்துட்டான். ஸோ டெக்லாம் ஹரன்ட்ட கொடுத்துருவேன், என்ன வேணா பண்ணிக்க, நான் உனக்கு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு வரேன், ரெக்குவயர்மெண்ட் எடுத்துட்டு வரேன், டெக் நீ பாத்துக்க. அப்புறம் பிரபா வந்தாங்க, அசீம் வந்தாங்க. ஸ்லோலி வி ஸ்டார்டட் டு நிறைய ஷேப் வந்துச்சு. அப்புறம் ரெவன்யூ எல்லாரும் நாங்களும் சேலரி ட்ராப் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகி இந்த பாயிண்ட் வந்திருக்கும். ஓகே ப்ரோ, எல்லாமே ஸ்டார்ட் ஆனது அண்ணா யூனிவர்சிட்டியில தான். எல்லாமே ஸ்டார்ட் ஆனது வந்து அண்ணா இன்குபேட்டர்ல தான். இன்குபேட்டர்ல எங்களுக்கு பயங்கர நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. ஒரு 3D பிரிண்ட் கூட நாங்கள் வெளில போனோம்னா 1500 ஆயிருக்கும். இங்கன்னா எனக்கு வந்து 100 rupees கூட இருக்காது. இவங்களுக்கு நான் எதுவும் பே பண்ண போறது இல்லை, ஃபிலமெண்ட்டுக்கு மட்டும் தான் பே பண்ண போறேன். மட்டும் நீங்க ரீஃபில் பண்ணி வாங்கி நான் வைக்க போறேன். ஓகே, ஆனா இங்க நீங்க 6 மிஷின் இருக்கும்போது உங்களால அவங்க ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். என்னோட பிசிபி இப்போ வரையும் சைனால இருந்து வரது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்க லேப்ஸ்
லேப்ஸ்ல தான் நான் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இங்க இருக்க எலக்ட்ரிக் லேப்ல தான் ஃபில். அதுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொண்டு தராங்க. ஆக்சஸ் தராங்க. இப்போ மேம்கிட்ட கேட்டா மேம் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க. டீனும் ஓரளவு கொஞ்சம் பழக்கமாயிட்டாரு. ஸோ அவர்கிட்ட போய் கொடுத்தா ஆக்சஸ் வந்துடும். ஓகே, நீங்க அங்க வச்சு இதை பண்ணிடுவோம். லைக் இப்போ நீங்க அந்த 30 ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு மிஷின் யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. இதே அந்த மிஷின் வந்து வெளில யூஸ் பண்ணனா per ஹவருக்கு வந்து நான் வந்து 700-800 பே பண்ணணும். அது போக எல்லா சார்ஜஸும் இருக்கு. அது லாஜிஸ்டிக் வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பண்றேன். ஸோ உங்களால இங்க 3D பிரிண்டர் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேசிக்கா என்னோட ஹோல் மேனுஃபேக்சரிங் செட்டப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு. எங்க மேனுஃபேக்சரிங் இங்க தான் பண்றேன். எலக்ட்ரானிக்ஸ் வந்து அசெம்பிள் பண்றது இங்க பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு அசெம்பிள் லைன் மட்டும் தான் இல்ல, நம்ம அந்த லேப் அங்க இல்ல. அது ஸ்கூட்டில வந்து எடுத்துட்டு போயிட்டு வந்துரும். அது ஒரு கன்வேயர் வச்சிட்டா அது முடிஞ்சு இங்க அங்க போய் முடிச்சீங்க வந்து. சோ மோஸ்ட்லி அந்த மாதிரி ரிசோர்சஸ்லாம் எங்களுக்கு இங்க பயங்கர இருந்துச்சு. அதெல்லாம் இனிஷியல் டேஸ்ல இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் நடக்கலைன்னா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க மாட்டோம். ஒன்று வந்து அந்த அன்னைக்கு நான் ரேண்டமா லிங்க்டின்ல போஸ்ட் போடலாம்னு நினைச்சு நான் போஸ்ட் போடலன்னா அவங்க பார்த்துருக்கே மாட்டாங்க. அதே போல அண்ணா இன்குபேட்டருக்கு பதிலாக நான் 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தேன். அங்க போயிருந்தாலும் கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன். ஓகே, ஏன் ப்ரோ அங்க என்ன ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அங்க போனா வந்திருக்க மாட்டோங்கிறது? இந்த ஃப்ரீடம் இதுவரை நான் மற்ற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பேசுறோம்ல, அந்த இன்குபேட்டர்ல ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பேசுறோம்ல, அங்க எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர், அவங்க எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ட்ரீட் பண்றாங்க. 6 மாசம் வந்து ஸ்டார்ட் அப் டைம் ரெவன்யூ பண்ணலன்னா வெளில போயிடுங்க, வேற ஸ்டார்ட் அப் இடம் கொடுத்துருங்க. 6 மாசம் எனக்கு ஆகும். ஓகே, 6 மாசம் தான் டைம். லைக் இங்க நீங்க 3% டைல்யூட் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. அங்க அது பண்ணியிருந்தால் அங்க அது பண்ண கேக்குறாங்களா? அந்த சில பேர் என்ன சொல்லுவாங்களா, நீங்க 1 இயருக்கு வந்து பே பண்ணிடுங்க. ஓகே ஓகே, ஸ்பேஸ்க்கு பே பண்ணிருங்க. 1 இயர் நீங்க முன்னாடி போயிடும். எனக்கு தெரியாதுங்க 1 இயர் என் ஸ்டார்ட் அப் இருக்குமானே. ஆமா, நீங்க 1.5 வருஷம் ஆனப்புறம் தான் நீங்களே ஃபிகர் அவுட் பண்றீங்க. சோ அதுக்கான கேபிட்டல் எங்க என்டர் இருக்கும். அதுக்கு நான் கோவர்க்கிங் ஸ்பேஸ் போயிடும்ல, எனக்கு எதுக்கு இன்குபேஷன் சென்டர். அதே போல 6 months ஓகே நான் ஃப்ரீ ஸ்பேஸ் தரேன், ஆனா நீ 6 monthsல ரெவன்யூ பண்ணிரு. எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் 6 monthsல ரெவன்யூ பண்ணுங்கிறது வந்து ஒரு டெட்லைனா இருக்க முடியாது. அது நீங்க தான் இப்போ மார்க்கெட்டே ஓபன் பண்றவங்கள்ட்ட போய் ஃபார் எக்ஸாம்பிள் EV ஸ்டார்ட் அப் ஒரு பைக் செய்றாங்கன்னா 6 monthsல எப்படி பைக் செஞ்சு மார்க்கெட்டுக்கு போவாங்க. 2 years 3 years அவங்களுக்கு வந்து வெறும் R&D ஃபேஸ்லயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த ஃப்ரீடம் தான். இங்கே அந்த ப்ரெஷரும் இல்லை. இங்கே அந்த ப்ரெஷர் இல்லை. இங்கே ஜஸ்ட் ப்ராக்ரஸ் கேட்பாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. லைக் சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஏதோ நான் பண்ணுறேன். சும்மா இல்லை, நான் சும்மா டெய்லி வந்துட்டு போல, ஏன்னா என் டைமும் இருக்குதுல்ல. ஸோ அதனால நான் இது பண்ணுறேன், இது பண்ணிட்டு இருக்கேன், இப்படி போயிடுவோம் அப்படிங்கும் போது அவங்க இது பண்ணுவாங்க. இன்கேஸ் நாங்கள் ஃபெயில் ஆகிறோம், இப்போ நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம் இது பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் பண்ணலை அப்படின்னாலும் ஓகே நீங்க ட்ரை பண்ணியே பண்ணலை, ஓகேனா ஒரு உங்க மேல ஒரு பிலீஃப் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஒரு சப்போர்ட்னாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா இது டெலிகேட்ஸ் கூட்டு போகும்போதும் கூட எங்களை ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டு போனாங்க. அந்த டைம்ல எங்களுக்கு ஃபினான்ஷியலி எங்கள்கிட்ட இல்லைங்கும் போது அண்ணா இன்குபேட்டர்ல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ? லைக் அங்கே ஆஸ்திரேலியா போனது எங்களுக்கு வந்து அந்த இப்போ வரையும் எங்களுக்கு அங்கே போன நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அது ஐ ஓப்பனிங்காக இருக்குது. டெக் வைஸ் அவங்க பயங்கர அட்வான்ஸ்டு. கண்டிப்பாக எங்கள் டீம்லாம் விட கண்டிப்பாக அவங்க அட்வான்ஸாக இருக்காங்க. அதெல்லாம் இப்போ எங்கன்னா கூட எங்களுக்கு ஏதாவது இதுனா இருக்கும். எங்களுக்கு ஆக்சுவலாக அங்கே 2-3 டிஸ்ட்ரிபியூட்டரே கிடைச்சாங்க. ஓகே, லைக் இன்டர்நேஷனல் இருக்கா, இன்ன வரையும் அவங்க கனெக்ஷன்ல தான் இருக்காங்க. ஆனா எங்களால சர்டிஃபிகேஷனுக்கு 20 lakhs போடணுமேங்கிறதுக்காக அது பண்ணாம வச்சிருக்கோம். ஓகே, லைக் ஆஸ்திரேலியா போகணும் இல்லை எனி இங்க இருந்து ஃபாரின் நேஷன்ஸ் போனாலே நாங்க சர்டிஃபிகேஷன்ஸ் டாய்க்கு நிறைய இருக்கு. ஓகே, அதில் அந்த 2 டிஸ்ட்ரிபியூட்டரும் லைக் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஓகே, தே ஆர் ஆஸ்திரேலியன்ஸ். நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த பிளாஸ்டிக்ல சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்றதுனால சோ சரி நம்ம எதுக்கு இதுல 20 லட்சம் போட்டுட்டு இப்போ நம்ம இன்னும் மோல்டே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்கேல் பண்ணும்போது அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த அடுத்த ஸ்கேல் போறதுக்கு இப்பவுமே ரெடி பண்ணீங்க, பேஸ் ரெடி. அதே போல இப்போ ஆஸ்திரேலியானா எனக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்ல, அஸ் அ டாய் அஸ் அ இண்டஸ்ட்ரி இந்தியாவிலேருந்து அடுத்து போகணுங்கும் போது ஒரு 2-3 ஆப்ஷன் நாங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தோம். அதில் ஆஸ்திரேலியா எங்களோட டாப் ப்ரியாரிட்டியில் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்களோட கன்சியூமிங் பேட்டர்ன் ஆஃப் டாய்ஸ் வந்து ரொம்ப அதிகம். கிறிஸ்மஸ் டைம்ல மட்டும் தான் யூஎஸ் பீப்புள் வாங்குவாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் அவங்க வேரியஸ் இது இருக்கு, அதுல வந்து தே பை டாய்ஸ். ஓகே ப்ரோ, லைக் அந்த மார்க்கெட் நீங்க பாத்தீங்க, அந்த மார்க்கெட்ல வந்து எப்படி ப்ரோ டாய்ஸ் வாங்குறது ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்கும். டாய்ஸ் வந்து கிஃப்ட் பண்றது வந்து ஒரு கல்ச்சர்லயே இருக்கு. ஓகே, கிறிஸ்மஸ்க்கு மட்டும் தான் யுஎஸ்ல இருக்கும். இங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மீட் பண்றேன், ஒரு அந்த வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்கானா டாய் வாங்கிட்டு போறதுங்கிறது இது இருக்கும். இப்போ நம்ம வீட்ல பழம் தானே வாங்கிட்டு போவாங்க. ஆமா, ஃப்ரூட்ஸ். இந்தியனோட கல்ச்சர் வந்து பழம் வாங்கிட்டு போறோம், பட் அவங்க வந்து ஒரு டாய் வாங்கிட்டு போறது அவங்களோட கல்ச்சர் இருக்கு. சோ த்ரூ பெரிய மார்க்கெட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பர்ச்சேஸும் த்ரூ அவுட் தி இயர் இருக்கும். ஓகே, அதுதான் ஒரு பிசினஸ்க்கு மெயின். இதெல்லாம் நாங்க அங்க போனோனே அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி அங்க இருக்க ஆஸ்திரேலியன்ஸ்ட்ட பேசும்போது தான் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வந்து படத்துலயும்
வீடியோஸ் கிரிக்கெட்டும் பார்க்க மாட்டேன், தெரியாது. ஸோ அவங்க எக்கோ சிஸ்டம் எவ்வளவு சூப்பரா இருக்குங்கிறதுமே அங்க போய் தான் தெரிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ, லைக் ஒன் ஃபேசினேட்டிங் திங் அங்க இருக்கீங்க இல்லைன்னா மாதிரி எதை சொல்லுவீங்க? ஒன்று வந்து சொல்றீங்க இல்லை, அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து இது கொடுத்தாங்க இன்விடேஷன். அந்த இன்விடேஷனில் வந்து ட்ரெஸ் கோடில் வந்து ஒன்லி பீச் ட்ரெஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸும் பீச் ட்ரெஸ் தான் போடணும். நடந்தது வந்து பீச்சில். ஸோ அந்த இது ஈவெண்ட் ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் நடந்தது பீச்சில். இன்னொரு ஈவெண்ட் நடந்தது வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரோ பாரில். பட் அங்கே நடந்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கே வந்து ஓப்பன் மைக், ஒரு மைக் வச்சுட்டாங்க. யாரோனா வந்து அவங்க ஸ்டார்ட் அப் பற்றி பிச் பண்ணா லைக் எல்லாருமே சியர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 30-60 மினிட்ஸ் நான் பிச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த ஸ்டேஜை இங்கே ஓன் பண்ணும். ரைட், நான் ஏதாவது மேபி அங்கே ஒரு ஜோக் கிராக் பண்ணி எல்லாரையும் அந்த வைப்புக்கு எடுத்துட்டு வரணும். ஆர் பீப்புள் அங்கே இருக்கவங்க எல்லாமே வெல்கமையாக இருக்கும்போது நான் போய் அங்கே பேசணுங்கிறது எனக்கே தோணும். எனக்கு பயமே போயிடும். நான் ஸோ பயங்கர சியர்ஃபுல்லாக தான் எல்லாரும் ஜாலியாக கற்றுக்கிட்டு லைக் 30-60 மினிட்ஸில் அந்த பிச் அங்கே நல்லா இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு டிஷர்ட் த்ரோ பண்ணுவாங்க, நீங்கள் வந்து டிஷர்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் அங்கே பிச் பண்ணி எனக்கு ஒரு டிஷர்ட் கிடச்சிச்சு, நான் வச்சிருக்கேன் பத்திரமா இன்னும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பனிங்காக நீங்கள் சொன்ன மாதிரி சீரியஸான விஷயம் தான், அந்த ஃபன் எலிமெண்ட்ங்கிறத அங்க இருந்தாங்க. ஸோ அதே போல இந்த வே தே ட்ரீட் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ்னா லைக் அந்த ஒரு சூட் போட்டு தனியாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது சார் நீங்கள் இந்த மாதிரி அந்த ஒரு பொலைட்னஸ். அவர் ஒரு பர்சன், ஒரு பர்சன், ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள மோர் தென் அந்த இது நடக்கிறதுங்கிற இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் ஸ்டில் தே ஆர் டுகெதர். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்கோ சிஸ்டமாக இருந்துச்சு. ஈவன் மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட்டடாக இருந்துச்சு. அந்த ஆஸ்திரேலியா மினிஸ்டர், நான் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவர் ஓகே இந்த இந்தியா டெலிகேட்னு சொல்லி அவர் அங்கேருந்து வந்து மீன்ஸ் மினிஸ்டர் அவர் சும்மா எல்லாரோடையும் சேர்ந்து அவர் பாட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே இல்லை. அவர் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குற கேட்குறவங்கள்ட்டலாம் அவராக வந்து சரி உனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுப்போன்னு சொல்லிட்டு வந்து பேசுறாரு. பேசிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரினா, நான் ஒரு டாய் பண்ணுறோம் அப்படின்னா, ஓ என் கிராண்ட் கிட் கூட இருக்கான், அவனுக்கு ஒரு டாய் பண்ணி கொடுங்க, நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறாரு. ஓகே ஓகே ஓகே. அது போய் செக் பண்ணீங்களா? நான் கொடுத்தேன். அவர் செக் பண்ண நிஜமாவே அது நம்பர் வருது. ஓகே ஓகே ஓகே. சும்மா இதெல்லாம் இல்ல. சோ அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி எக்கோசிஸ்டம், ஈஸி டு ஆக்சஸா இருக்காங்க. சோ அது ரொம்ப ஓகே. பட் நீங்க அந்த ரீல் கூட சொல்லிருப்பீங்க, லைக் கொடுத்துட்டீங்க, ஒரு டிவைஸ் கொடுத்துட்டீங்க. இல்ல நாங்க அது பண்ணல, அதனால ஆனா பட் ஸ்டில் இன் டச் இருக்கோம் பியோட. ஓகே 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 ஓகே. லைக் என்ன ப்ரோ, இப்போ எல்லாம் ஓப்பன்ல இருக்கு, அடுத்த கட்டம் போக வேண்டியது மட்டும் தான். ஓகே ப்ரோ, நம்மளும் ஈவெண்ட் வச்சிருவோம் ப்ரோ மெரினால. வச்சிடலாம் ப்ரோ, நீங்க வாங்க, நீங்க வந்து போஸ்ட் போடுங்க லைக் வாங்கன்னு சொல்லிட்டு. பீச் ட்ரெஸ் மட்டும் தான் சொல்லி, லைக் ஷார்ட்ஸும் லைக் டிபிக்கலா எதுவுமே இருக்க கூடாது. எதுவுமே டிபிக்கலா இருக்கு லைக் அந்த அதெல்லாம் கூட விட, ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து ஒருத்தர் பிச் பண்ண போறாருன்னா அந்த இடத்துல வந்து கீழே இருக்க ஆடியன்ஸ் வந்து லைக் சியர் பண்ண தேவையில்லை. அட்லீஸ்ட் நான் ஃபோன் நோண்டிட்டு இல்லை வந்து திரும்பிட்டு லைக் நான் எதுக்கு இங்கே வந்தேனே தெரியாம அப்படி பார்த்து. ஸோ ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டி, ஒரு 30 ஸ்டார்ட் அப் மட்டும் கூப்பிட்டாலும் அது அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பீச் விஷயம் பண்ணிடுவோம். மெரினாக்கு ஏர்லி மார்னிங் சொல்லிடுவோம். ஆமா, பீச் நம்ம ஒரு வெயில்ல மதியானம் வைக்க முடியாது, சாயங்காலம் வச்சாலும் வேர்த்து ஊற்றிடுவோம். மார்னிங் ஒன்று பண்ணிடுவோம். ஓப்பன் மைக்குங்கிறது எப்படி ப்ரோ, லைக் ஒரு ரெஸ்டோ பாரே வச்சுப்போமே, ரெஸ்டோ பார்ல ஓப்பன் மைக் இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. லைக் அது வந்து ஓப்பனா அங்க ஸ்டார்ட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ரெண்டாவது சொன்னது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு போஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு கொலாபரேஷன் மாதிரியே பண்ணி நீங்க பண்ற ஸ்டைல்ல வீடியோ பண்ணி சூப்பர் ப்ரோ. ஸோ அப்போ இதுதான் லைக் இந்த இப்போ நீங்க இந்த பாயிண்ட் வர வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ நீங்க 3000 ஆர்டருங்க, பெரிய ஆர்டர் இருக்கு. இன்னொரு கோல் வந்து இன்னொரு 3000 இந்த இயர் எண்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா ரெடி டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி இருக்கு ப்ரோ. ஸோ ஓகே, இதில் முக்கியமான விஷயம் மணி சொல்லியிருந்தீங்க, அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. கிராண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுச்சுன்னு. ஸோ கிராண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏர்லி ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும். நீங்கள் பண்ண நிறைய காஸ்ட்லியர் மிஸ்டேக்குக்கு அதுக்கான அந்த அமௌண்ட் வந்து லைக் கிராண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிச்சுது. என்னென்ன கிராண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, மொத்தமாக எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ கிராண்ட்ஸ் மாதிரி வேறு என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம்லாம் இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் இருக்குது, லைக் ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா? ஸோ கிராண்ட்ஸ் படி நாங்கள் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணது வந்து ஐவிபி வவுச்சர். அது வந்து அண்ணா ஐவிபி வந்து இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம், இடிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து வருது. அது வந்து அண்ணா இன்குபேட்டர் மூலயமா வாங்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதில் 1 lakh இருக்குல்ல, 1 lakh கொடுத்தாங்க எங்களுக்கு. இது வரையும் 1 lakh வாங்கியிருக்கோம் அவங்கள்ட்ட.
இந்த EDDI வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி லைக் மேனுஃபேக்சரிங் மட்டும் அவங்க வந்து எல்லா ஸ்டார்ட் அப் தருவாங்க மோஸ்ட்லி எல்லா கிரைட்டீரியா வரும். கிரைட்டீரியா வந்து ஐடியா ஷுட் பி நியூ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் எல்லாமே அது ஸ்டார்ட் அப் ஐடியாவாக இருக்கணும். ஓகே, இனோவேஷனுங்கிறது இருக்கணும், ஸ்கேலபிளாக இருக்கணும். ஸோ இந்த 2 தான். அது வாங்கணும் 1 lakh. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வாங்கினதா நிதி பிரயாஸ். நிதி பிரயாஸ் வந்து வேல் டெக்கில் வாங்கணும். அகைன் நிதி பிரயாஸ்க்காக நாங்கள் நிறைய இடத்துல எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைக்க வந்துச்சு. பட் நாங்கள் யார்கிட்ட மணி வாங்குறோங்கிறதுலையும் முக்கியமாக இருந்தோம். ஆமாம். ஸோ மணி மட்டும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது அந்த மணி என்னெல்லாம் சேர்ந்து கூட்டு வருது அப்படிங்கறது. ஓகே, என்ன பஞ்சாயத்துலாம் வருது. ஸோ அதனால ஆக்சுவலாக எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே 3-4 இடத்துல சாங்ஷன் ஆச்சு. பட் ஆனால் நாங்கள் வேணாம் அது அங்கே அந்த மணியோட சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக போகுது. அது கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு. நோ சொன்னீங்க. நோ சொல்லிட்டோம். ஓகே, நீங்க அந்த டைம் மணிங்கிறது பார்க்கல. எங்கள்கிட்ட இருந்துச்சு அந்த டைம்ல கொஞ்சம். ஓகே, எப்பயுமே இருக்கும் போது எங்க இந்த மாதிரி டிசிஷன் எடுப்போம் கொஞ்சம். அதே போல எங்க கடைசிடும் எங்களுக்கு தெரியும். ஓகே, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இதுவரையும் பிச் பண்ணி மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வாங்கிடுவோம். ஸோ அதனால அதுக்கப்புறம் வேல் டெக் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அப்ரோச், அவங்க ஸ்டார்ட் அப் ட்ரீட் பண்ணுறது. எப்போ கால் பண்ணாலும் ஃபோன் எடுப்பாங்க. ஸோ ஏதாவதுனா மெயில் வந்துகிட்டே இருக்கும் அவங்க சைட்லேருந்து. அது வேல்டெக் இன்குபேட்டர்லேருந்து வருமா ப்ரோ? வேல்டெக் இன்குபேட்டர்லேருந்து உங்களுக்கு வரும். ஓகே, அது நீங்கள் அங்கே இன்குபேட்டர் காணுங்கிறது கம்பல்சரி இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பண்ணுங்க இப்பதான் இதான் நாங்கள் தருவோம். லைக் வந்து நீங்க நேரில் வாங்க, 3 வாட்டி நேரில் கூப்பிடுவாங்க. நான் இங்க இருந்து 30 கிலோமீட்டர் 3 வாட்டி போயிட்டு வருதுங்கிறதே அதுக்கு நான் இங்கே ஸ்டார்ட் அப் ரிலேட்டடா ஒரு வேலை பார்ப்பேன் நான். அது எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. பட் இவங்க வந்து ஸ்டார்ட் அப்புக்கு ஃப்ரெண்ட்லியா எல்லா காலும் எனக்கு வந்து நிஜமாவே இங்கே தராங்களா, நிஜமாவே வேல் டெக்கான்னு டவுட் இருந்துச்சு. ஏன்னா வந்து வேற ஏதோ இன்குபேட்டர்னு சொல்லி வேற யாரோ பேசிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு. 3 காலுமே விர்ச்சுவல், 3 காலுமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கிராண்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க. இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கால், அப்புறம் 2 வீக்ஸ்ல ஒரு கால், 1 மந்த்ல இன்னொரு கால், 3 கால் முடிஞ்சிருச்சு. ஓகே, கமிட்டி இதாயிடுச்சு, இவ்வளவுதான் சாங்ஷன் இருக்கு அப்படின்னாங்க. இல்லை எனக்கு பத்தாதுங்க, எனக்கு இவ்வளவு இருந்தால் தான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு ரிவைஸ் பண்ணி 2 பேரும் நடுவில் ஒரு நம்பர் வந்தோம். அப்படியே வரும். ஓகே, அது மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அப்படின்னோடனே சரி செக் மட்டும் நேரில் வந்து வாங்கிக்கோங்க. செக் நாங்கள் வந்து எப்பயுமே நேரில் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. செக் நேரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதோட வேல் டெக் போவே இல்லை. ஓகே, எல்லாமே இது கேட்கலையா ப்ரோ? லைக் இந்த ஸ்பெண்ட் பண்ணீங்க ப்ராக்ரஸ். நாங்கள் மந்த்லி எங்களோட எல்லா கிராண்ட் நாங்கள் வாங்கினவங்க, நாங்கள் யார்ட்டெல்லாம் இன்குபேட் ஆயிருக்கோமோ எல்லாருக்கும் மெயில் அனுப்பிடும். ஓகே, MIS மாதிரி நாங்கள் ஒரு மந்த்லி ஃபார்மேட் எடுத்து இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 2 monthsக்கான எங்கள் கோல்ஸ் வந்து இதில் வச்சு மெயில் அனுப்பிடும். அது மாதிரி நீங்கள் அதில் வாங்கினதை எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும். எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே ட்ராக் ரெக்கார்டு வச்சு ப்ராப்பராக ஃபைனான்ஸ் பொறுத்தவரையும் எங்கள் கம்பெனியில் ரொம்ப ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவோம். லைக் டே ஒன்லேருந்து அது டே 3 months இல்லை, நிஜமாக நாங்கள் சம்பாதிக்க 0ல இருந்து காசு வர ஆரம்பிச்சு அந்த அப்பையிலேருந்து யார் பார்த்துக்கிறாங்க? அது பிரபாகரன் ஆபரேஷன்ஸ் பார்த்துக்கிறோம் தான். ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் வர்றது செலவு ஒரு P&L எல்லாமே மெயின்டைன் பண்ணி எப்பவுமே 3 months ரன்வே இருக்க மாதிரி பார்த்துப்போம். ஸோ தட் எங்களுக்கு ஏதாவது மணி வரப்போகுதுன்னா அதுக்கு டெஸ்பரேட்டா இல்லாமல் எங்களால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இல்லைன்னா லைக் தேவையில்லாத சொல்ற மாதிரி ஆயிடும். தேவையில்லாதுக்கெல்லாம் சொல்ற மாதிரி. சிஏ யாரும் இருக்காங்களா ப்ரோ? சிஏ தனியாக வச்சிருக்கோம். யாரும் வச்சிருக்கீங்க? பிரபாகரோட சிஸ்டர் தான் சிஏஓ எங்களுக்கு. ஸோ அதனால ஒரு ஈஸி கம்யூனிகேஷன் முடிஞ்சிருக்கு. அவங்களுமே லைக் ஸ்டார்ட் அப் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லா ஸ்டார்ட் அப் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆப்ரேஷன்ஸ், லீகல், ஃபைனான்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். லைக் அந்த 3 தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. லைக் ப்ராடக்ட் எல்லாமே ஓகேயா இருக்கும், அந்த இடத்துல மிஸ் பண்ணா அதான் உண்மை மிஸ் ஆகிரும். இப்போ நீங்கள் க்ளீனாக வச்சிருக்கீங்க. அது க்ளீனாக வச்சிருப்போம் எப்பயுமே. ஐடிஆர் ஃபைலிங்லேருந்து ஜிஎஸ்டி ஃபைலிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். நாளைக்கு ஃபண்ட் ரைசிங் போறீங்கனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஈவன் நாங்கள் கிராண்ட் அப்ளை பண்ணுறனாலும் சில பெரிய கிராண்ட்டுக்குலாம் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால அது மட்டும் இல்லை, அஸ் அ கம்பெனியாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். இவன் வந்து வெளில ஃபன்னாக தெரிஞ்சாலும் உள்ளே எங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். வெளியே காமிக்கிறதுன்னு இல்லை, வெளியே அப்படிதான் இருப்போம். ஈவன் எங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கூடவே நாங்கள் வெளில பண்ணுறதில்ல. நாங்களே எங்கள் ஓன் கோட் எல்லாமே வச்சு நாங்களே தான் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ ஒரு அந்த ஃபினான்ஸ்லையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பர் ப்ரோ. நீங்கள் தான் ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்டார்ட் அப்ஸ் நான் பேசினதில் லைக் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸில் ஃபினான்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிற ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்பில் ஃபியூவில் நீங்கள் இருக்கீங்க. நிறைய பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ வருது போகிறதுலாம் இல்லை, அங்கே இன்னோவேஷன் சொல்லிட்டு அது பின்னாடி தான் மேக்ஸிமம் இருக்காங்க. அது நாங்கள் அந்த ரெவன்யூ பக்கம் போக ஆரம்பிச்சோடனே எங்களுக்கு வந்து இதுக்குள்ள கரெக்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடைசியாக லேட்டராக எங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து கிராண்ட் தேவைப்பட்டுச்சு. ஈவன் தோ நாங்கள் வந்து இதெல்லாம் 3D பிரிண்ட் பண்ணாலும் சில இதெல்லாம் எங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் தேவைப்பட்டுச்சு, பிசிபி ரிலேட்டடானது. அப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 100 units கொடுத்துட்டு
கிளைண்ட்லேருந்து காசு வர வரையும் அந்த பஃபர் டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல நம்மள ரன் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி. அப்பதான் நம்ம சிசிடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்டிவேட் கோயம்புத்தூர் ஆக்சிலரேட்டர்ல போய் 12 lakhs ரைஸ் பண்ணோம். வாட் கல்டிவேட் டஸ்? கல்டிவேட் இஸ் அன் ஆக்சிலரேட்டர். அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த அந்த ப்ராடக்ட் முடிச்சுட்டு அந்த சேல்ஸ்லேருந்து ஸ்கேல் பண்ணிட்டு இருப்பாங்களே கொஞ்சம் கொஞ்சமா, அந்த ஸ்டேஜில் உள்ள வருவாங்க. ஓகே ஓகே. லைக் ஹவு டு யூ நோ அபௌட் தம் ப்ரோ? லைக் திஸ் பீப்பிள் எக்ஸிஸ்ட் மாதிரி எல்லாமே கூகுள் தான் சர்ச் பண்றது, அப்புறம் ஃபெலோ ஸ்டார்ட் அப்ஸ்ட்ட கேட்கறது அந்த மாதிரி. அகைன் எங்களுக்கு அந்த டைம்ல நிறைய சிசிடி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. சிசிடிங்கும் போது இட்ஸ் மோர் ட்ரிக்கியர். வெறும் காசு மட்டும் வர போறது இல்லை, அந்த இடத்துல நாங்கள் வந்து பே பண்ண போறோம், இல்லைனா ஈக்விட்டி டைல்யூட் ஆக போகுது ஒரு டைம்ல. ஸோ அந்த டைம்லயும் நாங்கள் ரொம்ப சூஸ் பண்ணோம் யார்கிட்ட வாங்கலான்னு. ஆக்சுவலாக சென்னையில் ஒரு 3 இன்குபேட்டர்ஸ்ட்டு எங்கள்கிட்ட நிதி SASFS சாங்ஷன் ஆயிடுச்சு. பட் ஆனால் அது வேணான்னு சொல்லி டர்ன் டவுன் பண்ணிட்டோம். SASFS ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம். ஓகே ஓகே. ஸ்டார்ட் அப் இந்தியாவோட சீட் ஃபண்ட் அது 15 lakhs எங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. பட் ஆனால் எங்களுக்கு ஏன்னா அவங்க தி வே தே ட்ரீட்டட் தி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாரையுமே எங்களுக்கு பிடிக்கல. ஓகே. ஸோ இவங்களோட நம்மளால அசோசியேட் பண்ணி போக முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அகைன் கல்டிவேட்டும் சேம் தான். இது வரையும் மேம் வந்து ஸ்ரீசக்தி மேம் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. மந்த்லி ப்ராக்ரஸ் ரிவ்யூ இருக்கும், நான் அட்டன் பண்ணிடுவேன், ரிப்போர்ட் கொடுத்துருவேன், இதான் மேம் நாங்கள் இந்த மாதம் பண்ணியிருக்கோம், இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆகாஷ் 12 lakhs ஏன் இப்படி பண்ணி, ஏன் நீங்கள் இப்படி போகக்கூடாது, எனி சப்போர்ட் கேட்டால் வித்தின் வீக் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. லைக் என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் ப்ரோ? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் ஸ்கூல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுங்க மேம், இல்லை ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரி செட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க உடனே ஒருத்தவங்க கனெக்ட் பண்ணாங்க. அதே போல் வந்து அவங்க கொண்டு வந்த மென்டர்ஸ் பூலுமே பயங்கர இதாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சில அப்படி ஓப்பனாக சொல்லாமான்னு தெரியல, சில இன்குபேட்டர்ஸில் மென்டர்ஸ்னு கூப்பிட்டு வருவாங்க. பட் ஆனால் மென்டர்ஸ் பேக்ரவுண்ட் பார்த்தா சம்மந்தமே இருக்காது. இவங்க வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக மென்டர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கிரை இருக்குல்ல, அதோட கனெக்ஷன்ஸ் கிடைச்சு. அந்த டாய் இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட் கிரை. ஆமாம், அவங்க லைக் உங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு பிளேஸில் ஒரே ஏஜ்ல அவங்க மொத்த செயினுக்குமே. பட் ஃபர்ஸ்ட் கிரை ஏஜ் கேட்டகரி நாங்கள் டார்கெட் பண்ணல. பட் ஸ்டில் அவங்களோட நிறைய 12 வரைக்கும் இருக்குல்ல, ஏஜ் 12 வரையும் இருக்கு உங்களது. பட் ஆனால் அவங்க 12 வரையும் போடுறாங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி ஏர்லி கிட்ஸ்க்கு தான் அதோட முடிச்சிடுறாங்க. ஒரு 5 years ஓல்டில் தான் அவங்க மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பேபி ஹப் அவங்களோட தான், அது ரொம்ப பேபி ஹப் அவங்களோட தான், அது ரொம்ப சின்ன இது பார்த்துக்கலாம். ஆனால் 12 வரைக்கும் போகிறது இல்லை, சின்ன முடிச்சுக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த எக்கோ சிஸ்டம் சுற்றி எங்களுக்கு நிறையா இது கிடச்சிச்சு. எங்களுக்கு ரெலவெண்ட்டான மென்டர்ஸ் கனெக்ட் பண்ணாங்க. ஓகே. எங்களுக்கு கல்டிவேட் பற்றி நெக்ஸ்ட் நான் உங்கள் இதை இது பண்ணும்போது தான் பார்த்தேன். உள்ள பார்த்தா நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. ஆக்சிலரேட்டர். ஸோ அங்கேருந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்கள்ட்ட பட் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. அவங்க பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணுறது இல்லை. எங்களுக்குமே உங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் லேட்டராக தான் தெரிய வந்துச்சு. ஓகே. அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ 12 lakhs பண்ணிருந்தாங்க. சிசிடியா ரைஸ் பண்ணோம். ஓகே. பட் கம்பெனி வேல்யூவேட் பண்ணிருக்கீங்களா ப்ரோ இந்த பாயிண்ட்? இல்ல, இதுவரை நாங்க வேல்யூவேஷன் எதுக்குமே போகல. லைக் ஓகே ப்ரோ. ஆக்சுவலி பாருங்களேன், கடைசியில் மென்டாஸ் தான் எழுதியிருக்கேன். நீங்க கரெக்டா அந்த லீட் மாதிரியே நீங்க அதை சொல்லிட்டீங்க. ஓகே. ஸோ ஏன்னா அந்த ஃப்ளோ நான் அப்படிதான் எழுதுவேன் ப்ரோ. இந்த இருக்கிற கிராண்ட் அண்ட் சப்போர்ட் மென்டாஸ் எழுதியிருப்பேன். அது ஆப்வியஸா நான் இது எழுதும் போது லைக் சும்மா தான் எழுதுறேன். ஆனால் எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து அவ்வளோ கரெக்டாக வந்துருது. ஸோ கடைசி மென்டாஸ் பற்றி ப்ரோ, லைக் இதான் கடைசி கொஸ்டின். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவங்க ரொம்ப நல்ல மென்டாஸ் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம பிளிங்க் பேசும்போதுமே அவங்க 2 மென்டார் பற்றியுமே நம்ம லைக் பேசியிருந்தோம். நீங்கள் ஒன் பர்சனா 2% அவங்கள பற்றி நான் இந்த டைமில் பேசுகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்ரஸ் தம் இன் திஸ் பாட்காஸ்ட்னா யாரை பற்றி சொல்லுவீங்க? வாட் இம்பாக்ட் தே பிரிங் டு யூ ஆக்சுவலி? ஸோ மென்டர்ஸ் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. லைக் மென்டர்ஸ்னால் வந்து கூட உட்காந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிலாம். அதே போல் ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு. லைக் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமுக்கு ஒன்று இருக்குது, அதை அவங்க ஆல்ரெடி பார்த்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க, அதை கான் த்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹேக் தரப்போகிறாங்க உங்களுக்கு. இது எப்படி இப்படி நேராக போகாமல் இப்படி சைட் ரூட் எடுத்து இப்படி ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி தான் பார்க்குறேன். சில பேர் வந்து உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் க்ரோ ஆகுறதுக்கு. லைக் ஆமாம், ஒரு கான்டாக்ட் மாதிரி பிச் டெக் மாதிரியோ. லைக் இப்போ எங்களுக்கு வந்து இந்த 2 கேட்டகரியிலுமே மென்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் கிடைக்கலன்னா we are lucky enough we got them. ஒன்று வந்து சுப்ரீத் சிங் சார், அவர் வந்து டான்சம்ல CEO. அவர் எங்களுக்கு அவ்வளோ டோர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகே. நான் முதல்லேருந்து நிறைய இது. அண்ட் டே 1லேருந்து நம்ம மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு இது கொடுத்ததும்
ஓகே அவங்க பண்றது ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணி அதை பிலீவ் பண்றாங்களே. அண்ணா இன்குபேட்டர் இவங்கலாம் வந்து எங்களுக்கு டோர் ஓப்பனர்ஸ், எங்களுக்காக நிறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போ இந்த ஆஸ்திரேலியா கூட்டு போனதுக்கு அண்ணா இன்குபேட்டர் இஸ் பெரிய இது இல்லாமல் எங்களுக்கான வெல்விஷர்ஸ். எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு இது புரியல, இது எப்படி இதுக்கு அடுத்து போகணும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த டைமில் நிறைய பேர் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, ரியல் மென்டர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதில் தீபக் ப்ரோ, பிரவீன் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் வந்து அந்த கேட்டகரிக்குள்ள ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு டைமும் ஒரு பேர் இது இருப்பாங்க. மோஸ்ட்லி ஈவன் சம்டைம்ஸ் வந்து அதர் ஸ்டார்ட் அப்ஸ்ட்டு வந்து நான் அவ்வளோ மென்டர்ஷிப் ஆகியிருக்கேன். கொஞ்சம் எங்களோட பெரிய ஸ்டேஜில் இருப்பாங்க. சில பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, பட் பயங்கர கிளாரிட்டியோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் பண்ண போகிறேன், இதான் பண்ண போகிறேன், இப்படி போங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பர்டிகுலர்லி பீப்புள்ஸ் மென்டர்ஸுங்கிறத விட எங்களுக்கு த்ரூ அவுட் த ஜேர்னி அவ்வளோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு லைக் அந்த மென்டர்ஸுங்கிற அது லாங் டேர்மாக இல்லாட்டாலுமே சின்ன சின்ன பாயிண்ட்ல கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் மூலம் உங்களுக்கு. இப்போ நான் சொன்னதுலாம் சம் ஆஃப் த ஸ்பெஷல் பீப்புள்ஸ் ப்ரோலாங்கா. அது இல்லாமல் நடுவில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரேண்டமாக அன்னைக்கு நான் சொன்ன ஒரு ஜெர்மன் கம்பெனியில் அவரோட அரை மணி நேரம் தான் பேசினேன், பட் அவரோட மென்டர்ஷிப் எனக்கு வந்து ஒரு 3 months அகேடாக திங்க் பண்ண வச்சு. லைக் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க ப்ரோ? லைக் ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கல மெயினாக. அவர் அவர் ஜெர்மன்லேருந்து இங்கே இந்தியா வந்து அந்த டேக்கிங் ஓவர் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி நிறையா சொன்னார். ஹவு இந்தியா இஸ் கல்ச்சரலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு. இப்போ அது வந்து எனக்கு ஆஸ்திரேலியா போகும்போது இந்தியன் ஐஸை தூக்கி வச்சுட்டு வேற ஐயை வச்சு அந்த ஊரை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே, லைக் ஓகே, அப்படிதான் பார்க்க முடியும். இதே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் அங்கே வேலை செய்யும். நான் சும்மா ஒரு ஊருனா அந்த ஊரை மட்டும் பார்த்துட்டு வராமல் ஹவு டு அவங்கள பற்றி எப்படி அப்சர்வ் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்தாரு. அதே போல் இந்தியாவில் பற்றி எனக்கே தெரியாத நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தாரு. ஹவு இந்தியன் கன்சியூமர்ஸ் திங்க், எதனால ஹவு ப்ரைஸ் அந்த கான்ஷியஸாக இருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் அதில் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அது ஒரு சின்ன ½ கான்வர்சேஷன் தான், ரொம்ப பெரிய கான்வர்சேஷன் இல்லை. சில டைம் வந்து மென்டர்ஸோட இந்த வெல்விஷர்ஸ் நிறைய பேர் எங்களை சுற்றி நிறைய எப்பயுமே இருந்திருக்காங்க, எப்பயுமே எங்களுக்காக அடுத்த கூட்டு போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட இன்டர்ன் ஒரு பையன் ஹரனோட ஃப்ரெண்ட் சூரஜ்னு 100x இன்ஜினியர்ஸ் தெரியுங்களா? அதில் வந்து 100x இன்ஜினியர்ஸ் தான் அதோட பெரிய பாட்காஸ்டர் வருண் மாயா. ஒரு 1 month பேக் சுந்தர் பிச்சைக்கு வந்து வருண் மாயா வந்து ஒரு ரப்பர் டக்கி கொடுக்கறதா இருந்துச்சு யூஎஸ் போய். ஆமா, அவங்க ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தாங்க கூகுள் லைவ்ல நினைக்கிறேன். சூரஜ் வந்து ரப்பர் டக்கி எல்லோ கலர்ல ஒரு டக் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று கொடுக்கணும் கெஸ்டரா, அவங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ ஏதாவது ஃபன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரப்பர் டக்கி கொடுக்குறதா இருந்துச்சு. ஸோ சூரஜ் வந்து எங்கள் இன்டர்ன் அங்கே 100xல ஒர்க் பண்ணா. 100xல ஹி காட் குட் நேம். அவள் வந்து நம்ம ஏன் ரப்பர் டக்கி கொடுக்கும், சம்திங் இன்னோவேட்டிவ் ஃப்ரம் இந்தியா கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹி ப்ரொபோஸ்ட் ஹெக்கா. வருண் மாயா டீம்லேருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. எங்களுக்கு வந்து 3 days டைம் கொடுத்தாங்க ஒரு ஹெக்கா ரெடி பண்ண. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் ஆனால் அது போல. பட் ஸ்டில் நவ் வி ஹாவ் கனெக்ஷன்ஸ் வித் வருண் மாயா அண்ட் 100x இன்ஜினியர்ஸ். ஸோ அன்னைக்கு நான் கொடுத்துருந்தேன்னா என்ன சுந்தர் பிச்சை கைக்கு அன்னைக்கு கூகுள் ஐயோல ஒரு பெரிய பிஆர்னு சொல்லிட்டீங்க. பெரிய பிஆர்னு இல்லை, லைக் மொத்தமே ரொம்ப பெரிய பிஆரா இருந்திருக்கும். ஆமாம், சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், பட் ஆனால் அது நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தெரியுது ஒரு நாள் நடக்கும். ஆமாம், லைக் அதர் வே அரௌண்ட் அந்த பிஆர் வந்து அது இன்னும் நிறைய புக்கிங்ஸ் வந்து அது என்ன சொல்றதுக்கு போகிறோம், லைக் அதர் வே அரௌண்டும் போகலாம். ஏன்னா ஒரு ஃபவுண்டர் அப்படிதான் லைக் ஷார்க் டேங்க்ல வந்து இதாகிட்டாங்க, ஃபியூச்சர் ஆகிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. D2C பிராண்டு இது பீக் ஆயிடுச்சு, சேல்ஸ் பீக் ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட அவ்வளோ ப்ரொடக்ஷனே இல்லை. லாஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபில் பண்ண முடியாம ஒரு மாசம் வெயிட் பண்ணி நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகி பெரிய பிரச்சனையை பார்த்தாரு. ஏன்னா அந்த சடன் ஸ்பைக் அவங்களை ஹேண்டில் பண்ண முடியல. லைக் அது குட் தான் இல்லை ப்ரோ, குட் தான். பட் அது ஒரு எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 3 நாள் நாங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணோம். எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எங்கள் பவருக்கு இருக்க எல்லாத்தையும் பண்ணோம். எதனால அது பண்ண முடியும்? 3 நாளில் ஆக்சுவலாக நாங்கள் 3D பிரிண்ட் தானே பண்ணுறோம், அந்த ஃபினிஷிங் இருக்காது. அதை இப்போ நாங்கள் பெயிண்ட் பண்ணோம். பெயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து பட்டி பார்க்குறதுக்கு 1 day ஆகும். கண்டிப்பாக அது 1 day நீங்கள் கொடுத்தாகணும், ஏன்னா பட்டி பார்த்துட்டு அது வெயிட் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த ஒயிட் கோட் கொடுப்போம், அது வந்து காயறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 1 நாள் கொடுத்தாகணும். அதுக்கு மேலே பெயிண்ட் கொடுத்து திருப்பி காயறதுக்கு 2 days கொடுத்தா மட்டும்தான் பெயிண்ட் நிற்கும். இல்லை நீங்கள் கை வச்சிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட பெயிண்ட் கையோட வந்துடும். ஓகே. ஸோ 4 days வெறும் இந்த பெயிண்டிங்லேயே எனக்கு டைம் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது 3 நாள். 3 நாள் மீன்ஸ் காலில் தான் இருக்குது, அன்னைக்கும் சேர்த்து தான் 3 நாள்.
ஸோ அந்த 3 நாளுக்குள்ள நீங்கள் அது மாதிரி ஒன்றும் இல்லை, ரெடியான ஒரு இதுவும் கையில் எங்கள்கிட்ட ரெடியானதும் இல்லை. அண்ட் டெக் வைஸும் அது அந்த அளவுக்கு பில்ட் ஆகலை. அவங்க பெருசாக கேட்கல, கண்ணு மட்டும் பிளிங்க் ஆனால் போதும், சும்மா ஒரு கெஸ்ட்டை தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லாமே பண்ணோம். பட் கடைசியில் சரி காயிலனாலும் பரவாயில்ல டப்பாவில் போட்டு அனுப்பிடலான்னு அனுப்பினோம். டப்பாவில் போகும்போது காஞ்சிட்டு போய்டும்ட்டு. பட் ஆனால் அது அங்கே போகும்போது காயில் மெஸ்டப் ஆகிடுச்சு ஃபுல்லாக. பட் ஸோ அவங்க டீம்லேருந்து இல்லை இது ரொம்ப மெஸ்டப் ஆகிடுச்சு, நம்ம will stay in touch அப்படின்னு. பட் we are staying in touch. அது போதும்ல bro, அதே பெரிய விஷயம். we are in good relationship இன்னமும் 100x. இன்னைக்கு சூரஜ் அந்த பையன் he has his own Instagram, he posted about it இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி வெல் விஷஸ் வந்திருக்காங்க. நடுவில் வந்து நிறைய மினிஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணாங்க. ஈவன் டிஆர்பி ராஜா அவர் வந்து ஒரு வாட்டி டான்சம்ல மீட் பண்ணிட்டு உனக்கு ஏதாவது கிராண்ட் சப்போர்ட் வேணா சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பிஏ நம்பர் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் ஆல்சோ மேஜிக்ஸ் நடக்கும். ஆக்சுவலாக அதுக்கு பெரிய காரணம் எங்கள் கான்டென்ட் கிரியேஷன். எங்களோட கான்டென்ட் கிரியேஷன் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு 2 மாதம் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கோம். பட் அதுதான் எங்களோட எங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ்லாம் நாங்கள் போனதில்லை, அவங்கள இன்பவுண்டா உள்ள வந்தவங்க. எனக்குமே நீங்க தெரிஞ்சது கான்டென்ட் கிரியேஷன்ல தான். கான்டென்ட் கிரியேஷன் நீங்க ஃபோன் பேசும்போது சொல்லியிருந்தீங்க லைக் இப்போ நம்ம கன்சியூமர் பெருசா கான்சென்ட்ரேட் பண்றதுனால அது பண்ணல, B2C பண்ணல. பட் ஆனால் நாங்கள் B2Bக்குமே அதை பண்ணிட்டு இருக்கணும், விற்கிறோங்கிறத விட நம்ம இதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஊருக்கு. ஆக்சுவலாக இந்த கான்டென்ட் கிரியேட் பண்ண சொன்னது தீபக். அப்படியா? ஓகே 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 ஓகே. லைக் நீங்க பண்றது வந்து நாங்கள் அந்த டைம் முன்னாடியே கான்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் பில்ட் இன் பப்ளிக் அப்படின்னு சொல்லி பப்ளிக்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எங்களுக்கு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக நான் vlog எடுக்க ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் vlog எடுத்துட்டு அந்த கமெண்ட்ல கூட இருப்பாங்க, தீபக் ஏதோ கமெண்ட் பண்ணிருக்காரு, நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாங்க உங்க எல்லா இனிஷியேட்டிவ்லயுமே அவரோட ஒரு சப்போர்ட். ஈவன் பிரவீன் கூட நிறைய இடத்துல அவருக்கு பெரிய ஃபாலோவர் பேஸ் இருந்துச்சு லிங்க்டின்ல. நிறைய இதுல வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் அண்ட் இது பண்ணிருப்பாரு, ஸோ தட் எங்க போஸ்ட் ரீச் ஆகும்னுட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ என்னோட கான்டென்ட் கிரியேஷனுக்கு லைக் நான் சும்மா ஏதோ பண்ணிட்டு இருந்த யூ மேக் கான்டென்ட் பில்ட் இன் பப்ளிக் அப்படின்லாம் சொன்னது. ஆமா ஓகே ஓகே, நான் போய் கால் பண்ணி பேசுறேன். ஸோ இப்படிதான் கான்டென்ட் கிரியேஷன் பயங்கர ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு வீடியோ எங்களுக்கு வந்து 1.5 மில்லியன் வியூஸ் போச்சு. அந்த வியூஸ் போட்டு நான் ஒரு வாட்டி மால் போகும்போது இந்த ஆட்டமிக் ஸ்டேஷன் போனேன். ப்ரோ நீங்க தான் இந்த ரோபோட் பண்ற கம்பெனின்னு ஒருத்தர் கேட்குற அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தானே ப்ரோ. ஒரு பிராண்ட் அவேர்னஸ் போனுச்சு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு 6000 வரையும் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வீடியோ போடாதனால 1500 குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த இதெல்லாம் கான்டென்ட் கிரியேஷன்ஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிச்சு. அது எங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். மண்ணா இருக்கும். ஒரு நாள் உட்காந்து கேமரா எடுத்து நான் பெருசாலாம் எஃபர்ட் போட மாட்டோம், ஃபோன் கேமரா தான். ஆமா, விளையாட்டுக்கு மைக் பிடிச்ச பெருசா. ஸோ பெருசா ஷேக் இல்லாமலாம் வீடியோ அப்படியே ஆங்கிள் வச்சுலாம் இருக்காது. சும்மா இப்படி இருக்கும் வீடியோ, இப்படி இருக்கும் வீடியோ. இதில் கூட ஹூக் சொல்லுவீங்களே 5000 கோடி பண்ணோம் அது மாதிரி சொல்லிப்பீங்க. பின்னாடி அந்த ஹோல்ட் இட் ப்ராப்பர்லின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு வாட்டி எலன் மஸ்க் வந்து எக்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எங்களோடது இருக்கும். ஸோ அப்போ டக்குன்னு யோசிச்சு அன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம். வீடியோ போட்டு அப்புறம் அதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய எங்க டிஸ்கார்ட்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ அப்புறம் அது ட்விட்டர்ல எங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை தெரியுமா, ட்விட்டர் ஓப்பன் பண்ணி எலன் மஸ்க்கு டேக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது மாதிரி. ஓகே ப்ரோ, ஏன்னா உங்களுக்கு கான்டென்ட் கிரியேஷன் நிறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. கான்டென்ட் கிரியேஷன் பெரிய டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஆமா, நீங்க ஒரு கன்சியூமர் ஃபேஸிங்கா இருக்கும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைக் ரேண்டமா மால்ல இதை பத்தி கேட்கறாங்கன்னா தட்ஸ் வாட் எவ்ரி பிராண்ட் வாண்ட்ஸ். அதே போல எங்க கான்டென்ட் கிரியேஷன்ல ஒரு இடத்துல கூட ஹெக்கா இது பண்ணும், இந்த ப்ராடக்ட் இது பண்ணும், இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க அப்படின்னு இருக்கே இருக்காது. வாட் வி டு, நாங்க இது பண்றோம், இதுதான் எங்களுக்கு பண்ண தெரியும், இதை நாங்கள் சூப்பராக பண்ணுவோம், நான் எங்களோடது யூஸ் பண்ணால் இப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். ஒரு வீடியோவில் கூட பசங்களாம் எங்கள் டாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டாய்ஸ் வந்து ஃபன்னுங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக அந்த 30 செகண்ட் கிளிப்ஸில் அவங்க எல்லாரும் ஜாலியாக சிரிக்கிறது விளாட்ற வீடியோ இருக்கும். ஸோ அது ஃபன்னுங்கிறத நான் வேர்டாக சொல்ல, பட் வீடியோவாக சொல்லிட்டேன். புரியுது ப்ரோ, புரியுது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கான்டென்ட் கிரியேஷன். ஓகே, வாட்ஸ் அ பிளான் ஃபார் நெக்ஸ்ட் கான்டென்ட் கிரியேஷன்? என்ன பிளான் இருக்கு? லாஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் ரொம்ப நாள் கேப் எடுத்துட்டோம், இனிமேல் சூப்பராக ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை, ஒரு மாதம் 2 மாதம் பண்ணல. ஆனால் அந்த லாஸ்ட் வீடியோக்கும் அதுக்கு முன்னாடி வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிரான்சிஷன் இருக்கும். அது வரையும் குட்டி ஸ்டார்ட்டப்பாக இருந்தது. நாங்கள் வந்து ரெவன்யூ மேக் பண்ணி இந்த ஆஸ்திரேலியா ட்ரிப்லாம் போயிட்டு வந்து மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தது, அது மாதிரி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ இப்பயும் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, சரி இவ்வளோ கேப் எடுத்தாச்சு, அடுத்த ஒரு வீடியோ போடும்போது ஒரு சூப்பராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நாங்கள் அந்த சுந்தர் பிச்சை தான் வச்சுருந்தோம். ஓகே, வருண்மாயோட இந்த வீடியோ போடுவோம், ரொம்ப நாள் 2 மாசம் நீங்க சும்மா இருந்ததுக்கு ஏதோ பெருசா பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும் அப்படின்னா அது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ
இன்னமும் அந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணி அது மாதிரி நான் சொன்னது மறந்துடாதீங்க. அந்த மாதிரி கூட ஓகே ஆட்டமெக்ஸ் நீங்களும் சித்தம் சேர்ந்து அந்த பீச் தானே சொல்றீங்க? பீச் தான் சொன்னேன் ப்ரோ. அது நம்ம பிளான் பண்ணிட்டோம். லைக் நாங்க பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி பண்ணிட்டு கண்டிப்பா பண்ணலாம். ஆமா ப்ரோ. நான் ஆக்சுவலா பீச் ஒட்டி தான் ரூம் எடுத்திருக்கேன். பட்டினம் மெரினா பக்கத்துல. ஓகே, பட்டினம் பார்க்க. எனக்கு சென்னை இப்பதான் மூவ் ஆயிருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலி 1 வீக் தான் ஆச்சுது. இப்போ எனக்கு தெரிஞ்சது என் வீடு தெரியும், ராபிடோ போட்டா எங்க கொண்டு போய் விடுறாங்கன்னு தெரியும். எல்லாம் ஈஸியால நிறைய கஃபேஸ்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி ஒன்று கூட ரெண்ட் பண்ணி. சூப்பர் ப்ரோ. அப்போ எப்படி பண்ணுவோம்னா இது மாதிரி வீடியோ பண்ணோம்னு சொல்லிட்டு அதில் பேசிட்டு இருந்தோம், ஒய் நாட்னு சொல்லிட்டு பண்ணிட்டு லிமிட்டடா ஒன்று பண்ணிடுவோம். எங்க டாய்ஸ் கூட எடுத்துட்டு வரோம், ஃபன்னா ஒரு இன்டராக்டிவ் செஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. அப்படி பாட்காஸ்ட்டுக்கும் இது பண்ண மாதிரி இருக்கும், நம்மளும் இதுவும் பண்ண மாதிரி பண்ணிடுவோம் ப்ரோ. அதே விஷயம் தான் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, கவர் பண்ணி அதுவும் பண்ணலாம் ப்ரோ. டன் டீல். ஷூர் ப்ரோ. செட்டில்மென்ட் அக்ரிமென்ட். ஃபைன் ப்ரோ. ஸோ அப்போ நம்ம இந்த பாயிண்டோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணும்போது லைக் ஒரு ரீல் பண்றோம், போஸ்ட் பண்றோம், அடுத்தது ஒரு ஈவென்ட் பண்றோம். ஓகே, மேபி அதான் எங்க நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே முடிஞ்சது. ஓகே ப்ரோ. அடுத்த கமிட்மெண்ட்டும் சொல்லிட்டீங்க, லைவாவே சொல்லியாச்சு. கண்டிப்பா பண்ணி தரணும் ப்ரோ, பண்ணிடலாம். லைக் இப்போ நேற்றுக்கு 2 எபிசோட், இன்னைக்கு ஒரு எபிசோட், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு எப்படியும் இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இருக்கும். அது எப்படியும் அந்த டைம் நீங்க சொன்ன மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் மாதிரி எல்லாம் இருக்கும், ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அதை ப்ராசஸ் பண்ற மாதிரி அது ஒரு ஹெக்டிக்கா போகும். அதில் சில் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ டன் ப்ரோ, டீல். அப்புறம் நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ நீங்க லாஸ்டா எதுவும் சொல்லி கன்வே பண்ணிக்கலாம், வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ப்ரோ. பெருசா மோட்டிவேஷனல் டைனாக் அப்பலாம் இல்ல சும்மா அப்படியே ஜாலியா. இப்ப ஆட்டமெக்ஸோட அந்த கோர் ஸ்பிரிட் தான் எங்களோட கோர் ஸ்பிரிட். ஃபன்னா சும்மா ஏதாவது வேல்யூபிளா உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு. ஆமாம் ப்ரோ. லைக் இதுலேயுமே நிறைய டேக்அவேஸ் இருக்கு, நிறைய டேக்அவே நுவான்சஸ்லாம் இருக்கு. இந்த நுவான்சஸ் பார்த்தீங்கன்னா வெளியே அவைலபிளாக இருக்குமானா, ஒரு புக்கில் இருக்குமானா இருக்காது. இது பண்ணி அதை ஃபேஸ் பண்ணவங்க மட்டும்தான் அதுக்கு தெரியும். அது சொன்னால் தான் கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ நான் அதை சொன்னால் கரெக்டாக இருக்காது, ஏன்னா நான் அதை பண்ணல. உங்களை நான் கேட்டது சொல்லும் போது அது ரொம்ப கரெக்டாக கன்வே ஆகும் ப்ரோ. ஸோ ஒன்ஸ் அகெயின் thank you so much bro, thank you so much for being in Being Seniors podcast bro. Sure bro. Fine. Yeah. Thanks.